ஹாய்டா, டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிகோடைய இன்ட்ரோர் செய்வோ லவ் மீ அன்கண்டிஷனலி அதோட ஃபைனல் பார்ட். ஓகேவா, நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி வச்சுப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஜங்குடைய அப்பா அம்மா வந்திருப்பாங்க. நம்ம ஜங்கு வந்து 10th படிச்சிருக்காங்க. என்ன ரீசனுக்காக வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம ஜங்குக்கு 10th முடிச்சிட்டாங்க. அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஓகேவா, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஜங்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. அவருக்கு ஃபேஸ் கூட ரொம்ப கிளியரான ஞாபகம் இல்லை. அந்தளவுக்கு அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆகிருப்பாங்க இல்லையா. நம்ம ஜங்கு நல்லா வளர்ந்துருக்காங்களா, ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கு எப்படி இருக்காங்களா, ரொம்ப லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி லாங் டிஷர்ட் போட்டு ஒரு மாதிரி இருக்காது திருது அப்படியே ஒரு கண்ணு அப்படி அது இன்னசென்ட்டாக அந்த குழந்தை மாதிரி இருக்க கண்ணு அழகாக அப்படி ஒரு மாதிரி உருட்டி பார்க்குறாரு. இப்போது ஜங்கடம் பார்க்குறாங்க. ஜங்கும் கப்பிச்சுக்கிட்டே வராங்க. ஜங்கடம் ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு யாருமே அவர் டச் பண்ணாது பிடிக்காது. ஏன்னா அவருக்கு எப்பவுமே வந்துட்டு யாரோ டச் பண்ண ஒரு மாதிரி இருக்கும், அது பிடிக்காது. கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறேன், என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ அந்த தாமஸ் பார்க்குறாங்க. இல்லை மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், கொஞ்சம் ஷை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை, சின்ன வயசில் நல்லா ப்ளே பண்ணணும் என்கிட்ட சொல்கிறாங்க. சின்ன வயசு இப்போ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இல்லை, நீங்கள் வேறு 3 வருஷத்துல வந்து பார்க்கவே இல்லைல்ல சொல்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு ஒர்க்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, அவங்க கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க, குழந்தை இல்லை, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அவன் எதுக்கு இவ்வளோ லாங் ஹேர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அவ்வளோ லாங் ஹேர் இருந்தாலும் பிடிக்கும்னு சொல்லிட்டான், ஹேர்லாம் கட் பண்ணிக்க மாட்டான், நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்க விட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, உங்களுக்கு நீ வந்துருக்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அதை நினச்சி கூட பார்க்கலப்பா, நீ அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிப்பா சொல்லிட்டு இந்த வயசுல சொல்லிட்டு இவன் நாங்கள் பக்கத்தில் கூட இல்லை சொல்கிறாங்க. இப்போ தமஸ் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, நான் அவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்க சொல்கிறாங்க. ஹாலில் பார்த்தா எல்லாமே ஜங்கு வாங்கின அவார்ட்ஸ் தான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் போயிருப்பாரு, அப்போ அவருக்கு எல்லாத்துலேயும் ஆக்டிவிட்டிஸ் அதிகம். அவர் வந்துட்டு பேச மாட்டேறது தவிர மற்றபடி ஸ்போர்ட்ஸு, ட்ராயிங்கு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்பர் 1 அவர் தான். ஸ்டடீஸ் சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ஜங்கோட போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் நேரில் பார்க்குறீங்க பாருங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் ஹார்ட் பண்ணது தான், எல்லாமே அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. அதை நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தேன்னா அதில் தான் வந்துட்டு நல்லா இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அச்சீவ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட போய் பார்க்குறாங்க. நாங்கள் ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம், எங்கள் பையனை நாங்கள் எல்லாம் சுச்சுவேஷன் நீங்கள் தான் இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அமைதியாக இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. ஜங்குக்கு எப்படிப்பா இருக்கு, அட்லீஸ்ட் அம்மா அப்பா எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. அங்கே பாரு இப்போ பாஸ் நான் ஜங்கு கேளு, அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நீ கேளு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அமைதியாக இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசலங்க. பாரு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தெரியல, வேண்டாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டுறாங்க. இப்போது ஜங்கோட போகும்போது அங்கே உட்கார சொல்கிறாங்க. ஜங்கு வந்து உட்காருறாங்க. அவங்க ஜங்கோட பக்கத்தில் உட்காராங்க. ஜங்கு கொஞ்சம் தள்ளி தான் உட்காராரு, ஒரு மாதிரி அவருக்கு பிடிக்கல. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சரி சொல்லுப்பா, நீ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கல, சொல்லு உனக்கு என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லு, அப்பா இதனால் வாங்கி தரேன், என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் சொல்ல அமைதியாக இருக்க. உன்னதாப்பா கேட்குறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, அப்பா மட்டும் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஏன்னா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறீங்களா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜங்கோட ஆசை என்னன்னா இந்த பசங்கிட்ட இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ஹெல்த் அனுபவிச்சிருக்காரு. ஜங்குக்கு இந்த வயசில் குக்கிங் தெரியும், வீடு அவருக்கு எல்லா ஹவுஸ் ஹோல்டர் எல்லா ஒர்க்கும் தெரியும். ஏன்னா எல்லாமே அவர் பண்ணுவார். ஈவன் அந்த தாமஸ் ட்ரெஸ் கூட ஜங்கு தான் வாஷ் பண்ணுவாங்க. வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் அவரும் வாஷ் பண்ணுவார். எல்லாத்தையுமே அவர் தான் பண்ணுவார். இந்த வீட்டில் லைக் ஒரு மேடு மாதிரி அவர் வளர்ந்துட்டுருக்காரு. அப்படி தான் எல்லா ஒர்க்கும் அவர் வாங்கியிருக்காரு. இவ்வளோ ஃபர்ஸ்ட் டேஸ் இந்த வீட்டில் இருந்துமே ஜங்குக்கு எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணுவாருங்க. மெயிலாக கிடையாது, எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அவன் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ஒர்க்லாம் பண்ணி கூட அடி திட்டு சொல்லிட்டு எவ்வளவோ ஸ்கூலில் ஒரு தப்பே பண்ணனா கூட யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணி அந்த தப்பை ஜங்கு மேலே பழி விழுந்தால் கூட இந்த பர்சன் போயிட்டு ஜங்கு தான் அடிப்பாங்களே தவிர அடிச்சு தான் கூட்டிகிட்டு வருவாங்களே தவிர என்ன நினச்சி நினச்சி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜங்கு ஹெல்ல அனுபவிச்சிருக்காங்க. அதனால ஒரு ஹோப்போட எதிர்பார்க்குறாங்க இந்த பர்சன் கொஞ்சம் வெளில போகணும், தப்பிச்சு போகணும், கொஞ்சம் தரல ரிலீஃபாக இருக்கும், நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு மைனர் இல்லையா, தனியாக இருக்கும்னாக்கா அதுக்கு மேஜராக தான் தனியாக இருக்க முடியும். மைனராக இருக்க வரைக்கும் யாரும் கார்டியன்ஸ் கண்டிப்பாக வேணும் இல்லையா. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அது கேட்குறாங்க, எனக்கு ஹாஸ்டல் வேணும் உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறோம், உங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம், இதை உனக்காக தான் நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம், இதில் உனக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் உனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, எல்லா வசதியும் இருக்கும்போது நீ ஹாப்பியாக இருக்காமல் நீ எதுக்கு ஹாஸ்டல் போகணும், அதுவும் தாமஸ் வந்து உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, உன்னை எவ்வளோ கேர் பண்ணுறாங்க, உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இத்தனை வருஷமும் நாங்கள் எல்லாம் கூட அவங்க தான் நல்லா வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்கள விட்டுட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் தான், அதுக்கப்புறம் காலேஜ் போகிறப்ப வேணா நீ வந்துட்டு சொல்கிற மாதிரி இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீ வந்து மேஜர் ஆகிடுவில்ல, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி காலேஜுக்கு போகலாம் வரலாம், அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, இப்போ எப்படி ஹாஸ்டல் போக முடியும் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்பா அம்மா கேட்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லல. இல்லை ஹாஸ்டல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா இந்த தாமஸை பார்க்குறாங்க. தாமஸ் தான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளில வரீங்களா சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு எங்கள் பார்ப்பா, நீ வந்துட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஓகே, ஹாஸ்டலில் வேணாம், ஸ்கூலில் தான், ஸ்கூல் வந்துட்டு வீட்டில் தான் படிக்கணும், ஓகே, தாமஸ் வந்துட்டு அவனை பார்த்துப்பாங்க, ஓகே, இன்னும் ஒரு 2 இயர்ஸ் தான் ஆஃப்டர் நாங்கள் வந்துடுவோம். இங்கே வந்துட்டு நாங்கள் எங்கேயும் பிஸ்னஸ் செட்டில் பண்ணலான்னு இருக்கோம், கொரியாவில் எல்லா பிஸ்னஸும் செட்டில் பண்ணலான்னு இருக்கோம், ஓகே, அது வரைக்கும் நாங்கள் ஃபாரினில் இருப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா, நீ அது வரைக்கும் வேறு எங்கேயும் போகணும் ட்ரை பண்ணாத, ஓகேவா, வெளில குரூவலான வேர்ல்டு உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சின்ன பையன், ஓகேவா,
ஓகேவா, நீ அங்கிள் கூட இருந்தாலும் அவ்வளோ சேஃபாக செக்யூராக இருக்க, நீ வெளிலேருந்து பார்த்தா தான் தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு ஏக்கமாக பார்த்துருக்காங்க. என்னன்னா ஒரே ஒரு ஆசை இருக்குது, இந்த இடத்துல இருந்து பேச தப்பிச்சு போகணுன்றது தான் ஆசை. ஆனால் அப்படி கூட இல்லை, எனக்கு ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதும் தாமஸ் தான், பிக் பண்ணிட்டு வரதும் தாமஸ் தான். ஏன்னா ஜங்குக்கு ஸ்கூலுக்குள்ள மட்டும் தான் தனியாக இருக்கிற அந்த ஃப்ரீடமாக கொஞ்சம் இருப்பாரு தவிர அதை தாண்டி அவர் எங்கேயுமே போக முடியாது. ஸ்கூல்லையுமே கார்டியன் இல்லாமல் வெளில அனுப்பவே மாட்டாங்க, கார்டியன் இல்லாமல் பிக் பண்ண முடியாது, ட்ராப் பண்ண முடியாது. அப்படிதான் அப்படி ஒரு ஸ்கூல் தான் ஜங்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. அது சொல்கிறாங்க, பாருப்பா இப்போ 11th ஒரு நியூ ஸ்கூலாக போகணும் இல்லையா, அந்த ஸ்கூல் 10th வரைக்கும் தான் இருக்குது, இப்போ 11th 12th ஒரு ஸ்கூல் நியூ ஸ்கூல் போகணும் ஓகேவா. அதுவுமே தாமஸ் அங்கிள் ஆல்ரெடி ஸ்கூல் பார்த்துட்டாங்களாம் ஓகேவா. நீ அங்கே தான் படிக்க போகிறேன் 2 years தான், அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் ஓகேவா, உன்னை நல்லா பார்த்துக்குறாங்க, நாங்கள் எல்லாம் கூட இவ்வளோ அழகாக வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க அப்படின்னு உனக்கு இருக்க ஹாஸ்டல் இந்த மாதிரிலாம் அங்கே ஹாஸ்டல் போனால் நிறைய பேட் ஹேபிட்லாம் வந்துடும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, பாரு இங்கே இருக்க வரைக்கும் உனக்கு டிவி கூட அங்கிள் வந்து கொடுக்காம இருக்காங்களே, என்னோட ஆயுஸ் கெட்டு போயிடும், நீ நிறைய பார்த்து கெட்டு போயிடக்கூடாது, நல்ல பையனாக இருக்கும்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க, நாங்கள் தான் கூட அப்படி வளர்க்க மாட்டோம் அப்படி சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பேசுகிறாங்கன்னா அவர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜங்கோட பாடியில் அவ்வளோ பெயின் இருக்குது, அவ்வளோ காயங்கள் இருக்குது, மனசு அளவில் இல்லை, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் நிம்மதியாக இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும் ஆசைப்படுறாரு. ஆனால் அவங்க அப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஜங்கு கொஞ்சம் ஹோப்போட பார்க்குறவங்க அப்பா மட்டும் தனியாக பேச முடியுமான்றவங்க பார்க்குறாங்க. இப்போ தாமஸ் பார்க்குறாங்க, மேடம் சார் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா நான் வேணா கொஞ்சம் வெளில போயிடுவேன், நீங்கள் கொஞ்சம் பையன் கூட கொஞ்சம் ப்ரைவஸாக இருப்பீங்களா, நான் இதுக்கு டிஸ்டர்பன்ஸாக சொல்கிறாங்க. என்ன பேசுங்க, நீங்கள் தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்க எல்லாமே, உங்கள் கூட தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2 days தான் இருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. 2 days ஆமாம் 2 days அதுவும் வீட்டில் இருக்க முடியாது, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வெளில பிஸ்னஸ் விஷயமா நிறைய போகணும், வெளில நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க, ஜஸ்ட் 2 days தான் எங்கள் டைம் இருக்குது, நீங்கள் எங்கே போவேனா ஓகேவா, எங்களோட நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, உங்களை தவிர வேறு யாரும் நம்ப போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அவங்க அப்பா அம்மாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டைம் கூட தனியாக பேச முடியாதா, இவங்கள்ட்ட நம்மளோட சுச்சுவேஷன் சொல்ல முடியாதா, இவங்களுக்கு கேட்க மாட்டாங்க நம்மக்கிட்ட, நீ ஓகேவா கம்ஃபர்ட்டாக இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஜங்கோட அப்பா அம்மா ஜங்கு அப்படி பார்க்க கூட இல்லை, பார்ப்பா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகேவா, நிறைய எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அமைதியாக இருக்காங்க. சரி ஓகேப்பா எங்களுக்கு கொஞ்சம் வெளில ஒரு ஒர்க் இருக்குது, பிஸ்னஸ் பார்ட்னர் பார்க்கணும், நான் கிளம்புறோம் சொல்லிட்டு அவங்க போய்ட்டு ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில போயிடறாங்க. இப்போ ரெடி போயிடுறாங்க. இன்றைக்கி தாமஸ் எல்லாமே குக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சாப்பிடுங்க மேடம் சாப்பிடுங்க சார் சொல்கிறாங்க. ஓ நீங்கள் இவ்வளோ நல்லா சமைப்பீங்களா சொல்கிறாங்க. என் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜங்கு சின்ன வயசில் அவர் சமைச்சது கொடுத்தது தான், அது ரொம்ப ஸ்பைஸியாக ஜங்கு அந்த ஃபுட்டு சாப்பிட மாட்டாரு, கஷ்டப்படுவார். அதுக்கப்புறம் அந்த பசங்க ஜங்குக்கே சமைக்க வச்சுருப்பாங்க. ஜங்குக்கே குக்கிங் பண்ணால் நல்லா வரும். அவர் தான் குக் பண்ணி தாமஸ்க்கு ஃபுட்டை கொடுப்பாங்க. அப்படியே அவர் அடிப்பார், ஃபுட்டில் காரமே இல்லை என்ன சமைச்சு வச்சுருக்க சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணுவார். இன்றைக்கி அவங்க அப்பா அம்மா முன்னாடி வேறு மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அவர் நம்பிக்கிட்டு சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க. இப்போ அவங்க வெளில கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்க போயிட்டு அந்த கேட்டை தான் தாண்டி இருப்பாங்க. ஜங்கோட கணத்தில் பளிச்சுட்டு ஒரு அரை விழுது. ஜங்கு அப்படி கணத்தை கை வைக்கிறாங்க. அவரோட ஹேர் வந்து அந்த அடியை கூட மறைச்சிருந்தேன், எப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு ஸ்டிக்ஸில் படுத்துடலாம் அதை கூட மறைச்சிடுவேன், அந்த அளவுக்கு லாங்காக வச்சிருப்பாரு. டக்குனு ஜங்கு கணத்தை கை வைக்கிறாங்க. எப்படி ஹாஸ்டல் போடுமோ, ஹாஸ்டல் போய் நினச்சிட்டு இருக்கியா, என்கிட்ட எங்கே தப்பிச்சுட்டு போயிருவேன், என்கிட்ட தப்பிச்சு போக முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஓ அவ்வளோ தைரியம் வந்து உனக்கு சொல்கிறாங்க. ஓ கொஞ்சம் ஒன்று அடிக்க மாட்டேன் அந்த தப்பு அந்த இதாக சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்கூலில் வந்துட்டு ஹெல்த் செக்அப் பண்ணாங்க, அந்த ரீசன் வந்து உண்மையில எதுவும் காயம் இருந்தால் தேவையான பிரச்சனை வரும், நான் அமைதியாக இருந்தேன், அதுவும் அடிக்க மட்டும் தப்பாக போச்சுல சொல்லிட்டு போச்சு. அந்த பாஸ் நான் ஜங்கோட முடி அப்படி பிடிச்சிட்டு அப்படியே அந்த அளவு அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு அங்கங்கே போய் கிள்ளுறாங்க. ஜங்கோட பெயின் தாங்கவே முடியல. ஜங்கு கத்திட்டு இருக்காங்க. விட்டுங்க ப்ளீஸ் விட்டுருங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஸ்டல் போனேன்னு நினச்சி அவ்வளோதான், இவனுக்கு எப்படி காலேஜே போனாலும் என் கூட தான் அப்போ தான் இருப்பா அப்படியே இருப்பா ஓகேவா. அப்பவும் உன் அப்பா அம்மா என்ன சொன்னால் அப்படி நம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவனோட அப்பா அம்மா நடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. உன் அப்பா அம்மாவுக்கு நடிக்கிறதும் தெரியும் ஓகேவா, என்ன தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, உன்னை அடிச்சு நான் வளர்க்க சொல்லி அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல சொன்னாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேவா. இப்போ கூட பார்த்தால ஒரு 2 days நான் சொல்கிறேன் நான் வெளில போகிறேன் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு, அப்போ கூட என்ன சொல்கிறாங்க பற்றியா நீ இருன்னு சொல்லிட்டேன்னா உன்னை உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு பிடிக்கல, ஜஸ்ட் மணி இருக்குது அவ்வளோதான், மணி இருக்கிறதுனால உனக்கு என்ன பண்ணுறாங்க, மற்றபடி உன்னை பார்த்துக்கணும் உங்களுக்கு ஆசை கிடையாது. அவங்க இப்போ லவ் பர்ஸ் தான் இருப்பாங்க ஓகேவா. உன் மேலே உனக்கு யாரே கிடையாது, உங்களுக்கு உன்னை அடித்தாலும் திட்டினாலும் எல்லாமே நான் மட்டும் தான் உங்க கூட தான் இருப்பேன் ஓகேவா. நானும் இல்லைச்சிக்க நீ ஆனால் அந்த வேர்ல்டுக்கே அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேன். அப்படி கல்லு டேஸ்ட் அடித்தாலும் திட்டினாலும் நான் உங்க கூட நான் மட்டும்தான், உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காக நான் உங்க கூட இருக்கேன்னு நினச்சிக்கோ ஓகே. இல்லைன்னு வச்சுக்கே நீ யார் மட்டும் ஒரு ஆனதே இருப்பா, எப்படி ஹாஸ்டல் போகணும், ஹாஸ்டல் போனால் அங்கே போய்ட்டு ஃப்ரீடம் இருக்கலாம்னு பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க கேட்குறாங்க. ஜங்கு அப்படி டேஸ்ட் வந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சு உங்கள் அப்பா வந்துருக்கான்னு சொல்லி நான் பண்ணேன், போய்ட்டு வசத்தை வாஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அடிச்சு அனுப்பிடுறாங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு அந்த எல்லா வசதி வாஷ் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அவர் டிஷர்ட்டை கொஞ்சம் ரூம் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பாடியில் அத்தனை அதாவது நம்ம சிகரெட் அந்த தழும்பு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அங்கங்கே வச்சது அடி அவர் சின்ன வயசுல அடி வாங்கினது சொல்லிட்டு நிறைய தழும்பு மார்க்ஸ்லாம் இருக்குது. அதில் பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.
அப்படியே அதையும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லையா, நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா, நான் ஓகேவா, அந்த பாசம் கூட இருக்க எனக்கு ஓகேவா இல்லையா, கம்ஃபர்ட்டா, அவங்கள நம்புறீங்க, நான் எப்படி இருக்கிறது என்ன கேட்கக்கூடாதா, என்கிட்ட ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு என்கிட்ட தனியாக ஒரு நிமிஷம் கூட நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க தான் ரொம்ப அழறாங்க. அவங்கள நீங்கள் அடிக்க சொன்னீங்களா, நீங்கள் அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துறீங்களா அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க ரொம்ப அழறாங்க. அவருக்கு தாங்க முடியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை பார்த்துருக்காங்க, எனக்கு ஹாப்பியாகவே இல்லையே, நீங்கள் இன்னைக்கு வந்த டே எனக்கு இப்போ கொஞ்சம் டேஸ் ஆகுது, எனக்கு அடி இல்லாமல் வந்துச்சு, இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க ரொம்ப அழறாங்க. நீங்களோட செங்கன்னு தெரியாது, ஆனால் இப்போ நீங்கள் இங்கே இருந்து கூட எனக்கு இவ்வளோ அடி சட்டு ஜம்கா தாங்க முடியாமல் உட்காந்துருக்காரு வந்து. அப்படி சீக்ஸில் ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து ரைட்டாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துறாங்க. இந்த 2 days ஜங்கோட அப்பா அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஜங்கோட டைமில் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் பார்த்துட்டு வெளில வந்து போயிருப்பாங்க. நைட்டு ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அப்படி வந்து அவங்க ரூமில் தூங்கிடுறாங்க. 2 days ஆஃப்டர் ஓகே ஜங்குக்கு நாங்கள் கிளம்புறோம் ஓகேவா, நியூ ஸ்கூலு பத்திரமா இருக்கணும் ஓகேவா, நல்லா படிச்சுக்கோ சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. அப்படி தான் போயிருக்கோம். இப்போ 11th ஜங்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 11th நியூ ஸ்கூல் போகும்போது தான் அங்கே ஒரு நியூ ஸ்கூலில் போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காராங்க. கிளாஸ் ரூமில் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காராங்க. இங்கே ஒரு பொண்ணு ஒரு பையன் ஓடி வராங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் டே விளையாட்டாரு பயந்துட்டா சொல்லிட்டு ஓடி உட்காராங்க. உட்கார லாஸ்ட் 2 பேர் உட்காராங்க. ஒரு பசங்க பக்கம் இது யாரா சொல்றாங்க, என்ன இப்படி லாங்க வச்சிருக்காங்க, யாரா இருப்பாங்க சொல்றாங்க, தெரியலையே, ஒரு நியூவா வந்திருப்பாங்களோ, ஆமா ப்ளஸ் ஒன்ல நிறைய பேர் நியூவா ஜாயின் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு வராங்க. ஏய் இங்க பாரு உன் பேர் என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க டர்ன் பண்ணி பாக்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. டவுன் பண்ணிக்கிறாங்க. டே அவன் அழகா இருக்கேன் பாக்குறதுக்கு முட்டை முட்டை கண்ணு அழகா இருக்கல டே எப்படி சொல்றாங்க. ஆமாடி நல்லா இருக்கான் சொல்லிட்டு இருக்காங்க. யாருனாக்கா அவங்க வந்து வேற யாரும் நம்ம டே அண்ட் ஒயன்டா ஓகேவா, 2 பேருமே அத்தை பொண்ணு மாமா பசங்க அப்படிதான். இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. வாட்டில் போய் பேசுவோம் ஃப்ரெண்டாகலாம் சொல்கிறாங்க. சரி வா 2 பேரும் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு இங்கே பாரு என் பேர் ஒய்யன், உன் பேர் டே, என்னோட மாமா பையன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் தாமஞ்சன் மாதிரி அடிச்சுப்போம், அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருப்போம் அப்படி சொல்லிட்டு அவ சொல்கிறா. இப்போ ஜமுக்கு எதுவுமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. பாரு உன்னதான் பேசுகிறோம் பேசுப்பா அப்படி சொல்கிறாங்க. உன் பேர் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜமுக்கு எதுவுமே சொல்ல அமைதியாக உட்காந்துருக்காங்க. உன்னதாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக கிளாஸ் சார் இருந்துட்டாங்க. டக்குனு உன் பேர் அவங்க பேசிட்டு உட்காந்துக்கிறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார், இது நியூ வெல்கம் டு +1 சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு நியூ ஒரு பாஸ் வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். என் பண்ணி தான் நியூ வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி ஜங்கு எதிர்க்கிறாங்க. அங்கே கிட்ட வா சொல்கிறாங்க. ஜங்கு முன்னாடி போகிறாங்க. நீயே செல்ஃப் இன்ட்ரோ கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீயே ஒன்று செல்ஃப் இன்ட்ரோ கொடுப்பா சொல்கிறாங்க. மை நேம் இஸ் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. வா நைஸ் நேம் சொல்கிறாங்க. ஓ நீ தான் அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து பையனா, நான் பார்த்தேன் மூசால் நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருக்க, நாங்கள் பார்த்தோம் அந்த நியூஸ் பேப்பரில் உங்களோட நேம் போது நாங்கள் பார்த்தோம் சொல்லிட்டு யாருமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்கு ஒரு நல்ல படிக்கிற பையன் வந்திருக்காங்க ஓகேவா, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுங்க, இவங்க தெரியாத சொல்லி கொடுங்க ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கா, நம்ம ஸ்கூலுக்கு புதுசு கிளாஸ்க்கு புதுசு, இனிமேல் நீங்களாம் பேச ஃப்ரெண்ட் ஆகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. சரி ஓகே பாஸ் சொல்கிறாங்க. இப்போ உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போட்டு அமைதியாக உட்காந்துறாங்க. இப்போ டேவும் என்ன பார்க்குறாங்க. வாவ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆசல் பார்த்துருக்காங்க. நல்லா படிப்போம் போல ஆசல் பார்த்துருக்காங்க. நம்மள மாதிரி இல்லை போல சொல்லிட்டு அவன் டேவும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டே அண்ட் ஒய் இதெல்லாம் பேச ட்ரை பண்ணாங்க. ஜங்கு பேசவே இல்லை சார். பிரேக் வருவது போயிட்டு ஜங்கு தான் ஜங்கு உட்காந்துருக்காங்க. நம்ம டே போயிட்டு ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்படி ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஏன் என்னாச்சு ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. அப்பா இப்போ வாய் வந்து பேசுனே சொல்கிறாங்க. நீ பேசு ஏன் பேச மாட்டேற, உனக்கு நியூ ஸ்கூல்னால பயமாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. நீ நல்லா படிக்கிற பையன் பயப்படக்கூடாது சரியா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நாங்கள் வாழ்க்கைலாம் படிக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் நல்லா பேசுவோம், ஃப்ரெண்டாக இருக்கலாமா சொல்லிட்டு ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது ஹேண்ட் கொடுக்க மாட்டாரு. அமைதியாகவே இருக்காங்க. என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சரி விட்டு போ பேசிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. இப்போ டேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஜங்கு அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து 2 weeks ஆகுது. நம்ம டேவும் வேணும் நம்ம ஜங்கோட டெஸ்ட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. நாங்கள் இங்கே தான் உட்காருவோம், உன்னை தனியாக உட்கார விட மட்டும் சொல்கிறாங்க. ஜங்கோலாம் அமைதியாக ஒரு ஆசை பேசணும், ரொம்ப ஆசையாக இருக்காரு. என்னன்னாக்கா பேசினா ஒரு ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சா நியூவாக ஃப்ரெண்டு பிடிச்சி அந்த ஃப்ரெண்டு யாரோ வீட்டுக்கு ட்ரை பண்ணாங்க. இதுமாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பையன் அப்படி வந்திருப்பான் ஜங்கோட வீட்டுக்கு. அந்த பையன் வீட்டுக்கு வந்து பண்ணதுக்கப்புறம் நான் ஜங்கோட அந்த தாமசிருக்காங்க ரொம்ப அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் கூட சேரவே கூடாது, யாரும் பேசக்கூடாது, யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அந்த பையனை ஸ்கூலுக்கே வந்து மாட்டி விட்டு போயிருப்பாரு. அந்த பையன் பயந்துறதுக்கப்புறம் இந்த பக்கமே ஜங்கோட பேசிக்கவே மாட்டாங்க, ஸ்கூலே மாதிரி போயிருப்பான். அதனால ஜங்குக்கு வந்து நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யார்ட்டுமே பேச மாட்டாரு. ஆனால் எனக்கு ஆசை தான் பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் ஆசை தான். ஆனால் அப்படி அமைதியாகவே இருக்காங்க. யாரும் நம்ப முடியாது, அதுனா பயமும் இருக்கு. சில பேர் பிலீவ் பண்ணுவாங்க, சில பேர் நல்லவங்க கேட்டவங்க தெரியாது இல்லை. அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. இவங்க போய் பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. டேவும் எவ்வளோ ட்ரை பண்ணி நாங்கள் பேசுன்னு சொல்லிட்டா நீங்கள் பேச முடியாங்க. ஆனால் அவர் பேசுகிறாலும் பேசல, இவங்க போய் பேசுவாங்க. கேண்டீனில் போய் உட்காந்தா நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு ஒய்யாட்டாங்க. டேவும் பக்கத்தில் உட்காருவாங்க. ஜங்கோட ஃபுட் எடுத்து வைப்பாங்க. நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஜங்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது, திட்டவும் மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார், அமைதியாகவே இருப்பார். இவங்க 2 பேரும் சரி ஓகே இன்ட்ரோ ஓட்டு போல, சரி கொஞ்சம் போனால் பேச ஆரம்பிச்சிடும், நம்ம எப்படியே பேச வச்சிடலாம் அவனு சொல்லிட்டு இவங்க அப்படியே தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஜங்கு ஸ்கூல்ஸ் 3 months ஆயிடுச்சு. நம்ம ஜங்கு அப்படின்னாக்கா யாரோ நோட்ஸ் கேட்டால் உடனே கொடுப்பாரு. இந்த ஸ்டடீஸ் விஷயத்தில் யாரோ நோட்ஸ் கேட்குறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்கனாக்கா
உடனே பண்ணிடுவாரு. பேச மாட்டாரு, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. யார் என்ன ஹெல்ப் கேட்டது உடனே பண்ணுவாரு. எல்லாருக்குமே ஜங்குக்கு பிடிக்குது. ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சைலண்டா இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா பேச மாட்டேன் இன்ட்ரோவர்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா எல்லாருமே ஜங்கு வந்து நல்லா பார்த்துருக்காங்க. ஸ்கூல்ல யாரும் புள்ளிலாம் பண்ணவே மாட்டாங்க. டேக்கும் எனக்கும் ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கோட ஃப்ரெண்டாகவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா ஜங்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு, அமைதியாக உட்காந்துருப்பாரு. இவங்க ஜங்கோட திங்ஸ் எடுத்தா கூட அமைதியாக தான் இருப்பாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. இப்போ 3 months ஆஃப்டர் நம்ம ஜங்குக்கும் என்னன்னாக்கா நம்ம ஒயனும் டேவும் ஸ்கூல் போகல. ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்கூல் போகாம இருக்காங்க. நம்ம ஜங்கு மட்டும் ஸ்கூல்ல இருக்காங்க. ரொம்ப தனியாக லோன்ல ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்போதும் ஒயனும் டேவும் தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறாங்களோ அவருக்கு அதை கேட்க ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேர் போடாம அவர் எம்டியாக உட்காந்துருக்காரு இந்த டெஸ்க்ல. ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே சரி அமைதியாக விட்டுறாங்க. இப்போ ஃபைன் தான். நம்ம டே அண்ட் ஒயின் தான்டா என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுக்கு ஜங்கோட வீடு வந்து தெரியும். ஒரு டைம் ஜங்கு தேடி ஃபாலோ பண்ணி வீட்டு வரைக்கும் வந்திருப்பாங்க. ஆனால் ஜங்கு தான் டர்ன் பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடாது சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருப்பாரு. அதை பார்த்து என்னடா அந்த பையன் எப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வீட்டில் ஷிஃப்டாக இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. அவங்க வீட்டிலாம் தெரியும். சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இங்கே பாரடி சொல்லிட்டாங்க நம்ம ஜங்கு ஒயின் டேவும் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க. அதனால் ஸ்கூல் வரல. அன்றைக்கி நெக்ஸ்ட் டே சாட்டர்டேடா அப்போ நம்ம ஜங்கு தான் ஸ்கூல் விட்டுட்டு வந்துடுறாங்க. எப்போ கூட இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜங்கு வந்து வீட்டில் இருக்க இந்த பக்கம் ஒயின் டேவ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இங்கே பாடா சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அசைன்மெண்ட் ஒர்க்லாம் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கேன். அவ்வளோதான் நம்ம சார் உங்களுக்கு தொலைச்சி கட்டிடுவாங்க. 2 days லீவா என்ன ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. நம்ம போயிட்டு ஜங்குகிட்ட கேட்போம். ஜங்குகிட்ட கேட்டு நோட்ஸ்லாம் வாங்கி எழுதிடுவோம். அப்புறம் திங்கக்கிழமைக்கு வரப்போ யார்ட்டையும் நம்ம அடி வாங்காமல் திட்டு வாங்காமல் இருக்கா சொல்லிட்டு ஆமாம் கரெக்டு 11th வந்து அசைன்மெண்ட் ஒர்க்கு ரெக்கார்டு ஹோம் ஒர்க் சொல்லிட்டு கொடுத்து கொள்றாங்களே சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க. கேட்டு பூட்டிருக்கு. என்னடா கேட்டு பூட்டிருக்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஒரு பின் கேட் வழியாக போய் பார்ப்போமா சொல்கிறாங்க. போகிறோம் வா சொல்லி இப்போ 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. பின்கேட் உள்ள வராங்க. பின்கேட் ஓப்பனாக தான் இருக்குது சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்க்குறாங்க. ஏன்னா வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. அதான் நீ அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஒயின் வராங்க. வந்துட்டு நம்ம கூப்பிடுவோம் நேம் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நம்ம பேச பார்க்கலாம் வா சொல்லிட்டு போயிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா டோர் வந்துட்டு லாக்காக இருக்குது. டோர் லாக்காக இருக்குடா சொல்கிறாங்க. லாக்காக இருக்கா சொல்கிறாங்க. பார்த்தா ஜங்கோட செப்பல் எவ்வளோ இருக்குது. ஜங்கோட செப்பல் எவ்வளோ இருக்குது. இப்போ ஜங்கு வீட்டில் தான் இருப்பான் சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டான். அந்த பையன் எல்லாம் கூட ஃபோனாவது பேசலாம். ஃபோன் பண்ணி வர சொல்ல எப்படி அவனை வர சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா டோர் ப்ரெஸ் பண்ணுவோமா சொல்லிட்டாங்க. வேணாண்டி அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இது பயமாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இருடா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு மொபைல் என்ன பண்ணுறாங்க. டோர் பெல் ப்ரெஸ் பண்ணான்னு போக அங்கே எதுவும் ஒரு திங்ஸ் விழுற சத்தம் கேட்குது. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ளே திங்ஸ் விழுற சத்தம் கேட்குதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா வீட்டு இன்சைட் தான் லாக்கா இருக்குது. வெளிசைட் இல்லை. இன்சைட் லாக்கா இருக்குன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க வீட்டில் யார் இருப்பாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. நீ வா நம்ம என்ன பண்ணலாம். ஜங்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி போடமா சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆடி அவன் ஸ்கூல்லே பேச மாட்டான். நம்ம இங்கே வந்துருக்கோம் தெரிஞ்சா என்னடா பண்ணுவான் சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்துக்கலாம் நீ வா சொல்லிட்டு இப்போ ஜெயிட்டே தான் அந்த ஹாலில் ஒரு ஸ்லைடு விண்டோஸ் தான் இருக்குது. அந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணால் வீட்டுக்குள்ளே போக முடியும். பார்க்குறாங்க இதுக்குள்ளே போயிடலாம் சொல்கிறாங்க. தப்பு இல்லையா வாடி தப்பு இல்லை அப்போ அப்படியே போகலாம் சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்லைடு விண்டோ தள்ளிட்டு ஜங்கு டே உள்ள குதிக்கிறாங்க. டே குதிச்சு என்ன என்ன குதிக்கிறா சத்தம் பண்ணாமல் போவோம். என்ன கண்டிப்பாக அவன் என்ன வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். என்ன இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச அவன் டிவி கேமு மொபைல் யூஸ் பண்ண மாட்டான் தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அவன் பார்த்து அப்படி தான் தெரியுது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கூட குட்டி மாதிரி மெதுவாக எழுச்சிருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது அவங்களுக்கு. விட்டுரு ப்ளீஸ் விட்டு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ எனக்கு டேக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. என்ன சவுண்டு டே இது சொல்கிறாங்க. இது ஜங்குவோட வாய்ஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சவுண்டு சொல்லிட்டு இப்போ மேலே ஒரு ரூம் இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்டெப் கிட்ட போகும்போது சவுண்டு கேட்டுருக்கோம். ஸ்டெப் கிட்ட தானே கேட்குது சொல்கிறாங்க. வா சொல்லி இப்போ 2 பேரும் அப்படி மேலே வச்சுருக்காங்க. அப்படி மேலே சைடு பார்த்தாக்கா ஒரு பர்சன் ஜங்க பின் பண்ணி வச்சுருக்காங்க பெட்டில். அதுவும் ஹேண்ட் ஆஃப் போட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ப்ளீஸ் நோ டோன்ட் டு தட் ப்ளீஸ் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஈவலாக ஸ்மெல் பண்ணுறான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு. இது வரைக்கும் என்னோட அங்கிள் தேவையான அடிச்சு காயப்பட்டுப்பான்னு நினைக்கிறேன். அவனோட வேலையை அவனுக்கு தெரியல போல. அவன் அப்படிதான் அந்த ஆள் அப்படிதான் லைக் சைக்கோ மாதிரி அவன் சொல்லிட்டு ஒரு பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ப்ளீஸ் வேணாம் டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கஞ்சிட்டு இருக்காங்க. அவனு எப்படி இருக்க தெரியுமா அவனோட பாடி நீ எப்படி இருக்கா சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் அந்த பர்சன் ஜங்கோடைய ஒரு 5 years பெரிய வேண்டாம் ஒரு 5 years பெரிய பையன் தான். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் அப்படி சொல்லி ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு இங்கே பாரு உனக்கு வர உனக்கு அப்பா அம்மா உனக்கு அனுப்புற கிஃப்ட் எல்லாமே இந்த சைக்கோ இருக்கனா உனக்கு கொடுக்குற சொல்லிட்டு எனக்கு தான் அனுப்புவோம் எல்லாத்தையும். நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் உனக்கானது தான் அப்படி சொல்லிட்டு வந்து பர்சன் சொல்கிறான். ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக்கு. இவன் அவனை என்ன பண்ணாலும் கேட்கவும் மாட்டான். அவன் சைக்கோ அவனே உன்னை அடிச்சு காயப்படுத்துவான். ஆனால் என்ன உன்னை அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க மாட்டான். ஆனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா நீ பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ஒரு மாதிரி ஒரு பர்சன் பார்த்ததே இல்லைடா சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்கு. நீ என்னோட லாங் டிஷர்ட்லாம் போட்டு பாடி வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு இதான இந்த மார்க் இதான் என்னோட அங்கிள் கொடுத்ததா உனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்க் பார்க்குறேன். ப்ளீஸ் வேண்டாம் என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோமா நீ என்ன வேணும் எடுத்துக்கோ எனக்கு வேறு எதுவும் பண்ணாத சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் பயமாக இருக்கு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு இது வேணுன்ற அளவுக்கு என்னோட அங்கிள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதோட உன்னோட கார்டியன் தாமஸ் அவன் என்னோட அங்கிள் ஓகேவா எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். என்னை நம்பி வேற விட்டு போயிருக்கான். அந்த 1 week நான் தான் அவனை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வேற சுற்றுலா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ
ஜங்கு வந்து அழுகு வந்து ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிட்டாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வரையும் நான் என்ன வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன். அதனால நான் ஒன்று எடுத்துக்கிறேன் என்ன சொல்லிட்டு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உனக்கு லவ்லாம் பண்ண மாட்டேன் ஓகேவா, மற்றபடி ஆனால் அப்படி சும்மா பார்த்துட்டு இருக்கோம். ஜங்கு பார்க்க நோ நோ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பர்சன் ஜங்கோட நெக்கிட்ட அப்படி பைட் பண்ணு போக ஜங்கு டக்குன்னு அவர் காலில் அந்த பர்சனை கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி அடிச்சிடுறாங்க. இப்போ அந்த பர்சன் கோவம் வந்துட்டு என்னையே நம்ம ஹேண்ட் காஃப் பண்ணி வச்சு அடிக்கிறீ அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் தான் ஜங்கோட கணத்தில் ஓங்கி வர வைக்கிறாங்க. ஜங்கு அப்படியே அந்த லிப்பு கிட்ட ஒரு மாதிரி இந்த பல்லு வந்து லைட்டாக வெட்டி ஒரு மாதிரி பிளட் வந்துட்டு இருக்கு. ஜங்கு அப்படியே ஒன்று பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஒன்று என்னோட அங்கிள் உன்னை இப்படி பார்த்துட்டு இருக்கோம், உனக்கு இந்த அளவுக்கு தைரியமா, என் அடிக்கிற அளவுக்கு ஒரு தைரியமா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல பார்த்து என்ன பண்ணுவா சொல்லிப்பா. அவன் தான் ஜங்கோட நெக்கை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். ஜங்கு வழி தாங்கல, ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் அப்படி ஜங்கு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் தாமஸ் கொடுமைப்படுத்துறது ஜங்கு ஒரு விஷயமா தெரியல. ஆனால் இன்னைக்கு இந்த வாசம் இருந்தது ஜங்கு நடந்துக்கிறத ஏற்றுக்க முடியல, ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் அப்படி ஜங்குக்கு வந்து அழறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் இது பண்ணிடாத ஜங்குக்கு எந்திராங்க. ஆனால் அந்த வாசம் கேட்கவே இல்லை. இன்னைக்கு உன் லைஃபை முடிச்சுது அப்படி சொல்லிட்டு நீ ஏமலை கை வச்சிட்டல சொல்லிட்டு அவன் தான் ஜங்கோட ஹேர் கிரிப் பண்ணி பிடிக்கிறான். கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஜங்கோட நெக்கை பைட் பண்ணு போகும்போது ஜங்கு என்ன அந்த ஹேண்ட் காஃப்ல வந்துட்டு ஒரு ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணி இருப்பாங்க. ஒரு ஹேண்ட் லைட்டாக வந்துருது, ஏன்னா ஒரு ஹேண்ட் ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி ஹேண்ட் வந்துட்டு இப்போ பக்கத்துல உள்ள லைட் லேம்ப் எடுத்து நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்க அந்த பாசோட ஹெட்ல ஒரே அடியாகும். அந்த ஜங்கோட நெக்கில் பைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜங்கு அடிச்சிடறாங்க. அந்த பெயினில் அவன் அந்த ஹேண்ட் அப்படியே வந்துட்டு ஜங்குடி நெக் கிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். நெயில் அப்படி பட்டு அப்படியே ஒரு பிளட் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த பாசன் அடிச்சிருச்சாங்க. அந்த பாசன் அப்படியே ஹெட் அடிபட்டு எப்படின்னா அப்புறம் ஓங்கி அடிச்சிருப்பாரு. அதில் லைட்டாக ஹெட் வந்து கொஞ்சம் கிராக் ஆகிட்டு அது பிளட் வந்துட்டு வாலில் போயிட்டு தெரிக்குது. ஜங்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு இப்போ அந்த பாசன் பார்க்குறேன் ஏய் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஹெட்டை பிடிச்சி கீழே வந்துடுறான். இப்போ அந்த பர்சன் கோவத்தை வந்துட்டு அப்படியே வலியோட எவ்வளோ தைரியம் தான் நீ என்னையே சொல்லிட்டு இப்போ அந்த பிளட் வரது கூட பொருட்படுத்தாமல் அவன் அகைன் ஜங்குட்டு அப்படி வரும்போது ஜங்கு பார்க்குறாங்க நோ அப்படி ஜங்கு அப்படி கத்துறாங்க. இப்போ அந்த பர்சன் மேலே ஒரு அடி விழுது. ஜங்கு அப்படி இப்போ ஒரு செகண்ட் காய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணிப்போ அந்த பர்சன் ஜங்கு அதை நான் பைக் பண்ண போகிறேன்னு சொல்லி ஜங்கு ரொம்ப வயது போய் தான் ஐஸ் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குது. ஜங்கு ஐஸ் பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு அந்த பர்சனுடைய ஹெட்டில் ஓங்கி அடிச்சிடறாங்க ஒரு அயன் ராடை வச்சுட்டு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே மௌத்த கை வச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு மாருக்கு டேயாங் அப்படி சொல்றாங்க. இப்போ டேவ் நேம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு சொல்றது. டேயாங் ஒயன் அப்படி சொல்றாங்க. இப்போ எனக்கு அப்படி மௌத்த கை வச்சுட்டு இருக்கா. அவருக்கு நடந்ததை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டா. ஏன் அந்த ரூம் ஓப்பன் தான் இருந்திருக்கும், டோர் லாக்லலாம் இல்லை. ஓப்பன் இருக்கேன் மெயின் டோர் தான் லாக் ஆயிருக்கு. இவங்க மேலே வந்திருப்பாங்க. அந்த சத்தம் கேட்டு மெதுவாக சத்தம் போட மேலே வந்திருப்பாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க சம்திங் ஃபீல் வேடாக இருந்திருக்கும். அதனால மேலே வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா இந்த மாதிரி விஷயத்த அவங்களால ஏற்றுக்க முடியல. பார்க்குறாங்க எனக்கு அப்படியே ஒரு பயம் வந்துட்டு ஷிவர் ஆகிற. ஏன்னா அந்த பாசோட ஹெட் பயங்கரம் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜங்கு ரெடி அடிச்சிட்டாங்க. இப்போ டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டாரு. டே வந்து பார்த்துருப்பாங்க அந்த பாசம் அப்படி ஜங்கு பண்ணுறது பார்த்தா ஒரு பயம் தர பண்ணுறாங்க. அங்கே பக்கத்து ஒரு அயன் ராட் ஒன்று இருக்கும். அந்த அயன் ராட் எடுத்து ஜங்கு டே வந்து அடிச்சிடறாங்க. அந்த பாசம் அப்படி மயங்கி கீழே வந்துடுறாங்க. பிளட் அப்படியே ஹெவியாக போயிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி கத்துறாரு ஒரு மாதிரி அப்படி. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஆல்ரெடி அந்த பாசன் ஜங்கோட ஷர்ட் வந்து ரிப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஜங்கோட பாடி ரிவீல் ஆயிருக்கு. ஒரு மாதிரி ஜங்கு எப்படா கட்டி ஷர்ட் போட்டுப்பாரு அவர் ரெண்டா கழிச்சு விட்டுருப்பாரு. அது பாடிலாம் ஒரு மாதிரி பார்க்கும்போது ஜங்கு ஒரு மாதிரி டேவும் ஒயனும் தன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்குறவங்களும் ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கிட்ட ஒரு மாதிரி அழுக வருது டேக்கு. அந்த ஒயனில் ஜங்கோட அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஒயன் பார்க்குறான். ஒயன் கிட்ட என்ன பண்ணுறாங்க அந்த சுற்றி பார்க்குறாங்க. ஒரு பெட்ஷீட் இருக்கு. அந்த பெட்ஷீட் எடுத்து ஜங்கு கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணி போத்தி விட்றா ஜங்கு மாதிரி அப்படி தேம்பேட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ளீஸ் இங்கே வந்து சொல்கிறாங்க பாருங்க எங்கேயும் போக மாட்டேன் சொல்லி இப்போ ஜங்கு டேவும் ஒயரும் ஜங்கு ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணி அடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா அவங்க கீழே வந்து அவங்களுக்கு பிளட் வந்து ஹெவியாக போயிட்டு இருக்கு. டே பார்க்குறாங்க. ஒயன் இப்படி பார்த்து கோச்சிட்டு ஒயன் டே விளையாடுறாங்க. அவர்கிட்ட ஃபோன்லாம் இருக்கிறவ டே ஒயன் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அவர் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ யாங் நம்பிச்சு யாங் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. யாங்கன்னா சொல்கிற பிளேஸ்க்கு கொஞ்சம் வர முடியுமா சொல்கிறாங்க. யார் ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான், நீங்கள் கொஞ்சம் பிளேஸ்க்கு வர முடியுமா, யாரை கூட ஹெல்ப் கூட்டிட்டு வர முடியுமா சொல்கிறாங்க. ஹெல்ப்புக்கா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ப்ளீஸ் யாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுட்டா நம்ம அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டான சுகாவை கூட்டிகிட்டு அந்த பிளேஸ்க்கு வராங்க. வரும்போதே அவருக்கு என்ன ஒரு பயம் வருது. சரிட்டு அவருக்கு ஜின்னுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னா ஜின்னு நம்ம நம்பிச்சாலும் அத்தை பையன் மாவு பசங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுமே அந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சுகா நம்பிச்சு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிருக்காங்க. ஓகேவா இப்போ ஃபைன் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு பிளேஸ் ரீச் ஆகுறாங்க. பார்த்தா மெயின் கேட் வந்து லாக் ஆயிருக்கு. மெயின் கேட் வழியே போகிறாங்க. போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டு மேலே போய் பார்த்தாக்க பயங்கர ஷாக்கு. நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. டேம் என்னது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. யாங்க பாருங்க இவன் என் ஃப்ரெண்டு ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. நீ சொன்ன இன்ட்ரோ ஒரு பையன். ஆமாம் இன்ட்ரோ ஒரு அவன் பேச மாட்டான், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா சொல்லிட்டாங்க. அந்த பையன் தான். அப்போ சொல்லுங்க என்ன நடந்து சொல்லி கேட்கும்போது இப்போ டே தான் நடந்தாலும் சொல்கிறாங்க. எனக்கு புரியல அந்த பர்சன் யாரு அங்கே பார்ப்பா ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு ஷிவர் ஆகிட்டு இருக்காரு. கண்டு ஃபுல்லாக அப்படியே டியர்ஸ். அந்த லாங் ஹேர் ஃபேஸ் ஃபுல்லாக அழுது அவர் அடிச்சது அவர் மேலே உள்ள நெயில் மார்க்கு தான் பார்க்குறப்ப சுகா கொஞ்சம் மிச்சம் ஒரு மாதிரி பாவமாக போயிடுது. எப்படி சின்ன பையன் எப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது பார்ப்பா சொல்லுப்பா நீ உனக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் உன்னை பற்றி சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்குக்கும் தன்னோட லைஃப் நடந்தது எல்லாம் சொல்லிடுறாங்க. ஒன் வீக்
பிஃபோர் தான் அந்த பாசம் வந்து வந்துருப்பாங்க அந்த வீட்டுக்கு. அதாவது நம்ம தாமஸ் ஆனால் வந்து இங்கே ஒர்க் விஷயமும் வெளில போயிருக்கான். அந்த ரீசனால வந்துட்டு இந்த பையன் வந்து விட்டு போயிருப்பான். இவன் வேற யாரெல்லாம் ஒரு ரிலேட்டிவ் பையன் தான், அவன்கிட்ட வந்து விட்டு போயிருப்பான். நீ வந்து பார்த்துக்கோ, இவன் எங்கே போயிருக்கூடாது, ஸ்கூலுக்கு நீ தான் கூட்டு போய் ட்ராப் பண்ணணும், நீ தான் கூட்டிட்டு வரணும், இவன் உன்னோட கஷ்டத்துலாம் இருக்கணும் நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இந்த பர்சன் ஜவுக்கு வந்து அந்த ஜவுக்கு பேட்டேஜ் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஒரு மாதிரி அந்த ஜவுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு, பிடிச்சிருக்காது. ஜவுக்கு பார்க்குறேன் இப்போ கூட இருக்க பிடிக்க சொல்லும்போது அவங்க அந்த அங்கிள்கிட்ட அந்த தாமஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி அவன்கிட்ட என் கூட இருக்க பிடிக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் அப்படிதான் சொல்லுவான், நான் எங்கேயும் விட்டுக்கூடாது, நான் வர வரைக்கும் பார்த்துக்கோ, நீ என்ன பண்ணிக்கோ, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். இப்போ அந்த பர்சன் ஜவுக்கு 1 வீக்கோ பேட்டேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜவுக்கு எப்படி அவர் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாரு. இன்னைக்கு வீக்கெண்ட் இல்லையா, லீவ் பண்ணுறாங்களா, அவர்கிட்ட வந்து எஸ்கேப் ஆக முடியல. அந்த பர்சன் அந்த தாமஸ் வந்துட்டு ஜவுங்க அதாவது டேனியில் அவங்க பேர் மார்க் டேனியல் ஓகேவா. அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஜவுக்கு பார்த்துருப்பா. ஜவுக்கு இப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ தான் வந்துட்டு இருப்பாரு. இந்த எவ்வளோ நேரம் வந்து அந்த பாஸ் அந்த ரூமில் தான் இருப்பாரு. அவர் ஜவுக்கு அவர் பார்த்துருப்பாரு. ஜவுக்கு திட்டிருக்காங்க, எதுக்கு ரூமில் வந்து ரூமில் வரலாம் சொல்லிட்டு சொல்லும்போது நீ என்ன திட்டியா, அவனை என்ன பண்ணாலும் கேட்க ஆளில் சொல்லிட்டு தான் அந்த பர்சன் ஜவுக்கிட்ட இவ்வளோ பேட் டச் பண்ணுறது தான் பண்ணியிருப்பாரு. சமைக்கும் போது போயிட்டு அங்கங்கே டச் பண்ணுறது அப்பெல்லாம் பண்ணியிருப்பான். இன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி நடந்துக்கிறான். நம்ம ஜவுக்கு வந்துட்டு அவர் திட்டிட்டு ரூம் போட்டு வெளில போட்டுருப்பாங்க. அப்போ அந்த பர்சன் ஜவுக்கு பெட்டில் புஷ் பண்ணி டக்குன்னு ஹேண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இது போய் இதெல்லாம் நடந்துருக்கும். இந்த பர்சனுடைய இது தாங்க முடியும். இந்த மாதிரி இது அவன் இது பண்ணுறப்பட பயத்து தான் ஜவுக்கு வந்து பர்சனை ஹெட்ல அடிச்சிருப்பாங்க அந்த லைட் லேம்ப் எடுத்து. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம நம்பிச்சுக்கிட்ட சுகா கட்டி நம்ம ஜவுக்கு சார் அழுறாங்க, ப்ளீஸ் பாருங்க எனக்கு எங்கேயாவது வந்துட்டு இங்கே போய் அப்படின்னு இப்போ ஏதாவது சர்வ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஜவுக்கு தான் அப்படியே மாதிரி லிட்டரலி கெஞ்சி கேட்குறாங்க பெக் பண்ணி. இதை கேட்குற டேக் ரொம்ப அழகாக ஏன்னு பார்க்குறாங்க, எப்படியாவது இந்த பர்சன் சர்வ் பண்ணுறீங்களா ப்ளீஸ், முக்கியமா எங்கள் ஃப்ரெண்டு இவங்ககிட்ட பேசுனதில்ல, ஆனால் பாவம் எங்களுக்கு தெரியும் ஏதோ இவங்க ஹார்ட் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு நினைக்கல, ஏதோ கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் ஏதாவது ஹார்ட்டாக இருப்போம் போல இருந்தால் அப்படி இருக்கான்னு நினச்சோம். இன்னைக்கு லைஃப் ஒரு ஹெல்லில் இருக்காங்க, ஏன் ப்ளீஸ் சொல்லிட்டு நம்பிச்சுட்டு தரேன் டேவும் போய் அழறாங்க. இவன் நம்ம ஜவுக்கு இவங்கள்ட்ட பேசாமல் இருந்தப்போ கூட இவங்களாம் இவ்வளோ பாசமாக இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரிக்கு இவங்க கேட்குறப்போ உங்களோட பேரண்ட்ஸ் எங்கே அப்படி கேட்குறாங்க, நீ ஒரு ஃபேமிலியும் பேரண்ட்ஸ் என்ன எங்கன்னு கேட்கும்போது மிஸ்டர் ஜோன் என்னோட அப்பான்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்காங்க, என்ன நான் ரொம்ப பிஸ்னஸ் மேன் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்களோட பையனே சொல்கிறாங்க. அப்புறம் இப்படி சொல்லி கேட்குறாங்க, அவங்க கார்டியனாக இருந்தது அவங்க ஃபிக்ஸ் பண்ணது, இப்போ தான் அவங்க அப்பா அம்மா ரீசெண்டாக வந்துட்டு போனது, இதெல்லாம் சொல்கிறாங்க. சிவாவுக்கு நம்பிட்டு செம கோவம் வருது, என்ன மாதிரி பேரண்ட்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜவுக்கு தான் ரொம்ப அழகாங்க, அவரால் தாங்கிக்க முடியல. இது வரைக்கும் அவர் பாடியில் உள்ள பெயினெல்லாம் இது வரைக்கும் இவங்க பார்த்ததில் மார்க்ஸ்லாம். இப்போ நம்ம நம்பிச்சு இந்த சுகா தான் காமே சொல்லிட்டு இப்போ ஒரு அந்த டிஷர்ட்டை ரூம் பண்ணி பார்த்தாக்கா அங்கங்கே மார்க்ஸாக இருக்குது. அதை பார்க்குறப்ப சுகாக்கு ஒரு மார்க் இதெல்லாம் என்ன அப்படி கேட்குறாங்க. டேலாம் பார்த்து முகத்தை கை வைக்கிறாங்க, இதெல்லாம் என்ன, அதனால தான் உங்கள் ஹேண்டரை பிடிச்சி தட்டி விட்டியா, வலிக்குதில்ல வலியில் அப்படி பண்ணியா சொல்லி கேட்குறாங்க. ஜவுக்கு போய் ஹெட்டை செக் பண்ணுறாங்க, என்ன எந்த மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கு, இந்த இப்படி ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஜவுக்கு வந்து வெளி உலகமே பெருசாக தெரியாது, ஸ்கூலோட வீடு இதுதான் தவிர மற்றபடி டெக்னாலஜி பற்றி ஒரு இன்டர்நெட் பற்றி எதுவுமே ஜவுக்கு தெரியாது. அப்படிதான் அவங்க பாசம் வளர்த்துருக்காங்க. இது பக்கம் நம்பிச்சுருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, எப்படா இப்படிலாம் வாடகைக்குள்ள ஒரு மாஸ்டர் எந்த மாதிரி பையன் வந்து அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுட்டு கேட்குறாங்க. ஜங்கு இன்னும் சிலம்பு அப்படியே கரண்ட் டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பக்கம் பார்த்தா பிளட் போயிட்டு இருக்கு. ஹிமோ இதெல்லாம் ஆகிட போதுரா சொல்லிட்டு இப்போ சுகர் போட்டு கை வச்சு பார்க்குறாங்க. அவனுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, பிளட் தான் அதிகம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. நான் ஜங்கு பயப்படுறாங்க. என் சொல்கிறாங்க பாரு உனக்கு ஒன்றும் ஆகுது, ஓகே நாங்கள் பார்த்துருக்கோம், எதுக்கு பயப்படுறேன் சொல்லிட்டு இப்போ அவங்க தான் கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, உள்ள வரலாமான்னு சொல்லி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா 2 பர்சன் இருக்காங்க. இது என்ன ஜின்னோட ஃப்ரெண்டு ஹோபி தான் அந்த ஃப்ரெண்டு, நம்ஜின் சுகாவும் ஃப்ரெண்டு. அப்படி தான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க ஜோர் பார்க்குறாங்க, என்னதுலாம் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா வாழெல்லாம் பிளட் தெரிச்சிருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஏன்னு பார்க்குறா ஹோபி ஹேங் அப்படின்னு கூப்பிட்றா. அது ஹேங் அப்போ அந்த டைம் ஹேங் தான் கூப்பிடுவா. எனக்கு இது யார் சொல்கிறாங்க, இது வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறீங்க, என்னாச்சு இப்போ உனக்கு சொல்கிறாங்க. ஜின்னுக்கிட்ட வராங்க, ஜின்னுக்கிட்ட வந்து ஜங்கோட ஹேரை ஒரு மாதிரி ஒதுக்கி வராங்க. பார்த்தா கட்சிட்டு அடிச்சு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னப்பா இது ராம்பி கேட்குறாங்க. இப்போ நம்ஜின் தான் பார்க்குறாங்க, பாருங்க நீ இந்த வீட்டை இவங்களை பார்த்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு இப்போ சுகாவும் நம்ம நம்ஜின் அந்த பர்சன் தூக்கி வெளில போகிறாங்க. வெளியே காரில் வச்சுட்டு போய் அட்மிட் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு சிவர் ஆகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீட்டை சுற்றி பார்க்குறேன், என்ன நடந்திருக்கும். இந்த வீட்டில் நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் இருக்குது, ஸ்மோக்கர் இருக்கா, கன் இருக்குது, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இந்த வீட்டில் என்னென்ன பேட் திங்ஸாக இருக்கக்கூடாது எல்லா திங்ஸுமே இருக்குது. இந்த ஹெல்லுக்குள்ளே எப்படிதான் இவன் வாழ்ந்தான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன் அப்பா மட்டும் நீ சொல்லி சொல்லி ட்ரை பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவங்க எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, சொல்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கல சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுது அவங்களுக்கு. இப்போ நம்ம நம்ஜின் ஜின்னு தான் வந்துட்டு நம்ம ஜங்குடி சிக்ஸாக வந்துட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணி விடுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு வந்து டேஸ்ட்லாம் வைப் பண்ணிவிட்டு அந்த காயம் இருக்குல்லையே ஒரு நெக்கில் அந்த நெயில் மரத்தில் பட்டுருக்காங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுறாங்க. பண்ணிவிட்டு போயின்னு பார்க்குறான், நான் இதெல்லாம் வாஷ் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறா போயிட்டு இந்த பிளட்லாம் வந்துட்டு அவங்க பிளட் சைனாக இருக்குது அதை எடுத்து வாஷ் பண்ணுறான். நம்ம டேவும் அப்படி எல்லா திங்ஸும் இருந்த மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஹேண்ட் கஃப்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஜேவுக்கு அந்த ஹேண்ட் கப் எடுத்து வீசுறாங்க வெளில, என்னதுலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ இந்த பக்கம் அந்த பாஸ் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க, சார் அவருக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டில் அடிச்சிருக்காங்க, ஹேண்ட் ராடால சொல்கிறாங்க. ஏன்னா ப்ராப்ளம் சொல்கிறாங்க, நாங்கள் செக் பண்ணி பார்த்தா சொல்ல முடியும் சொல்லிட்டு அவங்க அட்மிட் பண்ணிடுறாங்க. சுகா நம்பிச்சு அங்கேயே உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபைனில் அவங்களுக்கு 4 hours ஆஃப்டர் பார்க்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா, அவருக்கு சேஃபாக டயர் ஒன்றும் சொல்கிறாங்க. நெக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவி அடிபட்டுருக்கனால கொஞ்சம் டேஸ்க்கு வந்துருக்கு எங்கேயும் அது நெக் வந்து இருக்கவே முடியாது, ரொம்ப அடிபட்டுருக்கு. பெட் ரெஸ்ட் வந்து சரியாயிடும், ஓகேவா சொல்லிட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியே சார் ஆமாம் சொல்லிட்டாங்க. சார் ஓகே சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, பார்த்து அந்த பர்சன் அப்படியே இருக்கு. அவங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டதுனால ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஷேக் ஆன மாதிரி இருக்காங்க. பார்க்குறாங்க, நீங்கள் யாரை சொல்லிட்டாங்க, அதுவா உனக்கு எதுவும் கீழே விழுந்து போகல, கீழே விழுந்து அடிபட்டு வச்சுட்டு அதை கொண்டு வந்து சேர்த்தா சொல்லிட்டாங்க. அவருக்கு புரியவில்லை என்ன சொல்லிட்டாங்க பார்த்துருக்காங்க. இப்போ டாக்டர் நம்பிட்டு கேட்குறாங்க, ஒரு ஷார்ட் மெமரி லாஸ் வர சொல்லிட்டாங்க. ஷார்ட் மெமரி லாஸ் ஆமாம் சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்லி நினச்சிட்டாங்க. நினச்சிட்டு சரி ஓகே நீங்கள் இதுக்கு போய்ப்பீங்களா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு மணியில் நாங்களே பே பண்ணிட்டோம், நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, உங்களுக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் க்ளீனாக எடுத்துச்சு. அங்கே போய் அழுதுட்டு இருக்காங்க. நம்பின்னு பார்க்குறாங்க, பார்ப்பாடி இதுக்கு வந்து ஹெல்ல இருக்கக்கூடாது. உன் அப்பா அம்மா நம்பர் கூட பேசணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியாதா? அப்பா அம்மா நம்பர் தெரியாது சொல்லிட்டாங்க. தெரியாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, இப்போ இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே இங்கே ஒரு பர்சன் வந்து டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பயப்படுறாங்க, யாரா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சுகா பார்க்குறாங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் போயிட்டு டோர் ஓப்பன் பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்கான். பார்க்கறதுக்கே ஏதோ ஒரு அவனுக்கு பேச பார்த்தா தெரியும் ஒரு சைக்கோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தவனா இருக்கான், ஒரு ரகடா ஒரு மாதிரி பேச வச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகா பார்த்தா அந்த பர்சன் பார்க்குறாங்க, நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஏன் நீ யார் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் இந்த வீடு என் வீடு சொல்லிட்டாங்க. இந்த வீடு உன் வீடு அனிதா மிஸ்டர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் ஜோன் கிடையாது, மிஸ்டர் ஜோனோட சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணுற பர்சன் அவங்க பையனுக்கு நான் ஒரு கார்டியன் சொல்கிறாங்க. கார்டியன் நீ அப்படி சொல்கிறாங்க. நீ யார் ஃபர்ஸ்ட் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு, ஒரு மிலிட்ரி சர்வீஸ் மேன் சொல்கிறாங்க. மிலிட்ரி சர்வீஸ் மேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி உன் பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. தாமஸ் அப்படி சொல்கிறாங்க. தாமஸா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா அந்த பர்சனை கை போடுறாங்க. அந்த பர்சன் பார்த்துட்டு என்ன சின்ன பையன் வந்து ஏன் கை போடுற சொல்லி யாரை பார்த்து சின்ன பையன் சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா அந்த பர்சனை வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டா. வீட்டுக்குள்ள எடுத்துட்டு டோர் லாக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அப்படி நம்பிச்சு ஜியோ இப்போ சின்னன்னா 3 பேர் ரவுண்டு கட்டுறாங்க. நின்றுருக்காங்க. உன் மனசு என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படி கேட்குறாங்க. இவங்க புரியல, நீங்க யார் எப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நான் சின்னதான் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் சொல்லிட்டு நம்பி நான் ஒன்றும் செய்யல சொல்லிட்டு ஒரு பர்சன் கால் பண்ணி ஹலோ அங்கிள் சொல்லிட்டாங்க. சொல்லுப்பா நம்பி சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி சொல்லிட்டாங்க. ஷியார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ்க்கு வாங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் கட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நம்பி பார்க்குறாங்க, உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் நீ உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஓகேவா, உன்னை அப்படியே விட்டுற முடியாது, ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களாம் கொடுத்தா வேறு மாதிரி ஆகிடும், உனக்கு சட்டப்பூர்வமாக உனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அது பாசிபிளாக இருக்குது. இப்போது அந்த தாமஸ் தான், யார் நீ ஃபஸ்ட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க, நீ யாருடா ஃபஸ்ட், நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த, ஜங்குக்கு எங்கே சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி கத்துறாங்க. இப்போது ஜங்குக்கு அந்த தாமஸோட வாய்ஸ் கிடையாது ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஏன்னு பார்க்குறாங்க, ஒன்றும் உள்ள சுட்டு இப்போ அவங்க 2 பேரும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம சின்ன பார்க்குறாங்க, எது அவன் பேரை சொல்லிட்டு கூட என்னடா தகுதி இருக்குது, நீ யாரை ஃபஸ்ட்டு அவனுக்கு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா மணியில் நீ வாழ்ந்துட்டு அவனையும் கஷ்டப்படுத்திருக்கல சொல்லிட்டு பிரின்ஸ் மாதிரி வளர வேண்டிய பையனை ஒரு மெய்டு மாதிரி வளர்த்து வச்சிருக்க, ஒரு மெய்டு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா சொல்லிட்டு இப்போ சின்னதாக அவனுக்கு ஒரு கோவம் வருது. என்ன பண்ணுறாரு, ஓங்கி அந்த பர்சனுடைய சீக்ஸில் ஒன்று வச்சிடறாங்க. இப்படி தான் அடிச்சிருப்பா, அந்த குழந்தையோட கணக்கு இப்படி தான் அடிச்சிருப்பா. ஃபுட்டு அவனுக்கு ஸ்பைசியான ஃபுட்டு ஒத்துக்கலனாக்கா அந்த ஃபுட்டை நீ கொடுப்பியா அவனுக்கு தப்பு பண்ணால் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் பனிஷ் பண்ணுவியா, சாப்பாடு நம்ம குழந்தைய தவிக்க விட்டுருக்க அப்படி சொல்லிட்டு இப்போ சின்னதாக நம்ம ஜம்க்கு வந்து நிறைய சொல்லிப்பார் விஷயம் நடந்ததெல்லாம். அது எல்லாத்தையும் சொல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீ யார் அவனை பனிஷ் பண்ண நீ யார் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம சின்னதாக அடிக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்படி சுகா அந்த பர்சன் நெக்கில் கை வைக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான், அவனுக்கு ஸ்மோக்கர் கண்ணை வச்சு ஹீட் பண்ணி வச்சிருப்பா, ஹேண்டில் வந்து சூட் போட்டுருப்பா சொல்லிட்டு உனக்கு யாரும் அந்த ரைஸை கொடுத்தது சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு அந்த பர்சனோட தோட்ட வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, காம்டன் காய்ஸ் ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்னோட அங்கிள் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நம்ஜினுடைய அங்கிள் வந்து ஒரு கமிஷனர், ஓகேவா, அதனால தான் இப்போ ஃபைனலாக அந்த சாருங்க வந்துட்டாங்க. அவங்க கூட 2-3 பேர் வந்திருப்பாங்க, கான்ஸ்டபிள் அவங்க வந்திருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க நம்ஜின் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் இவங்க பற்றி சொல்கிறாங்க. இந்த பர்சனை பார்த்ததும் அவர் பார்க்குறாங்க, எங்கேயும் இவனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்டு அவருக்கு இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இவனை பற்றி டீட்டெயில்ஸ் கேளுங்க சொல்கிறாங்க. இப்போ தாமஸோட நேம் போட்டுதோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு இவரை பற்றி ஒரு டீட்டெயில் வருது. அதில் என்ன இருக்குனாக்கா, இவன் வந்துட்டு மிலிட்ரி சர்வீஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்ன இந்த வந்து மிலிட்ரி சர்வீஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கான். இவன் வந்துட்டு இப்போனாக்கும் நல்ல ஒரு கமாண்டராக இருந்திருக்கான். இவனுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இவன் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இவனே ஒரு ரூல்ஸை போட்டு வச்சிருக்கான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கே அகைன்ஸ்டாக, ஆமாம் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இவன் ரூல்ஸை போட்டிருக்கான். இவன் சொல்கிறத எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இவன் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி டிசிஷன் எல்லாம் மேக் பண்ணியிருக்கான். இதை பார்க்குற அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு அவங்க அது பிடிக்கல, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் இவன்கிட்ட போய் கேட்குற மாதிரி நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்ன பண்ணுவேன், நீங்கள் நான் சொல்ல
தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இதோ இவனோட அடிமைங்க மாதிரி அவங்க எல்லாரையும் அப்படி நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இவன் வந்து மென்டல் இல்னஸ்ல இருக்கான்னு சொல்றாங்க. மென்டல் இல்னஸ் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க, மென்டல் இல்னஸ் லைக் ஒரு சைக்கோ அப்படி சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த கமிஷனருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இப்போ நம்ம நம்பிச்சு வந்து கெஸ் பண்ணிப்பாங்க இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ சுகாக்கு நம்ம ஜின்னுக்கு ஜவுப்ல ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன சொல்றாங்க, அப்போ சைக்கோன்னு எப்படி இவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சி சொல்றாங்க. இது எப்படி ஒரு கிடைச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு மிலிட்ரி சர்வீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. நீ வந்து மிலிட்ரி சர்வீஸ்ல மட்டும் இல்லை வேற எந்த ஒரு ஜாபும் வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா உங்க மென்டல் ஹெல்த் வந்து சரியில்லை அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பியிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. அட்வைஸ் பண்ணி அவருக்கு வந்து வாண்டடா வந்து அவங்களே வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. மிலிட்ரி சர்வீஸ் சொல்லிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த 7% இல்லை, நீங்க வந்து அன்ஃபிட் அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. நாங்கள் இவ்வளோ டேஸ் தெரியாம தான் நீங்க இருந்திருக்கீங்க சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணணுனாக்கா மென்டலி ஃபிசிக்கலி அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அவங்க வந்து கண்டிப்பாக அன்ஃபிட்டாக பண்ண பார்க்கக்கூடாது. அதுவும் மென்டல் ஹெல்த் உள்ள மென்டல் இல்னஸ் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஜாப்புக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம இவங்க வந்து எந்த ஒரு ஜாப்புக்கும் அது இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது இவங்க எந்த ஒரு டிசர்வமாக கிடையவே கிடையாது. இவங்க அதுக்கு வந்து ஃபிட்டான பர்சன் இவங்க இல்லைன்றதுமே அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த கமிஷன் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்லிட்டு நம்பிச்சுட்டா நம்ம ஜங்கோட் லைஃப்லாம் நடந்திருக்கு சின்ன வயசு சொல்லிட்டு ஜங்க் கூட்டு வந்துட்டு அவர் பாடியில் ரூம் பண்ணி அந்த இதில் காமிக்கிற ஷர்ட் ரூம் பண்ணிட்டு அவர் பாடியில் உள்ள அந்த மார்க்ஸ் எல்லாம் வாங்கும்போது கமிஷன் பயங்கர ஷாக் ஆயிராங்க. நம்பவும் இல்லை எப்படி சொல்றாங்க. இவங்க அந்த பையனோட பேரண்ட்ஸ் யாரும் சொல்றாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோன் அப்படி சொல்லும்போது அவங்க கோவம் வந்துடுது. என்ன மாதிரி ஒரு பர்சன் விட்டு போயிருக்காங்க. ஒரு பர்சன் ஒரு குழந்தை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இத்தனை வருஷம் தனியாக விட்டு போகும்போது அந்த பர்சன் எப்படி அவங்க பர்சனோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க பர்சனோட ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு எதுவும் பார்க்க மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. இது எதுவுமே பார்க்காம நடந்திருக்காங்க அங்கிள் சொல்கிறாங்க. இந்த பர்சன் பண்ணியிருக்கான், இதை தாண்டி இப்போ வருஷம் நடந்திருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்கும்போது இந்த பர்சன் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் பையனை வந்து விட்டு போயிருக்கான். அந்த பையன் ஜங்க் இந்த மாதிரி மிஸ்பேக் பண்ண ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் ஜங்க் அந்த பர்சன் தள்ள அடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பர்சனோட தள்ள அடிச்சிருக்குது. இப்போ அந்த பர்சன் அட்மிட் ஆயிருக்குது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ கமிஷனருக்கு பார்க்குறாங்க என்ன மாதிரி வேர்ல்டு இது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனை உங்ககிட்ட விட்டதே தப்பு, நீ ஒரு சைக்கோ, நீ ஒரு சைக்கிள் விட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சைக்கனாக்கா உன்னோட ரிலேட்டிவ் அப்படி தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. நீ அவங்களோட சைக்கோ அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இப்போ நான் கமிஷன் பார்க்குறேங்க. உன்னை நான் கேஸ்லாம் போட்டு இது பண்ண போகிறது சரியா, நான் பர்சனலாக என்னோட பர்சனல் கஸ்டடியில் உன்னை கூட்டிகிட்டு போய் வைக்க போகிறேன். உனக்கு ஹெல்ப் என்ன நான் காமிக்கிறேன் சரியா சொல்லிட்டு உங்க சின்ன பையனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம கமிஷனர் அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறேன் அங்கிள் இதனால உங்களுக்கு எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது ஓகேவா. இந்த மாதிரி எவ்வளோ பேர் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் கேஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களோட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவங்களாம் பப்ளிக்காக போட்டு குழந்தைங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுறாங்க. நான் அப்ளை பண்ண மாட்டேன் ஓகேவா. ஜங்கோட நேம் எங்கேயும் இது வராது. ஈவன் ஜங்கோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. இந்த பர்சன் பற்றி எதுவும் தெரியக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் தான் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஜங்கோட பேரண்ட்ஸ் கால் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பர்சன் பார்க்குறணும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நீ மட்டும் பண்ணல சொல்லிட்டு இப்போ தான் அப்படி நெய்யில் ஒரு ஸ்க்ரூ ஒரு கட்டிங் பிளேட் பண்ணி வைக்கிறாங்க வச்சுட்டு நீ மட்டும் இப்போ ஓகே சொல்லுன்னு வச்சுக்கி நீ ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்ல வச்சுக்கேன் அப்படி உணவு எடுத்துருவோம் பரவாயில்லையா. நெய்யில் உணவு எடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுச்சு. பெயின் நீ மற்றவங்க கொடுக்குறல உனக்கு எப்படி பெயின் இருக்குன்னு காமிக்கலாமா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ தாமஸ் கொஞ்சம் பயப்படுறான். இப்போ நீ மட்டும் சொல்ல நாங்கள் சொல்கிறபடி சொல்லிச்சுக்கேன் உனக்கு அவனோட நிலம ரொம்ப மோசமாகிட சொல்கிறாங்க. இப்போ தாமஸ் பார்த்து பயப்படுறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் இல்லை அவரும் வந்துட்டு அந்த ஜங்கோட அப்பாவும் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பாவும் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் தாமஸ் சொல்கிறாங்க. மேடம் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க சொல்கிறாங்க. அம்மாவா உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை இருக்காங்க, அவங்க வில்லேஜில் இருக்காங்க, அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கூட சுச்சுவேஷன் இப்போ நான் இருக்கேன், அதனால ஜங்கோட பார்த்துக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு அம்மா ஜங்கோட பார்த்துக்க முடியாது, அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட ஜங்க் வந்து விட்டு போகவா அவங்க பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்ல பர்சனாக சொல்கிறாங்க. அவங்க நல்ல பர்சன் தான் என்ன மாதிரி பார்த்துப்பாங்க, நான் அவங்ககிட்ட விட்டு போவா அப்படி கேட்குறாங்க. அப்படியா சரி ஓகே அவங்க பேர் சொல்கிறாங்க, அவங்க நம்பர் எதுவும் தர முடியுமா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு நான் நம்பர் சென்ட் பண்ணுறேன், அவங்க வந்து பார்த்துப்பாங்க, அவங்க வந்து கார்டியனாக இருப்பாங்க, நான் வந்து கொஞ்சம் டேஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ அவரும் ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ தாமஸ் பார்க்குறாங்க. தாமஸை பார்த்து கமிஷன் பார்க்குறாங்க. போகலாமா ஜெயிலுக்கு சொல்கிறாங்க. இப்போ நீ சொன்னதானே சொல்லிட்டு செஞ்சுட்டு நீ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்போ நீ இவ்வளோ டேஸ் இந்த பையனை கஷ்டப்படுத்தி ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப வருஷம் ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். 10 இயர்ஸ்க்கு மேலே இந்த குழந்தைய கஷ்டப்படுத்திருக்கேன், ஒரு 11 இயர்ஸ் பக்கம் கஷ்டப்படுத்திருக்கா, அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேணாம் வா சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒன்று நான் அப்படி விட்டு நினச்சிட்டு அப்படி கேட்குறாங்க. பாரு கேஸை ஃபைல் பண்ணாமல் உனக்கு எனக்கு தண்டனை வாங்கி தர முடியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பயப்படுறாங்க. பாரு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்க சரியா அவனை பற்றி எல்லாம் தெரியுண்டா, நீ ஒரு மென்டல் சைக்கோடா அப்படி சொல்லிட்டு நீலாம் வந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துக்கு தகுதி இல்லாதவன் அப்படி இருக்கும்போது நீ எப்படா இப்படி டார்ச்சர் பண்ண அப்படி சொல்கிறாங்க. நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு உன்னோட வீட்டில் இருக்க உனக்கு தகுதி கிடையாது, நீலாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய, நீ ஒரு சைக்கோனாக்க உனக்கு தனி ஜெயிலில் தான் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு உன்னை ஒரு ஹியூமன் பக்கத்தில் வைக்கக்கூடாது, உனக்குலாம் ஹியூமன் பற்றி என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு அவர் தான் அந்த பர்சனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 கான்ஸ்டபிள் வச்சு அரெஸ்ட் பண்ணுங்க, சீக்கிரட்டாக கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்கிறாங்க. சீக்ரெட் கேஸ் மாதிரி எப்படினாக்கா
குழந்தைங்க பற்றி வெளில தெரியவே கூடாது, அந்த மாதிரிலாம் கோர்ட்லாம் இருக்குது, மொபைல் கோர்ட் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கேஸ் போட்டு உள்ள தள்ளிடலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போது நம்பிட்டு பார்க்குற அங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. அந்த பார்ப்ப தேங்க்யூ இருக்கிற அந்த பையனை பார்த்துக்கோங்க, ஓகே கண்டிப்பாக அந்த பையன் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பான், ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னா கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் அந்த பையனை யார் பார்த்துக்கிறது சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் வந்து அவங்க தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், அவங்க எப்படி படிக்கிற காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவனே இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பான், மற்றவங்க கூட இவன் மாதிரி பாசிட்டிவ் இருக்கிறது அவங்க தனியாக பெட்டர் சொல்கிறாங்க. இல்லை நம்ஜுன் தனியாக ரொம்ப சேஃப்டி இல்லை, ஓகேவா, அந்த வேர்ல்டு ரொம்ப குரூலாக இருக்குது. ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தா இப்படி வெளில போய் பார்த்தா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த பையனை தனியாக இருக்க விடாதீங்க, வேணா ஒரு நல்ல பர்சன் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் நம்ஜுன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. நம்ஜுன் அவங்க கூட போயிடறாங்க. இப்போ சின்ன ஷுகா யோகா போய் பார்க்குறாங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம கூட ஸ்டே பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட என்னடா சொல்கிறது சொல்கிறாங்க. அதானே இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க, ஃப்ரெண்டை கூட்டு போய் வச்சுக்க முடியாது சொல்லும்போது ஒரு மாதிரி இப்போ ஜெவ பார்க்குறாங்க. சரி ஓகே என்னோட அப்பா அம்மா ஹாஞ்சில் தானே இருக்காங்க, நான் இங்கே தானே இருக்கேன் சொல்கிறாங்க. உங்க கூட சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜவுக்கு பயப்படுறாங்க, பாரு ஜவுக்கு நீ பயப்படாத ஓகேவா, நான் இருக்கா சொல்லிட்டு ஜென்னு பார்க்குறாங்க. டே ஒன்று பண்ணலாம், சரி அப்பா அம்மா தானே இங்கே தானே இருக்காங்க, நம்ம தனியாக ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிருக்கலாமா, நீ நான் இவங்க இந்த பையனை கூட்டு போய் நம்ம வச்சுக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, நம்ம கூட ஜங்கு வச்சுக்கலாமா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு இல்லை வேண்டாம், நான் ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டலாக சொல்கிறாங்க, அது சேஃப் இல்லை ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹாஸ்டல் ஓகே தானே, ஹாஸ்டல் இருந்துக்கவா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தனியாக இருக்குன்னு தோண்டு சொல்கிறாங்க. தனியாக அது கஷ்டம் ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. பட்டே பார்க்குறாங்க. அப்போ நானும் ஹாஸ்டல் சேரேன், ஓகே நான் ஹாஸ்டல் சேரேன் உங்க கூட இருக்கான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை நான் கூட இருப்பேன், தனியாக விட மாட்டேன் சொல்கிறாங்க. வீட்டில் எங்கேயும் ஸ்டே பண்ணுவேன், என் கூட ஸ்டே பண்ண ஹாஸ்டல் சேர்ந்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்பிச்சிடும் கிட்ட வந்து இப்போ அந்த தாமஸ் வந்து கிரெடிட் கார்டு அது அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஜங்கோட அப்பா அம்மாவோட மணி தான், ஜங்கோட தேவைக்கான எல்லா மணியும் அதில் தான் இருக்குது. இப்போ அவங்க கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு தான் அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்க, லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. ஜங்கு வந்துட்டு ஒரு 2 days வந்துட்டு ஜேஹோப் அவங்க வீட்டில் தான் வச்சுருப்பாரு. இவங்க எல்லாரும் அவங்க ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸ்டே பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து ஹாஸ்டல் விட்டுறாங்க. ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்கு தான் தூங்கிட்டு இருக்காங்க. டேவும் ஜங்கு ஒரே ரூம் தான் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் ஜங்கு தான் நைட் மேலே வருது. என்னன்னாக்கா அவருக்கு அந்த பர்சன் தட்ட தப்பாக நடந்து ட்ரை பண்ணது. ஜங்குக்கு அந்த பர்சனை பார்த்து பயந்தது. அது ஷிவர் ஆகிட்டு அவருக்கு ட்ரீமில் அந்த பர்சன் தக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாஸ்ட்டில் வந்து வந்துட்டு நிச்சயத்தில் நடக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஏன் ஒன் செகண்ட் அவர் லைஃப்பில் தான் நடந்துருக்கு இல்லையா, அதனால் அது அப்படியே ட்ரீமில் வந்துட்டு இருக்கு. ட்ரீமில் வரும்போது அவர் பயப்படுறாரு. பக்கத்தில் யாருக்கான்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா பெட்டு நினச்சி பக்கத்தில் இருக்க பர்சன் மேலே அப்படியே ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு ஒரு பர்சன் வெளில கத்துறாங்க, அம்மா சொல்லிட்டு கத்தி எழுந்திருக்காங்க. பார்த்தாலும் பட்டே தான் பட்டே எஞ்சி பார்த்தா ஜங்கு அப்படி ட்ரீம் அது அப்படின்னா அவருக்கு கனவுல தான் இது பண்ணிட்டு இருக்காரு. கனவுல தான் பக்கத்தில் ஒரு விஷயத்தை ஹார்ட் பண்ணுறாங்க. எனக்கு பக்கத்தில் ஒரு ஹேண்டை பெட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு ஹேண்ட் வந்து டே பக்கத்தில் படுத்துருவாங்க இல்லையா, அவர் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அது டே நெக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு கை வச்சிருப்பாரு. டே எஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கோட டே சொல்லுது நோன்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பேச முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. கனவுல தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு டேக்கு புரியுது. டேக்கு பயம் வந்து சொல்லிட்டு டே வந்து ஜங்கு எழுப்புறாங்க. ஜங்கு எந்திரிக்கவே இல்லை. ஜங்குக்கு பாரு சொல்லிட்டு எழுப்பும்போது தான் ஜங்கு ஐஸ் பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்தாக்கார டே நெக் ஒரு மாதிரி சவுந்து போயிருக்கு. பார்க்குறாங்க டே எனக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பக்கத்தை பார்த்தா ஒரு ஹேண்டு அப்படி வந்து அந்த பெட் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணது அப்புறம் கசங்கி இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப புரியுது. நான் என்ன பண்ணிட்டேன் நான் கேட்குறாங்க. இல்லை அதில் சொல்கிறாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்க. இப்போ டே தான் ஒன்றில் நீ படுக்க சொல்லிட்டு படுக்க வச்சுருக்காங்க. இப்போ ஜங்கு தூங்குறதுக்கு அப்புறம் தான் டே படுக்கிறாங்க. தான் டேக்கு லைட்டாக பயம் வந்தது. அவன் ஹார்ட்டாக இருக்கா சொல்லிட்டு புரியுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ஜன் கிட்ட நம்ம டே சொல்லிடுறாங்க. இப்போ டே நம்ஜன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜங்கு கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒரு நியூவாக இப்போ தான் டாக்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு. டாக்டர் பேக்கியான், ஓகேவா, சைக்காலஜி டாக்டர். அந்த டாக்டரை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் பார்க்குறேன் என்னாச்சு உங்களுக்கு சொல்லி கேட்கும்போது இப்போ நம்ம நம்ஜன் தான் ஜங்கு லைஃப் நடந்தது எல்லாரும் சொல்லிடுறாங்க. நடந்தாலும் சொல்லும்போது அவங்க பார்க்குறாங்க என்னென்னு காமா சொல்கிறாங்க. டாக்டருக்கு ஷாக்கு தான். இப்போது அவரும் பேசுகிறாங்க ஜங்குகிட்ட இதெல்லாம் மறக்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சொல்கிறாங்க. தூக்கம் வர மாட்டேங்குது, ஆமாம் தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லும்போது எனக்கு வந்து வெளில வரணும் ஹீல் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் தூங்குறதா ஸ்லீப்பிங் ப்ரெஸ் வந்து கொடுத்துறாங்க. நீ வந்து ஸ்லீப்பிங் ப்ரெஸ் போட்டேனாக்கா அவன் ட்ரீம் வராது பெருசாக, நீ டீப் ஸ்லீப் இருந்தாக்கா தூக்கம் வராது, தூக்கத்தில் இது கனவு வராது, நீ எப்படி தூங்கலாம் ஒன்றும் ஆக சொல்லி கொடுக்குறாங்க. சரின்ட்டு ஜங்கு அடிக்கடி கவுன்சிலிங் போகிறதும் மெடிசன் எடுத்துக்கிட்டும் இப்படியே போகுது. இப்போ ஜங்கு இப்படி தான் தூங்கிட்டு இருக்கானா ஜங்கு அவரே அறியாமா இந்த மாதிரி அடிக்கடி வந்து கனவுல வரதை நான் நிச்சயத்தில் பண்ணுறாரு. அவர் பக்கத்தில் இருக்க பசங்க யாரும் தெரியாம பெட்டாக இருக்கட்டும் பிள்ளைவாக இருக்கட்டும் பிடிச்சி கிழிச்சு விட்டுறாரு. கனவுல தான் பண்ணுறாரு. ஆனால் நிச்சயத்தில் நடக்குது அது எல்லாமே. அப்போ ஒன்று கிட்ட மார்னிங் ஐஸ் ஓப்பன் பார்க்கும்போது தெரியுது நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டாக்டர் சொல்லிப்பாங்க பேக்கன்னு சொல்லிப்பாங்க, நீ வந்துட்டு ஜங்கு கூட தூங்கக்கூடாது சொல்லி டேவ் அட்வைஸ் பண்ணிப்பாங்க. நம்மச்சுன்னு பயப்படுறாங்க. டே உனக்கு என்ன ஆயிடும் பயமாக இருக்குது, அவன் சரியாயிடுமா, நீ வந்து அவங்க கூட தூங்க ரூம் மாற்ற சொல்லிட்டு 2 பேர் தனி ரூமில் தான் இருக்காங்க. ஆனால் டே வந்துட்டு ஜங்கு தூங்குற வரைக்கும் பக்கத்தில் இருப்பார். தூங்கினதுக்கப்புறம் போய்ட்டு வர ரூமுக்கு நம்ம ஜங்கு பார்த்தா நிறைய டைம் இதே மாதிரி தான் பில்லர்ஸ் அது மாதிரி ஹார்ட் பண்ணுறது, சில டைம் திங்ஸை உடைக்கிறது அப்படிலாம் பண்ணியிருப்பாரு. இப்படி போயிட்டு இருக்கு. ஜங்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜங்கு காலேஜ் முடிச்சிடாங்க. எப்படின்னாக்கா ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே அவருனா இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு மாதிரி இடம் சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப்பும் போகிறார். பார்ட் டைம் ஜாப் போயிட்டே வந்து அவரே பார்த்துக்கிறாங்க. ஜங்கோட அப்பா அம்மாவோட மணி அவர் யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படியே கொஞ்சமாக இவங்கள வந்து பேச கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்கு ஒன்றும் சொல்லிட்டு இவங்கள வந்து கம்ஃபர்ட்டாக கூடவே இருக்காங்க. என்னெல்லாம் வீக்கெண்ட் ஆனால் ஜங்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ஃபன் பண்ணுறதும் ஜங்கு நல்லா குக் பண்ணுவாங்க. நல்லா குக் பண்ணி அவங்களாம் சாப்பிட்றதும் ஜங்குக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய ஜங்க் ஃபுட் ஆல்ரெடி நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்லி தராங்க. இப்படி தான் இருக்கணும், சில பேர் பேசு பழகலாம் சொல்கிறாங்க. ஜங்கு யாரும் பேச ரெடியாகவே இல்லை. சரி ஓகே இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ஜங்கு வந்துட்டு இப்போனாக்கா பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிச்சிருப்பாரு. அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவர் பாஸ்ட்டை மறக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு.
அப்படி ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்க் தாண்டா வந்துட்டு அந்த எப்படி பார்ட் டைம் ஜாப் ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது தான் ஒரு பர்சன் ஜங்க்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஜங்க்கு தெரியல. இப்போ ஜங்க் வந்துருக்காங்க. வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எப்படின்னாக்கா ஜங்க் வந்து இப்போ ஹாஸ்டல் இல்லை ஹாஸ்டல் இல்லை, இப்போ வந்துட்டு ஒரு வீடு அவரே ஓனா ரெண்டுக்கு எடுத்துருக்காங்க. அந்த வீட்டை ஜங்க் தனியாக ஸ்டெப் பண்ணியிருக்காரு. இப்போ டே வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. டே ஒயின் அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. நம்ம ஜங்க் வந்து தனியாக இருக்காங்க. என்னை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவரு தனியாக ஸ்டெப் பண்ணியிருப்பாரு ஸ்கூல் முடிச்சதுமே. இப்போ அந்த வீட்டில் ஜங்க் போயிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போகிறப்போ அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி தனியாக ஃபாலோ பண்ணி ஒரு ஃபீல் இருக்குது. சார் அவர் போயிட்டு ரூம் வீட்டுக்குள்ள போகிற வீட்டுக்கு டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ டோர் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜங்க் ஒரு பயமாக இருக்குது, ஒரு பேனிக்காக இருக்குது. யாராக இருக்கும் என்ன வருஷம் ஜங்க் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் அப்படி பயந்துட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. சரி ஓகே ஒன்றும் சொல்லிட்டு அவரும் தைரியமாக இருக்காது. தைரியமாக வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருக்காங்க. பார்த்தா டோர் நாக் ஆகிட்டே இருக்குது. ஜங்க் ரொம்ப பயம், என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க. அப்படி அங்கே டோர் நாக் ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்க் லைட் ஆன் பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தாக்கா ஒரு பர்சன் தான். அப்படி ஜங்க் இவ்வளோ ஸ்மெல் பண்ணிருக்காங்க. ஜங்க் அப்படி ஒரு பக்கம் ஒரு செகண்டில் பேனிக் ஆகுது. இப்போ ஜங்க் வந்து பர்சன் பார்க்குறாங்க. ஓ அன்னைக்கு நான் அந்த மாதிரி ஆகுது நீதான ரீசன், எனக்கு அந்த டைம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் ஞாபகத்தில் வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு எப்படி தள்ள அடிபட்டுச்சு, எனக்கு எப்படி இந்த காயம் வந்துச்சு, முன்னாள் தான் சொல்கிறாங்க. ஓ தப்பிச்சு வந்துட்டியோ, ஓ எங்கே என்னோட அங்கிள் சைக்கப்பட்டு தப்பிச்சிட்டியா, அவர் எங்கே போனாலும் என்ன பண்ணுறாரு தெரியல, நீ தானே எங்கே என்ன பண்ணிட்டேன், என்னோட அங்கிள் எங்கே அப்படி சொல்லிட்டு இப்போ டேனியல் தான் வந்திருக்கான். ஜங்கு பார்த்து பயப்படுறாங்க. ஜங்கு தான் பொறுமையாக பேசுகிறார். ரொம்ப ஜங்கு கோவம் அதிகமாக வராது. எங்கே பாரு எனக்கு தெரியாது, உன்னோட அங்கிள் எங்கே தெரியாது, எங்கே போ அப்படி சொல்கிறாங்க. அதே எப்படி போக முடியும், அப்படியே ஒன்று விட்டு போயிட முடியுமா என்ன சொல்கிறாங்க. அன்றைக்கி தப்பிச்சிட்டு இன்றைக்கி யாரை அவனை காப்பாற்ற வச்சுட்டு இப்போ டேனியல் தான் ஜங்கு பிடிச்சி உள்ளே புஷ் பண்ணிடுறாங்க. உள்ளே புஷ் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணுறான். எப்படி ரொம்ப குட்டி விட சின்ன வீடு தான். ஜங்கு பயமாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அங்கே பாரு சொல்லிட்டு டேனியல் தான் இன்னைக்கு ஒன்று இந்த யாரும் காப்பாற்ற முடியாது, என்னை காப்பாற்ற முடியாது, அதுக்கப்புறம் என்னோட அங்கிள் எங்கே சொல்லாமல் நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ டேனியல் தான் ஜங்கு அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிட்டு ஜங்கோட நெக்கில் போட்டு பை பண்ணுறான். ஜங்குக்கு ரொம்ப பயம் வந்து ஜங்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப ஸ்ட்ராங் தான். டேனியல் இவனோட ஸ்ட்ராங்காக இருக்கான், ஜங்கோட ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போ ஜங்கோட புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஜங்கு டேனியல் தான் ஜங்கோட ஷர்ட்டெல்லாம் ரிப் பண்ணி விட்டு அப்படி பார்ப்பாங்க. ஜஸ்ட்லாம் ஒரு ஜஸ்ட்லாம் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். ஜங்கோட துடிச்சு போகிறாங்க. அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு நடந்தது. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி விஷயம் அவரால் ஏற்றுக்க முடியல. ஜங்கு வந்துட்டு நோன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் டேனியல் கேட்கவே இல்லை. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக்கு தான் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னை காப்பாற்றிக்கணும். அன்றைக்கி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் இருந்தாங்க. ஆனால் எல்லா டைம்லையும் எல்லோரும் இருக்க மாட்டாங்க. நம்மளை காப்பாற்றிக்கணும்னா நம்ம தான் போராடணும். நம்ம வாழணும், நம்ம தான் போராடணும். யாரும் மற்றவங்க நம்பி இருக்கவே கூடாது. இது நம்ம லைஃப் சம்மந்தப்பட்டது. அவங்க நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு பேட் பாய், அவங்களை எதுவும் பண்ணக்கூடாது சொல்லி ஜங்கு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குறாங்க. ஒரு பயம் இறமே விட்டு போகுது. பயத்தில் விட்டு பார்க்குறாங்க. அந்த பர்சன் ஜங்கோட நெக்கில் வெயிட் பண்ணிட்டான், செஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டான். ஒரு மாதிரி அக்கே நம்ம லிப்புக்கிட்ட வராங்க. இப்போ தான் ஜங்குக்கு அவர் ஹேண்ட் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டேனியல் மேலே தள்ளுறாங்க. தள்ளி விட்டா டேனியல் பட்டு செவத்துப்படி அடிச்சு விடுறாங்க. அவனுக்கு கோவம் தருது. இப்போ அவன் கை நெருக்க ஜங்கு பார்க்குறாங்க. இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதே இல்லை. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி லைக் ஒரு பீஸ்ட் மாதிரி ஆயிடுறாங்க. ரொம்ப கோவம். என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், என்னெல்லாம் அப்படி ஹர்ட் பண்ண உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது சொல்லிட்டு நான் தனியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கும்போது என்னை ஏன் வாழ விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு கூட மொத்த கோவம். ஜங்கு பார்க்குற பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சப்பாத்தி கடை மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு என் லைஃப்ல ஏன் ப்ளே பண்ணுறேன், நீ யார் என் லைஃப்பில் ப்ளே பண்ணுறதுக்கு சொல்லிட்டு ஜங்கு தாண்டா அந்த பர்சன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சனோட சீக்ஸில் ஜங்கு அடிக்க அந்த பர்சன் பல்லே விழுந்துருக்கு. பார்க்குறாங்க. டேனியல் பார்க்குறாங்க. ஏய் அப்படி சொல்லிட்டு அவன் அடிக்க ட்ரை பண்ணுறான். ஜங்கு விட்டதாவே இல்லை. ஜங்கோட மொத்த கோவம் ஒரு இப்படினாக்கா ரொம்ப ஆக்ரோஷமாயிடுறாரு. அவரோட யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இப்படினாக்கா ரொம்ப அமைதியாக இருந்து ஒரு பாசம் சட்டனாக வந்து அவங்க கோபப்படாங்க எப்படி இருக்குமோ அப்படி தான். அப்படி ஒரு அவர் அப்படி ஒரு இதாக ஸ்ட்ராங்காக இருக்காரு. எப்படி அந்த மாதிரி ஆனாலும் யாராலும் சொல்ல முடியல. அவர் ஐஸ் பார்த்தா அவ்வளோ டார்க்கா அப்படி ஒரு கோவம் தெரியுது. என்ன அப்படி ஹர்ட் பண்ண உனக்கு யார் ஐஸ் கொடுத்தது, நான் உன்னை என்ன பண்ணேன், எப்படி நீ என்கிட்ட தேடி வரலாம், என்ன எப்படி நீ பண்ணுவா சொல்லிட்டு நீ உன்னோட அங்கிள் எல்லாம் எப்படி ஹர்ட் பண்ணுவீங்க, என்னை பார்த்து எப்படி தெரியும் சொல்லி ஜங்கு தான் அப்படியே அந்த பர்சனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சனால் ஃபைட் பண்ணவே முடியல. ஏன்னா ஜங்குக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அடி வெளுத்து வாங்கிட்டாரு. வெளுத்து வாங்கி அந்த பர்சன் கிட்ட பிரீத் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டாரு. பிளட் அப்படி செதறிட்டு இருக்காரு அந்த ரூம்ல. ஜங்கு அப்படியே அந்த பர்சனை அடிச்சு போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த பெட்டில் உட்காடுறாங்க. உன்னை இதுக்கப்புறம் நான் கொண்டுடுவேன், நீ செத்துட்டேன்னு தெரியல சொல்கிறாங்க. கொண்டு ஜங்கு தான் அந்த பர்சனை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவன் வந்து வழியெல்லாம் மாறான். அவன் எப்பவும் வந்து வாங்கிட்டான். பிளட்டு போயிட்டே இருக்கு. ஜங்கு பார்க்குறாங்க. உன்னை வந்துட்டு நான் உயிரோட விட மாட்டேன். இனிமேல் என் லைஃப்பில் யாரும் வரக்கூடாது. என்னை யாரும் டச் பண்ண நினச்சா என்னால் வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது. பேட் டச் பண்ணுறது தப்பு சொல்லிட்டு ஜங்கு தான் அவ்வளோ கோவம். என்னை ஹார்ட் பண்ண கூட யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற வரைக்கும் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்களா. அவருக்கு அவ்வளோ கோவம். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கல, நான் என்ன பண்ணேன், நீ இதுதானே லைஃப்பில் வந்து நான் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ண பார்த்தா சொல்லிட்டு ஜங்கு தான் அவ்வளோ அவ்வளோ இது வந்து இத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு அமைதியாக இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீ வச்சு கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு இருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு ஒன்று என்ன பண்ணலாம் ஜங்கு போய் யோசிச்சிருக்காங்க. அவருக்கு கோவம் கல் அப்படி ஒரு டார்க் ஆறா ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபோன் எடுத்துட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் ஆட்டே தான் பார்க்குறாங்க சொல்லி ஜங்கு காசு சொல்கிறாங்க. டேங் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லி ஜங்கு காசு சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு வர முடியுமா சொல்கிறாங்க. என்ன இடத்துக்கு என் வீட்டுக்கு வர முடியுமா சொல்கிறாங்க. இப்போ பயந்துடுறாங்க. என்ன இப்படி பேச சொல்லிட்டு நான் வரேன் சொல்கிறேன்.
டக்குனு ஃபோன் பண்ணிட்டு கீழே வராங்க. கீழே வந்து நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. என்னாச்சு டேஸ்ட் சொல்கிறாங்க, ஏங்க அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பி புரிஞ்சுக்கிறாங்க. வா சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. நான் டேனியல் இறந்தே போயிட்டான். நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு கேட்குறாங்க என்ன நடந்து சொல்லவும் இப்போ நம்ம ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜங்கோட ஷர்ட் எல்லாம் ரிப்பா இருக்குல்ல. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அப்போ நடந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அன்னைக்கு வேறு மாதிரி நடந்தது, அது நடந்து அதே அகைன் திரும்ப நடக்கும். ஜங்கால் பொறுத்துக்க முடியுமா? யாரால தான் பொறுத்துக்க முடியும்? நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்? நான் அமைதியாக தானே இருக்கேன். என் லைஃப் நான் பாட்டுக்கு பார்த்து நான் செவன் தானே இருக்கேன். ஏன் இவன் பின்னாடி வரான்? இவன் ஏன் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறான்னு என்ன பண்ண ஜங்க கேட்குறாங்க. நம்பிச்சு புரியுது ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவன் சொல்லிட்டு அகைன் போய்ட்டு வயிற்று ஸ்டொமக்கில் ஹிட் பண்ணுறாரு. ஆனால் ஆல்ரெடி அவன் இறந்துட்டான். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, டே அவன் இறந்துட்டான்டா சொல்கிறாங்க. ஜங்க் அவர் இறந்தாலும் ஒரு பெரிய விஷயமா தெரியல. நான் அப்படி தான் பண்ண சொல்கிறப்ப ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கோட கண்ணை பார்க்குறாங்க. ரொம்ப ஜங்கு ஆக்ரோஷமாக இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. இது வரைக்கும் அவங்க ஜங்கு அப்படி பார்த்ததே இல்லை. இவ்வளோ வருஷம் அவருக்கு நடந்தப்போ கூட ஒரு அமைதியாக தான் இருப்பார். இன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு அவர் லைஃப் நடந்ததெல்லாம் அவரால் ஏற்றுக்க முடியல. அதனால இப்போ கொண்டு இருப்பார். இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் நான் சுகா கால் பண்ணுறாங்க. சுகா பார்க்குறாங்க. சொல்லடா சொல்கிறாங்க. கொஞ்சம் வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம சுகாவும் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. கடவுளே அகைன் இவனை சுற்றி தான் பிரச்சனை வருமா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டீ தான் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம சுகாவும் நம்பிச்சிடும். அப்படி தூக்கி காரில் உட்காராங்க. காரை உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. எப்படினாக்கா கார் தானே போய்ட்டு எங்கே போய் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பஸ் ஸ்டாப் ஆயிரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செட் பண்ணி விட்டுறாங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு விட்டுறாங்க. இந்த கார் ஆட்டோமேட்டிக் காரில் போய் மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த கார் போயிட்டே இருக்கு. இப்போ அந்த காரை ஃபாலோ பண்ணி நம்பிச்சு லேட்டாக பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போகுது கார். பார்த்தா ஒரு பிரிட்ஜிக்கிட்ட போயிட்டு கார் இடிச்சு அப்படின்னு இந்த பஸ் ஸ்டாப் ஆகுது வெடிச்சிருது. ஏன்னா அப்படி ரொம்ப நேரமாக ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்துருக்கு. செகண்ட் அது பாட்டுக்கு ரொம்ப கண்ணாப்பண்ணி ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. அது ஏன்னா மிட் நைட்டு தான் அந்த டைம் வந்து பார்த்தாக்கா கார் பிரிட்ஜில் இடிச்சு அப்படியே வெடிச்சு சதறி இதாகிடுது. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அப்பா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த கார் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஆக்சிடென்ட் கேஸ் தான் சொல்லிட்டு ஓகேவா அவன் பாடி எப்படி கறி இருக்கு ஒன்றும் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவன் இப்படி வந்திருக்கானா? அப்போ இவனோட அங்கிள் அவன் அந்த சைக்கோ சொல்கிறாங்க. அந்த சைக்கோ வர முடியாது சொல்கிறாங்க. இருக்காமா அவன் சைக்கிள் லைஃப்லாம் வெளில வர முடியாது தான் நம்ம அங்கிள் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியாவும் ஏன்னா மிலிட்ரி சர்வீஸ் இருக்கும்போது ஒரு பாசம் ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காங்கம்மா. அந்த பாசம் ஆல்ரெடி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவனை கண்டுபிடிக்க போயிருக்க சொல்கிறாங்க. அப்படியாவும் அந்த கேஸோட சேர்த்து அங்கிள் வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவன் வந்து வெளில வர முடியாது சொல்கிறாங்க. கடவுள் இந்த பையனுக்கு முடியும் ஏன்டா அப்படி நடக்க சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ அவனை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. எனக்கு அப்படிதான் இருக்கு. அவன் பட்ட கஷ்டம் முடிவா சொல்லி கூட்டிட்டு போயிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படி வீடெலாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இதுக்கப்புறம் தனியாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தனியாக தான் இருப்பேன். தனியாக இருக்க முடியும் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு தனியாக இருக்க சேஃப் இல்லை நான் இருப்பேன். ஏன்னா இருக்க முடியும் என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறாங்க. ஆனால் பயமாக இருக்குது ஜங்கு. ஆனால் இப்போ நீ பண்ண மாதிரி எப்பவும் பண்ணிடாத. ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனை வெளில வரதான் ட்ரை பண்ணும் ஜங்கு. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு முடிவிடக்கூடாது. அவங்க அப்படி சொல்லிட்டு நம்பிச்சிடும் சுகம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சின்னு பார்க்குறாங்க. இல்லை அகைனோட கவுன்சில் கொடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டு பேக்கெண்டை சொல்லிடுறாங்க. பேக்கெனுக்கு பயமாக இருக்குது. ஜங்கு ஒரு பக்கம் பார்க்குறது. ஏன்னா அந்தளவுக்கு ஜங்கு வந்து ஆக்ரோஷமாக மாறி இருக்காங்க சொல்லிட்டு அவர் ரொம்ப காம் பண்ணி ரொம்ப பொறுமையாக வந்துட்டு அவருக்கு இந்த ஹிப்னோ ரைட்ஸ்லாம் பண்ணி ரொம்ப பொறுமையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. சேம் டைம் ஒர்க்கு ஜாப் போயிட்டு இருக்காங்க. அவர் யாரும் டச் பண்ண நினைச்சாங்கன்னா இப்படி தான் அவருக்கு ரொம்ப கோந்துடும். அவர் அடிக்கிற அடி யாரும் தாங்கிக்க முடியாது. ஜங்கு பக்கத்தில் வரதுக்கு யோசிப்பாங்க. அந்தளவுக்கு ஜங்கு பண்ணுறாங்கனாக்கா இப்போ ரொம்ப இன்ட்ரோட்டாக மாட்டாரு. யாரும் பேச மாட்டாரு தானே. அது சேம் டைம் யாரும் டச் பண்ணக்கூடாது. யாராவது வேணும்னே எதுனா பண்ணாங்கன்னா அவ்வளோதான். நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜங்கு மாறிடுறாங்க. அப்படி டேஸ்ட் போயிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜங்கு வந்துட்டு அவருக்குன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாக்கா ஓன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் சின்ன கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்கு அப்பா ரிட்டர்ன் நீ எதுக்கு தனியாக ஓப்பன் பண்ணிருக்கேன்? நாங்களே ஓப்பன் பண்ணுறோம். நானே நம்ம கம்பெனியில் செய்வோம் சொல்லிட்டாங்க. ஜங்கு எதுவும் பேச கிடையாது. எனக்கு பிடிச்ச தான் இருப்பேன். ஒரே வாரம் சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரே வாரம் சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு தனி வீடு தனி எல்லாமே தனித்தனியாக அவர் ஓனாக தான் பண்ணுறாரு. இப்போ நம்ம இவங்க எல்லாரும் பிஸ்னஸ் மூவ் பண்ணிட்டு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு கேட்குறாங்க. நீ வரையா சொல்கிறாங்க. நான் வரல நீங்கள் போங்க நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. நம்ம டக்குனு ஒரு பர்சன் ஹார்ட் பண்ணக்கூடாது கொள்ளக்கூடாது. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எஸ்கேப் ஆகுது ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளோட பர்சன் வந்து நம்மளோட பர்மிஷன் நம்ம இந்த மாதிரி மிஸ்பேக் பண்ண ட்ரை பண்ணாங்க தான் மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி டக்குனு இந்த முடிவு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லிட்டு அவர் புரியுது. அதுக்கப்புறம் பெக்கெண்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ பெக்கெண்ட் பார்க்குறாங்க. பாரு நீ ஒரு மேரேஜ் லவ் லைஃப் அப்படி போறியா சொல்லி கேட்குறாங்க. வாய்ப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காமல் எனக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் போக மாட்டேன். என்னை பற்றி தெரிஞ்சா என் பக்கத்தில் யாருக்க மாட்டாங்க சொல்லி இல்லை. உன்னை பற்றி தெரிஞ்சா உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. ஒரு பர்சன் உனக்கு பிடிக்கும். கண்டிப்பாக உன்னை ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ட்ரூவாக லவ் பண்ணுவாங்க. நீ எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த பர்சன்ட்டு உண்மையில சொல்லணும்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லிட்டு நீ அவங்க கூட லைஃப் ஹாப்பியாக வாழணும்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க சொல்லி ஜங்கு போயிடுறாங்க. இப்படி தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். ஜங்கு அப்படி தான் இருப்பாங்க. அவருக்கு அடிக்கடி பேட்டரி வந்துட்டே தான் இருக்கும். நைட் மேலே வந்துட்டு அதிகமாக ஆகிடுது. இப்படினாக்கா அந்த இவர் கொண்டு இருப்பார் இல்லையா மைக்கில் அதாவது மார்க் டேனில் கொண்டதுக்கப்புறம் அவருக்கு இன்னுமே வந்துட்டு அதிகமாக ட்ரீம் வந்துருக்கும். அப்புறம் ட்ரீம் வரப்போ இப்படி தான் பக்கத்தில் பில்லோஸ் எல்லாத்தையும் ஹார்ட் பண்ணுவார். அது எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னும் வரைக்குமே தெரியாமல் இருக்கும். ஏன்னா அம்ஜன் கேட்டுப்போங்க. அப்பா அம்மா சொல்லிட்டு சொல்லவே கூடாது. அவங்களுக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். என்னை பற்றி எதுவும் தெரியக்கூடாது. எப்போவுமே என்னோட லவ் கேரக்டர் அவங்களுக்கு கிடைக்காது அப்படி சொல்லிடுறாங்க. என்ன இதுக்கு அம்மா எப்போ அவங்க அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் தனியாக தான் இருப்பேன். நான் இப்படியே இருப்பேன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு.
ஆனால் ஜங்கோட அப்பா அம்மா வந்துட்டு ஜங்கோட பேச ட்ரை பண்ணால் ஜங்கு பேச மாட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, சரி ஓகே நம்ம விட்டு போனால் கோவத்தை இருக்கான்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. அவங்களும் மார்க் அதாவது தாமஸ் தேடி பார்க்குறாங்க, தாமஸை காணும். சரி ஓகே அவர் இங்கே வேற ஒரு ஊருக்கு போயிட்டார் போல சொல்லிட்டு அவங்க விட்டுருப்பாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா இங்கே தான் இருந்திருப்பாங்க. ஜங்கோடுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்மில் வந்து பேர் பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு டைம் ஜங்கோ வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பிளைண்ட் டேட் அனுப்பியிருப்பாங்க. அப்போ அனுப்பும்போதுலாம் அந்த வரவங்க எல்லாம் ஜங்கோ வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஜங்கோ வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் கூட இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் உங்க மேலே சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்ன வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்க, டேட் பண்ணி பாருங்க சொல்லும்போது ஜங்கோ கோவம் வருது. எந்த ஒரு விஷயத்தையும் ஜங்கோ வந்து யாரோ ஃபோர்ஸ் பண்ண பிடிக்காது. ஆனால் நம்ம ஜிம்மின் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இல்லை வேண்டாம் சொல்லி பார்த்தியா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டாம், நானே அப்பா மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கல சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு பார்த்தியா. அங்கே தான் ஜங்குக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் ஃபோர்ஸ் பண்ணாமல் தன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் தான் ஜிம்மில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஜிம்மில் பிடிச்சிருக்கும். இதெல்லாம் தான் ஜங்கோட லைஃப் நடந்திருக்கும். இதனால தான் அவர் வந்து அவங்க அப்பா அம்மா வெறுத்தது இதான் ரீசன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்ல ஜிம்முக்கு பயம் வருது. ஜங்கை பார்த்து ஒரு செகண்ட் பயம் தானே கொலை பண்ணியிருக்கான்னு தெரியும் போது கொஞ்சம் பயம் வந்து எட்ட போயிடுறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நீ கூட பார்த்து பயப்படல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு சொல்கிறாங்க, நீ பயத்து பயப்படல, நான் என்னடா பண்ணேன், நான் தப்பு பண்ணேன், அவன் அப்படின்னு நடந்துக்கிட்டான், அவன் எப்படி பண்ணான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். என்னோட பாடியில் வந்து மார்க்ஸ்லாம் என்னோட போகணுன்றக்காக நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் பண்ண தப்பா, அவன் எப்படி நடந்துக்கிட்டேன், நான் தப்பா பண்ணியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஜங்கு பார்க்க அதே ஜங்கு ஜிம்மில் பிடிச்சி பின்னாடி போகிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, உனக்கு பற்றி பயமாக இருக்கா, என்னை விட்டு போறி அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, ஜிம்முக்கு பயமாக இருக்குது. சென்டம் ஜங்கு பார்க்க ஒரு பக்கம் பயம் வருது, இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க, நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுற மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. நான் என்ன ஒன்று ஹர்ட் பண்ண போகிறேன், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்போ அவர் இறந்துட்டாரா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஆமாம் அவர் இறந்துட்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்து ஒரு ஷிவராயிட்டு இருக்கு. ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க, காமிக்கக்கூடாதான். நம்ம எதனா பண்ணுறோமோ ஜங்கா இல்லை நம்மளால ஜங்காக இந்த ப்ராப்ளம் முதல்ல ஜிம் பயப்படுறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜங்கு நின்றுருக்காங்க. ஜங்கு அழகு வருது, உனக்கு எனக்கு பார்த்து பயமாக இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு பயமாக தானே இருக்குது அப்படி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் கிட்ட வராங்க. ஜிம் கிட்ட பயத்தோடு வந்துட்டு ஜங்கு டேஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு பயம் இல்லை அது சொல்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஜிம்மை ஹக் பண்ணுறாங்க. என்னட்டு போயிடாத ப்ளீஸ், வந்துட்டு போயிடாத ஓகேவா, என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டு, ஆனால் எனக்கு போயிடாத தங்கம்ல எனக்கு எல்லாமே இருக்க முடியாதுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் தம்மா, அங்கே பாரு ஏன் தப்பு இல்லை, அவங்க என்கிட்ட தப்புனா என்ன பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயம் இல்லை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்காங்க. இப்போ நான் பயப்பில்லை, ஏன்னா உங்களோட சுச்சுவேஷன் இருந்தால் கூட நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், என்னை காப்பாற்றிக்கணும், என்ன சர்வ் பண்ணிக்கணும், அப்படி தான் பண்ணியிருப்பேன். சரியா, நீங்கள் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. உங்களை நீங்கள் எந்த தப்பு பண்ணதுக்கு ஒரு குழந்தை, நீங்கள் உங்களை போய் அப்படி பண்ணணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களை சர்வ் பண்ணது ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகே உங்களுக்கு தப்பு இல்லை, நான் பயப்பில்லை ஜங்கா, நான் பயப்பில்லை சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். இல்லை உங்கள் கண்ட சொல்கிறாங்க, எனக்கு பயம் இல்லை ஓகேவா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு டக்குன்னு கேட்குறேன்ல, அதான் நான் அதே மாதிரி சுகா மாதிரிலாம் உங்கள் பக்கத்தில் இருந்தால் பார்த்துனாலே எனக்கு பயம் வந்திருக்காது. உங்கள் பக்கத்தில் வரும்போது நான் சடனாக கேட்குறேன்னா அதான் நான் உங்களை ரொம்ப சாஃப்டாக அப்படி பார்த்துட்டேன். என்கிட்ட சடனாக இப்போ சொல்கிறீங்களா, அதான் பயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்து நிஜமாக சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். உங்களுக்குள்ள பயமும் இருக்குது. நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன் ஜங்க் வந்து நடக்க வச்சக்கூடாது, ஜங்க் வந்து பாசிட்டிவ் மெமரிஸை வரக்கூடாது சொல்லிட்டு ஜங்க் பயம் வந்தது. ஜம்ப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட எங்கே போயிடாது, என்ன நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னை விட்டு போனால் நான் சொல்கிறாங்க. இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன். அது உங்கள் மேலே தப்பு இல்லை ஓகேவா, நீங்கள் இந்த தப்பு பண்ணல சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறியா நான் ஒரு கொலகாரன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கொலகாரலாம் இல்லை ஓகேவா, நீங்கள் ரெண்டு ஜங்கு, நீங்கள் எல்லாம் ஹஸ்பண்ட், நீங்கள் அப்படிலாம் எதுவும் இல்லை சரியா, உங்கள் பாஸ்ட் அதை மறந்துடுங்க, நான் இருக்கேன், நான் ப்ரெசென்ட்டில் நான் இருக்கேன். அது ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட போயிடாது என்னோட தங்கம் இல்லை, என் கூட வேறு என்ன, நான் தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு ஜங்கா, நீ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டு என்ன பேசு, என்கிட்ட வந்து பேச மாதிரி திட்டு அடிச்சுக்கும், என்னோட பனிஷ் பண்ணேன், ஆனால் என்னோட போயிடாது என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை போய் எப்படி அடிப்பேன், உங்களை போய் எப்படி ஹர்ட் பண்ணுவேன், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் என்னோட ஜங்கு, நான் உங்களை பத்திரம் பார்த்துப்பேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. நிஜமா சரி நிஜமா அப்படி சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த வேர்ல்டு எவ்வளோ குரூவலானது, இந்த வேர்ல்டில் எவ்வளோ பேர் ஹர்ட் பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களுக்கு எவ்வளோலாம் நடக்குது அப்படி இருக்கும்போது ஜங்கோ லைஃப்பில் நடந்ததுக்கு ஜங்க் என்ன பண்ணுவாங்க, அவர் ஒருத்தனை காப்பாற்றிக்கணும்னு போராடிப்பார். ஒரு டைம் ரெண்டு டைம் நடக்கும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் பாவம் இல்லையா, அவர் மேலே தப்பு சொல்லி ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க, அவர் மனசோட ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸில் போய் கப் பண்ணிட்டு அவர் லிப்பை கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ஜங்க் கிஸ் பண்ணுறாங்க, கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயங்கர டேஸ்ட் இருக்குது. நீங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, இதுக்கப்புறம் கஷ்டப்பட வைக்கவே நான் இருக்கேன் ப்ளீஸ் ஓகே வரக்கூடாது, இதை பற்றி நீங்கள் மறந்துடுறீங்களா, இதுக்கப்புறம் அந்த தாமஸ் அந்த டேனியல் இவங்களாம் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாது ஓகேவா, இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் உங்கள் லைஃப்பில் உங்களோட ஒய்ஃபாக நான் மட்டும் தான் இருப்பேன் ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் அழக்கூடாது நான் இருக்கேன். ஜிம்மின் இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். நிஜமா உனக்கு கோவம் தான், என்னை திட்டு ஓகேவா அடிச்சுக்கோ, ஆனால் என்னோட எங்கே பரவ சொல்கிறாங்க, நான் உங்களை அடிக்கவே மாட்டேன் அப்படி ஜிம்மின் தான் ஜங்கோட ஹேண்ட் கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்க் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. எப்படி போயிடாது, நான் ஆசைப்படுற லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ஆசைப்படுறது நீ மட்டும்தான், என் கூட இருக்கு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. நான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். ஜிம் தான் ஜங்க் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க.
இப்போ அந்த நைட்டு ஜிமினி ஜங்கோட படுத்துட்டாங்கடா. ஜிமினுக்கு ஜங்கோட தூங்கும்போது அவர் ஜங்குக்கு லைஃப்ல நடந்ததுலாம் அவருக்கு ட்ரீமா வருது. அவருக்கு பயம் தான் வருது. அவர் ஷிவர் ஆயிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு புரியுது நம்ம சொன்னனால ஜிம் பயப்படான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்றாங்க. ஜிமின் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி பயந்துக்கிறாங்க. அந்த லைஃப்ல இந்த ஒரு விஷயம் யார் லைஃப்ல நடக்கூடாது சொல்லிட்டு அவர் பாக்குறாங்க. ஜங்கு பாக்குறாங்க. அப்படி ஜங்கு தான் என்ன வந்து ஒரு மாதிரி பார்க்காத, என்ன மாதிரி என்ன ஒரு மாதிரி வேடா வேற மாதிரி பாத்துறாத, நான் என்ன ஒரு பர்சன் சொல்றாங்க. இல்ல நீங்க போய் உங்களுக்கு எதுவுமே பண்ணல, அந்த சில டாக் இந்த மாதிரி இருக்கும் அந்த உலகத்துல சரியா, அவங்களாம் நம்ம டச் பண்ணிட்டாங்க. நம்ம தாட்டி ஆயிட மாட்டோம். நீங்க அப்படி கிடையாது, நீங்க தாட்டிலாம் இல்லை, நீங்க பியோர் சொல், என்னோட பியோரான ஒரு சொல் நீங்க அப்படி ஜம்பு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்றாங்க. லவ் யூ ஜிம்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் சின்ன சுகர் எல்லாம் குக் பண்ணுறாங்க. நம்ம ஜங்க் வந்துட்டு அவர் வந்து டேக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ சின்ன சுகம் பார்க்குறாங்க. ஜிம் இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன எதிர்த்து துட்டுன்னு பேசிக்கிட்டே இருந்தேன், என்னை பொண்ணு குட்டின்னு கூப்பிட்டு நிற்கிற அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அந்த தாமஸ் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. தாமஸ் இறந்துட்டான் சொல்கிறாங்க. தாமஸ் சொல்கிறாங்க இறந்துட்டான். அது ஜங்கு தெரியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியாது அவனுக்கு, அது ஜெயிலே வந்து கொண்டுட்டாங்க சொல்கிறாங்க. கொண்டுட்டாங்களா? ஆமாம், அவன் ஜெயிலில் நிறைய மிஸ்டேக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கான், நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் வந்துட்டு கொண்டுட்டாங்க சொல்கிறாங்க. கொண்டுட்டாங்களா? ஆமாம், அவனுக்கு வந்து மென்டல் இல்லைன்னு சொல்லி சைக்கோவாக இருக்கான். அவனை யாரும் சரி பண்ண முடியல, க்யூர் பண்ண முடியாது. ஓகேவா? அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஜங்கா சொல்கிறாங்க. அப்போனா வந்து ஜங்கு பற்றி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங் சொல்லுங்க உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காருங்க. இங்கே பாரு சொல்லி சின்ன விஷயம் அவன் ஜிம்முக்கு முன்னாடி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பார்த்தாங்க நாங்கள் இப்படி கேட்குறது வந்து தப்பாக கதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ ஜங்கா முழுசாக ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கல சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்டை தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு இது பாஸ்ட் தெரிஞ்சிடலாம், நீ இதெல்லாம் நினைக்கல சொல்கிறாங்க. இல்லை நினைக்கல, எனக்கு பயமாக இருக்குது, யாரும் வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க, நம்மள வந்து அப்படி பண்ணியிருப்போம், நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம வந்து போராடணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்பா அம்மா இப்படி பண்ணாங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியலடா, இவன் எங்கள்கிட்ட ஒன்று தான் சொன்னான். என்ன சொல்கிறாங்க, என்னோட அப்பா அம்மாவுக்கு எப்பயும் லைஃப் நடந்து தெரியக்கூடாது சொல்லி சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க எனக்கு தெரியலடா, சொல்லக்கூடாது சொன்னால் நாங்களும் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா உனக்கு தெரிஞ்சுக்க ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவனோட ஒய்ஃப் இதுக்கப்புறம் லைஃப்பில் ஃபுல்லாக நீ அவங்க கூட இருக்க போகிற இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இன்னும் ப்ராப்ளம் வராது இல்லை சொல்கிறாங்க. வராதுப்பா சொல்கிறாங்க. ஆனால் அவனை ஹர்ட் பண்ணாமல் நீ பார்த்துக்கோ ஓகேவா, ஏன்னா பாசிட்டிவ் மெமரிஸ் வரக்கூடாது. சப்போஸ் அவனுக்கு அது மாதிரி ட்ரீம் எதாவது வச்சுருக்காங்க, நீங்கள் தள்ளி போய் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தள்ளி போக மாட்டேன், எடுத்துக்காமா நான் தள்ளி போக மாட்டேன், நான் என்னோட ஜங்காவை எழுப்பிடுவேன், தூக்கத்தை அந்த பேட்ரி மாதிரி எழுப்பிட்டு நான் இருக்கேன் பக்கத்தில் அப்படி சொல்லிட்டு நான் வந்து எழுப்பிடுவேன், நான் பக்கத்தில் நான் ஹக் பண்ண கம்ஃபர்ட் பண்ணுவான் சொல்கிறாங்க. இது சின்ன ஷோக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. நிச்சயமாக நான் பார்த்துப்பேன். அவர் ஒரு பியோர் சொல் நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை இந்த மாதிரி பாஸ்ட்டில் நடந்துக்கு அவரோட பாஸ்ட் ப்ரெசென்ட்டில் நான் இருக்கேன். அவருக்கு அம்மாவா அப்பாவா ஃப்ரெண்டா வெல்விஷரா கம்போஸ்டராக நான் இருக்கேன், நான் பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. இது போதும்பா எங்களுக்கு சொல்லிட்டு சின்ன ஷோவும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டான பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மும் அப்படியே பேக் டு நார்மலாக ஆகிறாங்க. அந்த 1 வீக் ஜங்கு கூட இவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்குக்கு ஜிம்மில் இவங்களாம் ஒரு ஃபன் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம்முக்கு ஜங்கோட பாடி டாக்டர் ஜங்கோட பாடி செலக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. இப்போ ஜங்கோட பாடிக்காக நம்ம ஜிம்மில் அவங்க அப்பா அம்மா இன்வைட் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா இவங்க கூப்பிடாமே வந்திருக்காங்க. அவங்களும் ஃபாரின்ல தான் இருந்திருப்பாங்க, இப்போ வந்திருக்காங்க, கரண்ட்லி வந்திருக்காங்க பாடிக்காக. இப்போ ஜிம் பார்க்குறவங்க அப்பா அம்மாவை பார்க்குறோம், அவருக்கு மாறி இருக்குது. ஜங்கோட அப்பா அம்மா பார்க்கும் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ கேட்கணும்னு சொல்லி எதுவும் கேட்கல, அமைதியாக இருக்காங்க. சரி டிஃபைன்லாம் இந்த பக்கம் இவங்க வந்து பாடியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜங்கு கேக் கட் பண்ணி ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு டர்ன் போய் பார்க்குறாங்க. இது உனக்கும் ஜிம்முக்கு ஹனிமூன் டிக்கெட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவனிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எங்களுக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க 2 பேருக்கு ஆசையில் புக் பண்ணியிருக்கேன், நீங்களாம் ஹனிமூன் போடுறதுனா இருந்தாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மு கொஞ்சம் வாப்பா அவங்க கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் பாரு அங்கே கொஞ்சம் தள்ளி என்ன ஆண்டி என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அதாவது மேரேஜ் அப்போ ஜங்கு வந்து எங்களை கொஞ்சம் கோவமாக இருக்கான். அவர் சின்ன விஷயம் தான், இதுக்கு அவன் கோவமாக இருக்கான், கொஞ்சம் ஹார்ட் ஆயிருக்காங்க, நாங்கள் விட்டு போயிட்டோம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட அவனை சமாதானம் பண்ணி என் கூட பேச வைங்க. அவன்கிட்ட கேட்டேன், ஒரு ப்ராமிஸாக கேட்டேன், நீ கூட சொன்னால ஓகே என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் பண்ண சின்ன தப்பா கேட்குறாங்க. என்னப்பா பேசுகிற, பிஸ்னஸ்க்காக நான் போன தப்பா, அது தப்பா நீயே சொல்லிட்டு எவ்வளோ பேர் அப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் அமைதியாக இருந்துட்டு நான் கூட அப்புறம் பேசுகிறேன். ஜிம் வந்துடுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு மாறிக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா தானே பேசுவாங்க பையன் எவ்வளோ டைமும் இன்னைக்கே டிஃப்ரெண்டாக பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் ஜங்குடியா எல்லாருக்குனாக்கா ஜிம்மில் அப்பமா கிளம்பிடுறாங்க. பாடி முடிச்சிடும். சின்ன ஷூக்கா எல்லாம் பார்க்குறாங்க. சரி ஓகே எங்கள் ஃப்ளைட்டு டைமாக கிளம்புவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்கப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வரணும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ கிளம்புறோம் சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ டே தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. டே சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோ ஜங்கு ஓகேவா உங்களை நம்பி வச்சு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. ஃபைனல் இப்போ கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பமா ஜிம்மின் ஜங்கு 4 பேர் மட்டும் இருக்காங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. ஜிம்மின் அவங்க அனுப்பிட்டு வசூட்டு போயிடறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பாருப்பா இவன்ட்டு நீ பேசி புரிய வைக்க மாட்டியா,
ஒரு ஒய்ஃப் நினைச்சா என்ன பண்ணலாம் சொல்லுவாங்களே, நீ வயசு புரியக்கூடாது கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஜங்குள்ள போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க, இல்லை நீங்கள் உண்மையாக ஜங்கோட பேரண்ட்ஸ் தானே அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா மாதிரி இருக்குது ஜிமின் என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்கெல்லாம் கேட்குறேன், உண்மையாக நீங்கள் ஜங்கோட பேரண்ட்ஸ் தானே ரியல் பேரண்ட்ஸ் அப்படி கேட்குறாங்க. என்னப்பா பேசுறது, நாங்கள் பெற்று குழந்தை சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் பெற்றீங்களா, நீங்கள் பெற்று குழந்தை, நீங்கள் பெற்று குழந்தைய அப்படி தான் நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்குறாங்க. என்னப்பா சொல்ல புரிய சொல்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இவ்வளோ ஜங்கோட மேரேஜ் அவ்வளோ கிராண்டாக எங்கள் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணீங்க. அப்போ கூட நான் வந்துட்டு நினச்சேன் உங்களுக்கு ஜங்கு அவ்வளோ பாசம் இருக்கு கூட சொல்லிட்டு ஜங்கு தான் கூட இன்ட்ரோட்டாக இருக்க சரி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணீங்க தெரியுமா சொல்லிட்டாங்க. தப்பா நாங்கள் என்ன பண்ணோம், ஜங்கோட அப்பா அம்மா கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, எப்பா அவன் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க, விட்டு போயிட்டு இருக்காங்க. நீமா அப்படியே சொல்கிறாங்க. இப்போ உனக்கூடமா புரியல, எங்களோட கஷ்டம் சொல்கிறாங்க, எங்களோட பாசம் புரியல சொல்கிறாங்க. பாசமா எந்த விதத்தில் நீங்கள் பாசமாக அது பேச சொல்கிறாங்க. என்னப்பா பேச சொல்கிறேன், எங்கள் பையனுக்காக தாங்க பாரு. இந்த கொரியா ஃபுல்லாகவே ஜோன் குரூப்னு எங்கே திரும்பினாலும் ஜோன் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஜோன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, ஜோன் ஹோட்டல் இருக்குது, ஜோன் எல்லாமே அவன் நேம் இதில் யாருக்கு சொந்தமானது, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது சொல்கிறாங்க. இதே ஜங்குக்காகவும் நான் ஜங்கோட ஒய்ஃபும் உங்களுக்காக தான் நாங்கள் ஏன் பண்ணோம் சொல்கிறாங்க. அவர் கேட்டார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்க கேட்டப்போ தான் தரணும் சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா இருக்கிற வயசுக்கு தேவைப்படுறது சேஃப் அண்ட் செக்யூரும் கம்ஃபர்ட் ஜோனும் லவ் கேர் மட்டும்தான். அந்த வயசில் அவருக்கு தேவைப்பட்டது இல்லை உங்களுடைய அன்பு அரவணைப்பு தான். அந்த டைம் நீங்கள் அவரு கூட இல்லாமல் அவருக்கு ஹெல்ல விட்டு போயிருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறாங்க, என்னப்பா பேசுகிற, எனக்கு புரியலையா சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இதுக்கப்புறம் மறைக்க விடாது, இவங்க என்ன தப்புறான்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜங்கோட லைஃப்ல நடந்தது எல்லா அசால்ட்டாக பண்ணிடுறாங்க. ஜங்கோட அப்பா அப்படி உட்காந்துறாங்க. எப்படினாக்கா நின்றுட்டு இருப்பாங்க, டக்குன்னு உட்காந்துறாங்க ஸ்டோன் மேலே. ஒரு ஸ்டோன் பெஞ்சு வந்துருப்பாங்க வீட்டு வெளில, அதில் உட்காந்துறாங்க. பார்க்குறாங்க ஜிமின் அப்போ சொல்கிறாங்க, சொல்லுங்க என் ஜங்கு பிள்ளை கஷ்டப்படுற ரீசன் யார், நீங்கள் தானே சொல்கிறாங்க. அவர் தூங்குறதுக்கு பயப்படுற தெரியுமா, தூங்குறதுக்கு இவ்வளோ வருஷமா ஸ்லீப்பிங் பில் எடுத்துருக்காங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் தூங்க முடியும். அப்படி எடுத்துக்கிட்டாங்க தூங்க முடியாமல் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரம் வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்துது. பக்கத்தில் இருக்க பார்த்து என்ன பண்ணணும்னு பயப்படுறாங்க. ஒரு ஒய்ஃபா என்கிட்ட ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் கூட ஒய்ஃபா என் அவர் பக்கத்தில் தூங்க வைக்க பயப்படுறாரு. எனக்கு எதுவும் ஆயிடும் பயந்துட்டு இருக்காரு. யார் ரீசன், நீங்கள் 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட பொண்ணுக்கு பிள்ளைங்க பார்ப்பா நீ என்ன பேசுகிற, உனக்கு இதெல்லாம் யார் சொன்ன சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொன்னதா, இதெல்லாம் வந்துட்டு எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறத நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, நீ சொல்கிறது நல்லா சொல்கிறாங்க, நம்ப முடியல நல்லா சொல்லிட்டு இப்போ ஜங்கோட ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்லும்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க, பாருங்க அப்படியே ஃபீல் நடந்து சரிம்மா சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் வந்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போகிறாங்க. டேரெக்டாக போயிட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு டைரி மாதிரி இருக்குது. ஜங்கு எழுதுற டைரி தான். ஜங்கு ஜிம்லேருந்து 1 வீக்கில் தான் கண்டுபிடிச்சிப்பாங்க அந்த டைரியை. அவர் லைஃப்பில் நடந்தது எவ்ரி டே எவ்ரி செகண்ட் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டைரியே இருக்குது. அந்த டைரி வந்து நம்ம ஜங்கோட அப்பா மட்டும் போடுறாங்க. ஜங்கு எடுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கோட சின்ன வயசு, ஹேண்ட் ரைட்டிங்கும் சரியாக வராத வயசு, அந்த வயசு வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைரி அவங்க ஒவ்வொன்றா பேஜ் திருப்புறாங்க. ஒவ்வொரு நாளும் அவருக்கு டிராயிங் பண்ணி எழுதிருக்காரு. தன் லைஃப்ல என்ன நடந்திருக்கு, அவங்க எப்படி ஹர்ட் பண்ணாங்க, அந்த சிகரெட் ஸ்மோக்லாம் சூடு வச்சிருப்பாங்க, அதை எப்படி வச்சாங்க, தாமஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த டேனியல் மார்க் எப்படி நடந்துக்கிட்டான், அவங்க லைஃப்ல அவர் என்ன நடந்துச்சு, அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணாரு, அவருக்கு எப்படி பெயினாக இருக்கும் சொல்லி எல்லாத்தையும் எனக்கு ஹிப்னடைஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஹெட் பெயின் வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்காரு. எல்லாத்தையும் ஒரு லைஃப் நடந்தெல்லாம் எடுத்துக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா அப்படி இடிஞ்சு போயிட்டாங்க. அவள் நம்ப முடியல. ஏன்பா இதெல்லாம் சொல்லிட்டாங்க, இது எல்லாமே என் ஹஸ்பண்ட் லைஃப் நடந்தது. சரி உங்கள் பையன் என் ஹஸ்பண்ட் லைஃப் நடந்தது. இப்போ ரீசன் யாருங்க, நீங்கள் 2 பேர் நல்லா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் நல்லா அப்பா அம்மாவே கிடையாது சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு தாங்க முடியும் வருஷம் கேட்கறதுக்கு சிங்கன்னு சொல்கிறாங்க. அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் தாங்க ரீசன். ஒரு குழந்தை சின்ன வயசில் சேஃப் அண்ட் செக்யூராக கம்ஃபர்டாக இருக்குது. யார் கூட பேரண்ட்ஸ் கூட தானே, அப்படி பேரண்ட்ஸ் இல்லாத கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்கும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கூட இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு கேர்டேக்கர் வச்சுக்கலாம், இல்லை ஒரு கேர்டேக்கர் நம்ம வச்சு வைக்கதான் இருக்கட்டும், இல்லை நம்ம குழந்தைங்க கொண்டு போயிட்டு ஒரு டே கேர் சென்டரில் விட தான் இருக்கட்டும். ஃபஸ்ட் நம்ம குழந்தைங்கிட்ட கேட்குறோம், உனக்கு அங்கே ஓகேவா, அவனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, அவனுக்கு சேஃபாக இருக்கா, இருக்கிற நம்ம பிளேஸ் ஓகே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். குழந்தைங்கள அவங்க எப்படி பார்த்துக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அவங்ககிட்ட கேட்குறது நம்ம குழந்தைகிட்ட கேட்கணும். உனக்கு ஓகேவா, உனக்கு பிடிச்சிருக்கா, நீ அங்கிள் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட நம்ம பேசணும், மனசு விட்டு பேசணும். அது சொல்கிறோம் எனக்கு ஓகே இல்லைனா கூட அது ஹெட்டை ஷேக் பண்ணணும், அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன அசைவு கூட புரிஞ்சிக்க முடியும். அப்படி இருக்கும்போது குழந்தைய ஹெல்ல விட்டு போயிருக்கீங்க, 10th படிக்கும் வந்திருக்கீங்க, ஒரு ஹோப்போட கேட்டிருக்காரு ஹாஸ்டலில் விடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கூட நீங்கள் அப்படி கூட அவர் புரிஞ்சுக்கல. அவருக்காக ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க. ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லவே தெரியல. அதுவும் அடிக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்தீங்க சொல்கிறாங்க. அடிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தாமஸ் அடிக்க சொல்லியிருக்கீங்க, அடிக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அவருக்கு ஃபுட்டு கொடுக்காம பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூக்கம் சொல்கிறாங்க. அவங்களால ஏற்றுக்க முடியல. ஜிம்முக்கு பாருப்பா, நீ சொல்கிறது எனக்கு ஏற்றுக்க முடியல, தாங்கிக்க முடியல. ஏன்னா பையன் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லாமல் எனக்கு ஏற்றுக்க முடியல. சென்ற ஒரு அம்மாவா எங்கள் பக்கத்தில் அப்பா அம்மாவோ எங்கள் பக்கத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கேட்கணும்லாம் சொல்கிறாங்க. நான் கேட்க ரெடியாக இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஜங்கு லைஃப்பில் வரவே கூடாது. ஜங்குக்கு நான் மட்டும்தான் ஓகேவா. அவர் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அது என்ன ஏன் விஷயம்
விஷயத்தில் என் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க. அதே ஜவுக்கு என்கிட்ட கொடுத்தது ஓகேவா, அவரோட பியூர் சொல் ஓகேவா, நான் பார்த்துப்பேன். அவருமே என் கூட மட்டும்தான் இருப்பார். அவருக்கு அப்பா அம்மா இல்லை நான் மட்டும்தான். நீங்கள் அவர் லைஃப்பில் கிடையவே கிடையாது. உங்களை பார்த்து அவர் ஹர்ட் ஆகுறாங்க. அவருக்கு பாஸ்ட்டில் ஞாபகம் வருது. தர்ஷனுக்கு நீங்கள் வராமல் இருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது சொல்கிறாங்க. ஜவுக்கோட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருப்பா நீ அவனை பற்றி எல்லாமே சொன்னப்பா எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு மன்னிப்பே இல்லை, எங்களுக்கு புரியுது. ஆனால் எங்கள் பக்கத்தில் வந்து கேளுப்பா சொல்கிறாங்க. ஜவுக்கு ஜிம் பார்க்குறாங்க. உங்களை பற்றி கேட்குறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கோட அம்மா தான் ஒரு பழைய மொபைல் ஆன் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அந்த மொபைல் எப்போவுமே அவங்ககிட்ட இருந்துக்கும். அந்த மொபைல் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. இப்போது அதில் ஒரு சாட் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது தான். அப்படின்னாக்கா பேசின வாய்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் அடுத்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க. சரி என் தங்க ஜவுக்கு எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா மேடம் சொல்கிறாங்க. பாருங்கள் அம்மா குழந்தை வந்து எப்போ சேட்டை பண்ணணும் துருத்துனா இருக்கும். ஓகேவா, எனக்கு தெரியும் ஜவுக்கு ரொம்ப அடம் பிடிப்பான். சாக்லேட்டாக வேணும் ஆசைப்படுவான். என்ன கிட்டாலும் வாங்கி கொடுங்க ஓகேவா, எல்லாம் என்ன கிட்டாலும் வாங்கி கொடுத்துருங்க. சேம் டைம் அவனுக்கு எதனா பல்வலி வந்துச்சாக்கா டென்டலில் கூட்டு போய் டென்டல் டாக்டரை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜவுக்கு எல்லாமே பிடிக்க துருத்துன்னு இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா. ஃப்ரீயாக ஓட விடுங்க, விளையாட விடுங்க ஓகேவா. அப்போ எதுவும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி விடுங்க ஓகேவா. அப்புறம் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் குழந்தை அடிச்சிடாதீங்க. அவங்க மேலே சின்னதாக துரும்பு கூட படக்கூடாது. ஏன்னா நான் குழந்தை பக்கத்தில் இருக்க முடியல தான். ஆனால் எங்களுக்கு வந்து ப்ரீஷியஸான ஒரு பேபி ஓகேவா. அவனுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து பத்திரம் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவங்க மேலே சின்னதாக கூட வரக்கூடாது. அவன் கண்ணீரே வரக்கூடாது. அப்புறம் ஜவுக்கு ஸ்பைசி விட்டு பிடிக்காது ஓகேவா. நான் ஸ்பைசி சமைச்சு கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்பைஸியாக வந்துட்டு ஃபுட்டெலாம் குக் பண்ணாதீங்க. அப்புறம் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு எதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் மட்டும் பண்ண வைங்க ஓகேவா. ஸ்டடீஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்காதீங்க. ஃபுல் மார்க் எடுக்கணும் எதுவும் வேண்டாம் ஓகேவா. நீங்கள் ஜஸ்ட்டு அவனுக்கு நார்மல் படிக்க வச்சா போதும். அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ண விடுங்க. ட்ராயிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன டான்ஸு ஸ்போர்ட்ஸு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ண வைங்க. அப்புறம் குழந்தை சாப்பிட்டுச்சா, குழந்தைக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டு அனுப்புங்க. அவனே சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஃபீட் பண்ணாதான் பிடிக்கும். அவனுக்கு ஃபீட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக்கோட அம்மா தான் ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு நாளும் ஜவுக்கு எப்படி இருக்கான், சாப்பிட்றா, தூங்கினா, என்ன பண்ணுறா குழந்தை, எனக்கு அவங்க இருக்க டைம் வேறு, இங்கே இருக்க டைம் வேறு. அந்த டைமில் ஜவுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி காமிங்க. குழந்தை எப்படி இருக்குது ஃபோட்டோ எடுத்து பண்ண சென்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஸ்கூல் போனா என்ன பண்ணுறா, சாப்பிட்டானா, அவனுக்கு என்ன பிடிக்கல சொல்லிட்டு ஒவ்வொரு கிஃப்ட்டாக வாங்கி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைம் கிஃப்ட் வாங்குறப்ப பார்சலாக ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுத்து அனுப்புவாங்க. இது ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க, ரிசீவ் பண்ணிட்டு ஜவுக்கு கொடுங்க, அவன் ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. எல்லா சாட்டையும் காமிக்கிறாங்க. அப்புறம் ஜவுக்கு வந்துட்டு ஃபீவர் எதுவும் வந்துட்டு போகுது. ஏன்னா ரைனி டைமில் அடிக்கடி ஃபீவர் வரும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிருப்பாங்க. கோல்டு பிடிக்கக்கூடாது குழந்தைக்கே சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சொல்லியிருக்காங்க. சின்னதாக கூட எந்த ஒர்க்கும் தெரிய வேண்டாம். அவன் ஜஸ்ட் படித்தா மட்டும் போதும், படிச்சுட்டு ஹாப்பியாக தான் மட்டும் போதும். எங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சேம் குழந்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் உங்களை நம்பி தான் விட்டுருக்கோம். எங்கள் லவ் கேரிங் தான் கொடுக்கணும் சரியா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கூட ஹார்ட் பண்ணக்கூடாது. ஸ்கூலில் பார்த்துக்கோங்க. யாராவது ஜவுக்கு ப்ரீட் பண்ண போகிறாங்க, யாராவது எதனா பண்ணிட்டு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு அவங்க முடியுமோ அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் குழந்தையோட பாடி அப்போது எல்லா குழந்தைங்களுக்கும் நான் கஷ்டப்பட்ட எல்லா குழந்தைக்கும் ட்ரெஸ்ஸு, அதர் திங்ஸு, மணி எல்லாமே கிடைக்கணும். என் குழந்தையோட பேரில் மற்றவங்க நல்லா இருக்கணும் எனக்கு ஆசை சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஜவுக்காக பார்த்து ஜவுக்கு இந்த ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்கி அனுப்புவாங்க, சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் வாங்கி அனுப்புவாங்க. இப்படி எல்லாமே நடந்திருக்கு. ஜவுக்கு ஜிம்னு இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அடிக்க சொல்லி ப்ராமிஸை சத்தியமாக எந்த ஒரு அம்மா அப்பா குழந்தை போய் அடிக்க சொல்லுவாங்க. நான் என் குழந்தை போய்ட்டு அடிக்க சொல்லணும்னா நான் அவர்கிட்ட கேட்டது ஒன்றே உண்டா, என் குழந்தை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கக்கூடாது. அவனுக்கு விருப்பம் மட்டும் பண்ண வைங்க. இவன் அவனுக்கு படிப்பு வரல கூட அவன் நார்மலாக படித்த மட்டும் ஒரு பாஸ் ஆனால் போதும். அதை தாண்டி ஃபோர்ஸ் பண்ணலாம் படிக்க வைக்காதீங்க. அவனுக்கு பிடிச்சது பண்ணட்டும், பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். ஏன்னா என் ஜவுக்கு டேலண்ட் இருக்குன்னு தெரியும். அவன் டேலண்ட்டுக்கு எது போய் முன்னேறி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லி அடிக்க சொல்லி என் குழந்தை மேலே என் ஜவுக்கு நீ கேட்டு பாரு 5 இயர்ஸ் அவன் நான் வளர்த்துருக்கேன். 5 இயர்ஸ் வரைக்கும் என் கூட இருக்கான். அந்த 5 வருஷத்தில் ஒரு தடவை என்னோட ஹேண்ட் ஜவுக்கு மேலே பட்டு பண்ணி கேளு. என் குழந்தை நானே அடிக்கிறப்ப இன்னொரு பர்சன் அடிக்க சொல்லுவேன் சொல்லி கேட்குறாங்க. அது ஒரே பையன் அவன் அடிச்சு அப்படி சொல்லி ஜவுக்கோட அம்மா சொல்லிட்டாங்க. தப்பு ஏன் மேலே மட்டும் நான் சொல்லி ஜவுக்கோட அம்மா அப்படியே அவங்க ஹெட்டு போயிட்டு சவுத்தை முடிக்கிறாங்க. ஒரு பார்க்குறாங்க ஆண்டி சொல்கிறாங்க. அப்போ ஜவுக்கோட அம்மாவுக்கு பிளட் வந்துருக்கு. ஜவுக்கோட அப்போ உடஞ்சி போயிடறாங்க. இல்லை தன்னோட பையனோட லைஃப் இப்படிலாம் நடந்திருக்கு. ஒரு ஹெல்லாம் மாறிக்க தன்னோட பையனோட லைஃப் நம்ம இருந்தே இப்படிலாம் நடந்திருக்குன்றப்ப அவங்கள ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஜவுக்காக. நீங்கள் பார்த்துக்கணும், ஜவுக்கு இதை வாங்கி தாங்க, அதை வாங்கி கொடுங்க சொல்லிட்டு அவங்க பண்ண ஒரு தப்புனாக்கா ஜவுக்கோட கூட இல்லாமல் போனதான். செகண்ட் அவங்க ஜவுக்கோட டேரெக்டாக ஃபோனில் பேசாமல் போனதான். அப்போ அவங்க பார்க்குறாங்க ஜவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆசை. ஏன்னா இந்த காலத்து பசங்களாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஜவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணால் நம்மளே பேசலாம் ஜவுக்கிட்ட சொல்லிட்டு நான் ஆசை கேட்டேன். அப்போ தாமஸ் தான் சொன்னாங்க, இல்லை ஜவுக்கு ஃபோன்லாம் பிடிக்காது, அவனுக்கு யூஸ் பண்ண மாட்டா, அது மட்டும் பசங்க ரொம்ப கெட்டு போயிடுவாங்க, நீங்கள் அப்போல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் லவ் கேர்லாம் ஃபோனில் காமிக்கணும்ல, நீங்கள் நேரில் வந்து காமிக்க தான் போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் டேஸ் தானே அப்படி சொல்லிட்டு அவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டீங்களா, இல்லை ஜவுக்கு ஃபோன் யூஸ் பண்ண ஆசைப்பட்டா சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாஸ் நான் ஒன்றும் ஃபோனில் அலோடே கிடையாது சொல்லியிருப்பாங்க. ஜவுக்குள்ள ஹாஸ்டல் போகணும் ஆசைப்பட்டப்போ ஜவுக்கு பிடிச்சா ஹாஸ்டல் போட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. அப்போ தாமஸ் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை ஹாஸ்டல் பசங்களாம் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்களாமா, நிறைய தப்பு பேட் ஹேபிட்லாம் இருக்குது, நம்ம பையன் போனாங்க அதெல்லாம் பழகிடுமா, வீட்டில் இருக்கிறவருக்கு ஜவுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப பியூராக வளர்ந்துருக்கான், அவன் அப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றான், நான் மாதிரி நல்ல கேரில் தான் சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தானே செய்வாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பசங்க கேரிங்காக பேசும்போது அவங்க நினைக்கிறாங்க அப்போ நம்ம ஜவுக்கு பற்றி அவங்க அக்கறையாக இருக்காங்க, ஜவுக்கு ஹாஸ்டல் பண்ண கெட்டு
கெட்டு போயிடுவாங்க பசங்க ஒரு அந்த மாதிரி இருப்பாங்க போல ஹாஸ்டலில். நம்ம பையன் கெட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டு தான் அவங்க ஹாஸ்டல் வேண்டாம் வீட்டிலே இருக்க சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க வீட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாமே ஜங்குக்காக தான் பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே அவங்களுக்காக வாங்கி கொடுத்தது தானே. அப்படி சொல்லிட்டு நான் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஜங்குக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வா சொல்லிட்டு. அதனால ஜங்குட்டு கேட்குறான், ஹாஸ்டலில் போகக்கூடாது கெட்டு போயிடுவேன், நானே கூட்டு போய் விடுறேன், நானே கூட்டிட்டு வரேன், நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்களே ட்ராப் பண்ணுங்க, நீங்களே பிக் பண்ணுங்க சொல்லிட்டு. அப்படி கூட ஜங்குக்கு வந்துட்டு ஹார்ட் ஆகிடக்கூடாது, யார் கூட நம்பி விடக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க, என் கையில் வச்சு பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு. அதை தாமஸ் சொன்னதெல்லாம் ஜங்கோட அப்பா அம்மா நல்ல விதமாக தான் இவங்க வந்துட்டு புரிஞ்சிருக்காங்க. அப்போ நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்ம குழந்தை சேஃபாக இருக்க சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க தவிர மற்றபடி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க ஃபோன் பண்ணாத நாளும் கிடையாது, அவங்க ஜங்கு வந்து நேரில் பார்க்காத ஒரு குறை மட்டும் தான், மற்றபடி ஜங்குக்காக எல்லாமே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. தாமஸ் கிட்ட ஒவ்வொரு டைமும் ரெக்வஸ்ட்டாகவே தான் வச்சுட்டு இருப்பாங்க, பத்திரம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஒன் டேக்கு ஒரு 2-3 டைமும் சொல்லுவாங்க, நீங்கள் பத்திரம் பார்த்துக்கோங்க, ஜங்குக்கு சின்ன கூட ஹார்ட் ஆகிடக்கூடாது, அடிபட்டக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ பார்த்து வச்சுருப்பாங்க. இப்போது ஜங்கோட அம்மா சொல்ல ஜங்குக்கு ஜிம்னுக்கு புரியவே இல்லை. நீங்கள் சொல்லிட்டாங்க சத்தியமாக உண்மைப்பா, சத்தியமாக உண்மை, அங்கே பாரு நான் என் ஜங்குக்கு போய்ட்டு ஹார்ட் பண்ணணும் அப்படி நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டி நீங்கள் சொல்கிறாங்க இல்லை தப்பு ஏன் மேலே இருக்கேன்னா என் குழந்தை நீ சொல்லிட்டு ஏன் ஒரு குழந்தைய விடுறோம், ஆனால் அந்த குழந்தை சேஃபாக இருக்கா செக்யூராக இருக்கா நம்ம கேட்டுக்கோங்களேன். என் ஜங்குட்ட நான் கேட்டுக்கணும், ஜங்குட்ட அட்லீஸ்ட் நான் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் ரிட்டர்ன் வந்து கேட்டுக்கணும். என் ஜங்குக்கு ஓகே அப்பா இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும். செகண்ட் நான் எங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டேன் இந்த பர்சன் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் ரொம்ப நல்ல பர்சன், மிலிட்ரியில் நல்ல ஒரு நேம் வாங்கியிருக்காங்க, மிலிட்ரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தானே நான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணேன். நல்ல நல்ல ஹாபிஸாக இருக்கும், நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, குழந்தை ஸ்ட்ராங்காக வளர்ப்பாங்க, ஜங்கு ரொம்ப போல்டாக வளரணும்னு நினச்சேன். மற்றபடி இப்படி சொல்லிட்டு ஜங்குவோட அம்மா ரொம்ப அழகாங்க, அவங்களுக்கு அப்படி நெஞ்செல்லாம் வலிக்குது. எனக்கு தன்னோட பையன் கஷ்டப்படுறதுக்கு நம்ம தான் ரீசனாக, நம்ம பெற்று நம்மளே வந்துட்டு இப்படி கஷ்டப்பட விட்டோமா, யாரோட பர்சன் நம்பி விட்டதுனால ஜங்கு கூட லைஃப் எப்படி மாறி இருக்கு, அவன் எப்படிலாம் பெயின் அனுபவிச்சிருக்கான், அவனை நம்ம எப்படி நம்ம அம்மான்னு சொல்ல முடியும், எப்படி அவன் போய் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ டேஸ் அவங்க நினச்சிருப்பாங்க. ஜங்கு வந்து சின்ன வயசுக்கு போய் கோச்சிக்கிட்டானே, நம்ம விட்டு போயிட்டு வந்துருக்கா ஒரு ரீசன் மட்டும் தான் கணக்கு தெரியுது தவிர நம்ம இவனுக்காக தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க புரிய மாட்டேங்குதே சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு மேரேஜ் டே எனக்கு எப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு நாங்கள் சின்ன சொல்லிட்டு போனால் கோமா இருக்காப்பா அவன்ட்டு கொஞ்சம் பேச புரியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஜிம்னே நான் சொன்னால் கூட ஜங்கோட அப்பா ஜங்கு மட்டும் போகிறது கிடையாது இல்லை, ஜங்கோட அப்பா உடஞ்சி போயிட்டாங்க. ஒரு அப்பா அம்மாவை தோத்துட்டோம்ல சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம தோத்துட்டோங்க, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்க நீ நல்ல ஒரு ஒய்ஃபாக இருந்திருக்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு நல்லா அப்பா அம்மா நம்ம இல்லை சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ரொம்ப அழகாக வந்துட்டு நீண்டர் பண்ணி ரொம்ப அழகாக தாங்க முடியல. இப்படின்றனால என்னோட பையன் லைஃப் நடந்திருக்கு. தன்னோட பையன் ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க, அது ரீசன் நம்ம தான், அவன் கொலை இல்லை, அவனை காப்பாற்றி அவங்க பண்ணிக்கிட்டது. ஆனால் அப்போ கூட நம்ம இல்லையே நம்ம அவன்கிட்ட காது கொடுத்து கேட்கலையே, நம்ம அவன்கிட்ட பேச விட்டது, நம்ம பேசிருக்கணும், ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கணும், நம்ம தப்பு நம்ம மேலே தான், நம்ம மேலே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய நம்ம அந்த வயசில் ஒரு பசங்க விட்டு நம்பி விட்டு தப்பு தான் சொல்லிட்டு ஜங்கோட அப்பா உடஞ்சி போயிடறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, பார்ப்பா ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமின் பார்க்குறாங்க, இதுக்கப்புறம் நீயே சொன்னால் கூட நாங்கள் ஒரு ஹஸ்பண்ட் லைஃப்பில் வரமாட்டோம் சரி, ஏன்னா அவனுக்கு அப்பா அம்மா இருக்க தகுதி எங்களுக்கு இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் லைஃப்பில் வரவே மாட்டோம். ஒரே ஒரு உண்மை சத்தியமாக இது எங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததே கிடையாது, நான் அப்படி நடக்க விடவும் மாட்டேன், நான் அப்படி ஒரு பாசம் நான் இல்லை, என் ஜங்கோட உயிரே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இது பாரு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஹேண்டில் டபுள் செயின் போட்டிருப்பாங்க, ஒரு மிஸ்டர் ஜோன்ற இன்ஷியலும் செகண்ட் ஜங்கோட இன்ஷியல் தான் அவங்க டபுள் செயின் போட்டிருப்பாங்க. இது எப்படி ஹஸ்பண்ட் 2 குழந்தை அவங்க 2 பேரும் உயிர் விடாமல் நினச்சது என்ன, நான் இவர் கூடவே இருந்தால் ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணி நினச்சேன் தவிர மற்றபடி குழந்தைக்கு கூட நல்லா போட ஏன் தப்பு தான் மட்டும்தான், இது முழுக்க என் தப்பு, ஒரு அம்மாவாக இருக்குடா தகுதி எனக்கு இல்லை, ஐம் சாரி, இதுக்கப்புறம் அவள் நீ தான் பார்த்துப்பேன், எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னா நீ என்னை பார்த்து இந்த அளவுக்கு கேள்வி கேட்குறேன், நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பேன், இந்த 1 மந்த்தில் உனக்கு இருக்கிற பாசம், உனக்கு இருக்கிற கேர், உனக்கு இருக்கிறத மெச்சூரிட்டி எனக்கு இல்லை, எனக்கு எல்லாம் போயிடுச்சு நான் சொல்லி ஜங்கு சொல்கிறேன். ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, ஜங்கோ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆண்டி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பண்ண தப்பு தான் சரி, நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கப்புறம் நாங்கள் நீ சொல்கிற மாதிரி நான் கண்டிப்பாக நான் ஹஸ்பண்ட் லைஃப்பில் வரமாட்டேன், ஐம் சாரி ஜிமின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஜங்கு முன்னாடி நாங்கள் வரவே மாட்டோம், எங்களை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா தப்பு எங்களை ஓகேவா, இதுக்கப்புறம் நாங்கள் வர மாட்டோம் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க வீட்டை விட்டு. அப்படியே அடுத்துட்டே வீட்டில் 2 பேரும் நடந்தே போகிறாங்க. இப்போ ஒரு டிரைவர் தான் சார் சொல்லிட்டு காரை எடுத்து பின்னாடி போகிறாங்க, முன்னாடி நடந்தே போயிட்டுருக்காங்க. அடுத்துட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி எதிராக நம்ம ஜங்குக்கு டோருக்கு பின்னாடி கேட்டுறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்கோட அப்பா அம்மா இப்படி பண்ணாங்களோ சொல்லிட்டு அவருக்கு நம்பிக்கை வரல, ஒரு மாதிரி இருக்குது, இது அவங்க நம்பர் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க மேலே தப்பு தானே, ஏன்னா ஒரு குழந்தைய எவ்வளோ டேஸ் விட முடியும் தனியாக, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நம்பி எவ்வளோ டேஸ் விட முடியாது, தப்பு தானே, அவங்க எப்படி தான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க இடையில வந்து பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும், நேரில் அவங்க ஜங்கோட வயசு அவங்க நேரில் கேட்டுருக்கணும் இல்லையா, வந்து பார்த்துக்கணும்ல. தப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்துட்டு வேணும்னு பண்ணலன்ற மட்டும் ஜங்குக்கு புரியுது, ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களால தான் நம்ம இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட காரணம் அவங்க தான், அவங்க கூட இல்லாமல் போனது தான். ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் இல்லையா, சின்ன வயசுல ஜங்கு ரொம்ப கஷ்டப்பட அவங்க தானே காரணம் சொல்லிட்டு ஜங்கு எதுக்கும்ல ஒரு பக்கம் ஜங்கு அழகாங்க பண்ணி அந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மார்க்கு. இப்போ ஜங்கோட அப்பா அம்மாவும் ஒரு மாதிரி
ஹார்ட் ஆகுறாங்க, அந்த பக்கம் ஜங்கு ஹார்ட் ஆகுறாங்க. ஜங்கோட அப்பா அம்மா அப்பவே வந்துட்டு அந்த ஊர் அந்த கண்ட்ரி விட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு பேச வரவேக்கூடாது சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜங்கு வந்து ஜிம்மில் உள்ள வராங்க. உள்ள பார்த்தா ஜங்கு அழுதுருக்காங்க. ஜிம்மி போய் ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. ஜங்கு ஜிம்மில் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் லைஃப்ல இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நான் மட்டும் தான் இருக்கேன், நான் இருப்பேன், ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எதுவும் இல்லை, நான் இருக்கேன் சொல்லி ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு நம்ம ஜிம்னி ஜங்கு ஒன்றா தான் ஆஃபீஸ் போகிறாங்க. ஜிம்மில் எப்பவும் போல இருக்காங்க, ஜங்கு அப்படியே எப்பவும் போல இருக்காங்க. ஒரு 3 month ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம் படுத்துருக்காங்க. ஜங்கு படுத்துருக்காங்க. ஜிம் போயிட்டு ஜங்கு டீஷர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. டீஷர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்னாச்சுமா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கூலாக இருக்குது, ரொம்ப குளிர் சொல்கிறாங்க. குளிர் தான் சார். ஜங்கு ஏசி கம்மி பண்ணுறாங்க. இது வின்டர் சீசனில் அதான் சொல்கிறாங்க. எனக்கு இங்கே வாமா இருக்குது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் உங்களோட கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ என்னை பார்த்து சொல்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. எப்போ நினைக்க முடியல என்னோட பர்சன் டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேட் டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் ஓகேவா, உங்கள் பாடியில் எங்கேயும் பேட் டச் இல்லை, ஓகேவா, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்கள் மேலே பேட் டச் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் என்கிட்ட ஓகேட்ட வர யோசிக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நல்லா கிசோட ஸ்டாப் பண்ணிட்டு விட்டுறீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் தான் அந்த பிளாங்கெட்டுக்குள்ளேயே ஜங்குடைய பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. இன்னும் டிஷர்ட் போட்டிருக்காரு. ஒரு லூஸான டிஷர்ட் தான் போட்டுப்பாரு. அது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஃபீல் அப்படி ஒரு ஃபீல் விட்டா இருக்குது. ஜிம் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு வந்து தாட்டி இல்லை, ஓகேவா, ஜங்கு வந்து பியூராக இருக்காங்க சொல்லிட்டு ஜிம் தான் ஜங்குடைய ஃபோர்கெட்டில் ஆரம்பிச்சு அவர் கால் வரைக்கும் கிஸ் பண்ணிப்பாரு. ஜங்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் டிசர்வ் பர்சன், ஓகேவா, நீங்கள் தாட்டி பாயில், ஓகேவா, இவரை பியூர் சொல்ல அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படின்னா நம்ம சொல்கிறாங்க நம்ம லைஃப் எப்படினா ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா, நான் ரெடி தான். என் ஜங்குக்காக்கு நிறைய லவ் கேர் எல்லாமே கொடுப்பேன். இந்த பார்ட் நம்ம லைஃப்பில் இருக்குது, ஓகேவா, எனக்கு அழகான குழந்தைங்க வேணும். அந்த குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப சேஃபாக, நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக அப்பா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சின்ன வயசில் மிஸ் பண்ணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஓகேவா, சொல்லிட்டு நம்ம ஒரு பெஸ்ட்டு பேரண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்ல. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு எத்தனை குழந்தைங்க வந்தாலும் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பேபி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உங்கள் ஃபஸ்ட்டு பேபிக்கு உங்களை ஃபீல் பண்ண போல தோணுது. அவங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கும் நான் நிறைய ஃபீல் பண்ணணும், நிறைய எடுத்துக்கணும் தோணுது. ஆனால் நீங்கள் பர்மிஷன் கேட்குறோம் ஃபுல்லாக, நீங்கள் கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஹஸ்பண்ட்டை நான் ஏன் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்போ நீ ரெடியாக சொல்கிறாங்க. நான் ரெடி தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜங்கு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் மெடிசன்றது இப்போ ஜிம்மில் மாறிட்டாங்க. அதனால் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டார். இப்போ ஜங்கு ஜிம் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி. அவங்களும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியா என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் கொஞ்சம் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் சொல்லிட்டாங்க. எனக்கு பெயினாக இருக்குது பட் ஹாப்பியாக இருக்குது சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்கு, நீ ஹாப்பியாக ஹாப்பி தான் சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப ரொமான்டிக்காக மாறிட்டாங்க. ஜிம் இருக்கிற மாதிரி இருக்குது. அச்சோ இன்ட்ரோட் ஹஸ்பண்ட் என்ன இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்க சொல்கிறாங்க. நான் அப்படி தான் இருப்பா சொல்லிட்டு குளிக்கும் போது ஒன்றா தான் குளிக்கிறாங்க. வெளில வந்து பார்த்தா ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு கொஞ்சம் விடுங்க ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. விட முடியாது சார் ஜங்கு அப்படியே ஹக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிஸ் லவ் எல்லாமே அதிகம் போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் தான் எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும்னு சொல்லிட்டாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு அந்த டைரியில் எழுதிருப்பாங்க எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும் ரொம்ப ஆசை, எங்கள் அப்பா அம்மா கூட போகணும் ஆசை சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ஏஜில் கூட்டிகிட்டு போலியே. இப்போ ஜிம்மில் வந்துட்டு அதை ஞாபகம் வச்சு சொல்கிறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறவங்க கமிட்மெண்ட் பார்க்க போக பிடிக்குமா. ஆமாம் ஜங்கு காசுறாங்க சார். ஜிம்முக்கு ஜங்கு கூட்டிட்டு போகிறாங்க. வீக்கெண்டானா இப்படி தான் 2 பேர் வெளில போயிட்டே இருப்பாங்க. ஜங்கு டைரியில் என்ன எழுதிப்பாரோ அவர் மிஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள், பார்க்கு போகிறது, பீச் போகிறது சொல்லிட்டு எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கூட போகணும் ஆசைப்படுறது எல்லாம் ஜிமின் கூட தான் ஃபுல்ஃபில் ஆகுது. ஜிமின் ஜங்கு தான் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு தான் பிடிச்சிருக்கா. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிமின் அவங்க பேரண்ட்ஸ் கூட எல்லாம் என்ஜாய் பண்ணவர் தான். ஆனால் ஜங்குக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா. ஜங்குக்காக தான் இவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் சின்ன வயசில் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் கேண்டி வாங்கிட்டு போகிறோம், மாறி சாப்பிட்றதும், அதுக்கப்புறம் வெளில போடுறோம், குழந்தையும் மாறிடுறாங்க சில இடத்துக்கு போனால். 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. ஜங்கு பிடிங்க சார் ஜிம் ஓடுறாங்க. ஜங்கு பின் ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு அவர் வந்து பாஸ்ட் ஃபுல்லாக மறந்து போயிடுறாரு. அவ்வளோ ஹாப்பியாக ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான லைஃப். ஜிம்முக்கு ஜங்குக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 8 months ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு மாறினது ஒரு வாமிட்டாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்லிட்டாங்க. நீ வாமிட் பண்ணிட்டே தானே என்ன பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அச்சோ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அப்போ வாமிட் தானே பண்ண சொல்லிட்டாங்க. அதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. வாமிட் பண்ணிட்டே இருப்பேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்படி தான் இருக்குமா அவனுக்கு கஷ்டமாக இருக்குமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் கஷ்டப்படாமல் குழந்தை வந்துடுமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு பேசிட்டு போய் வாமிட் பண்ணுறாங்க. ஜங்கு தான் குழந்தை பார்த்துக்கிறோம். ஜங்கு ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்களா சொல்லிட்டு ஜிமின் அப்பா அம்மா வந்தால் கூட அவங்க பார்க்குறாங்க. இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க ஜங்கு சொல்லிட்டு. அவங்க மற்றவங்க பார்த்து பொறாமப்பட்ட அளவுக்கு 2 பேரும் கப்பல் அழகாக இருக்காங்க. ஒன்றும் அப்படியா பிஸ்னஸில் ஒன்றா தான் இருக்காங்க, வீட்டே ஒன்றா தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜிமின் தான் 7 months ப்ரெக்னென்ட். இப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்காங்க. இப்போனாக்கா அந்த லக்கேஜ் எடுக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கூட நான் எடுத்துகிட்டு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு என்ன பண்ணுறாங்க. ஜிம்மோட பேகு அந்த லக்கேஜ் எடுத்து எடுத்துக்கிறாங்க. ஜிம்மோட மெதுவாக பெரிய ஸ்டம்பு கொஞ்சம் அழகாக நடந்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. பேசாமல் நீ நாலு வீட்டில் இருக்க. இல்லை நான் தனியாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மை விட்டு தனியாக விட பயம் வேறு. இல்லை நான் நம்ம வீட்டில் இருக்கவா சார் இல்லை ஜங்கா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க நம்ம ஆஃபீஸ் தானே நம்ம வந்து கிளாஸ் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மி நம்ம பேபி பார்க்குறது 1 week பிஃபோர் வரைக்கும் ஆஃபீஸ் வந்துருப்பாங்க. 1 week கரெக்டாக நம்ம ஜிம்மி ஜங்கு வீட்டில் தான் இருக்காங்க. ஒர்க்கெல்லாம் சில பேர் கொடுத்துட்றாங்க.
ஆஃபீஸில் ஸ்டாஃபில் கொடுத்துட்டு இவங்க பேர் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஒரு பாய் பேபி பிறக்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு பாய் தான் பிறக்கிறான், பாய் பேபி. ஜிம்லாம் வந்து பார்க்குறாங்க. ஜின்னு நம்ம ஷுகா ஜெவுப்பு எல்லாரும் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க, ஏன்டா நாங்கள் கூட நம்ம பேபிக்கு பிளான் பண்ணி சொல்கிறாங்க, பண்ணுங்க அங்கே சீக்கிரம் ஜிம் சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கான் பன்னி பையன் அதை பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக இருக்கான். இவன் பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஜங்ஷன் அவன் நல்லா அழகாக இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு கையில் வச்சிருக்காங்க குழந்தைய, ரொம்ப குட்டி குழந்தைய அவ்வளோ பாசம் பார்த்துக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு ஜிம் அப்படியே அழகாக டேஸ் ஆகிட்டு இருக்க. ஜிம் பார்க்குறாங்க. போதும் போதும் பையனை கொஞ்சம் நேரம் போதும், என்னை கொஞ்சம் கவனிங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. டே உன்னடா நான் கவனிக்காம விட்டேன்னு சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் பேபி மட்டும் பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வரேன் சொல்லிட்டு தான் பேபி தூங்க வச்சுட்டு அப்படி கிட்ட என்கிட்ட வந்து ஜிம்மில் காலெலாம் பிடிச்சி விட்டாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. என் பேபிக்கு காலில் வலிக்கணும், லேகலாக பையன் இருக்கலாம் சொல்லிட்டு ஜிம்மு தான் ஜிம்மில் காலை பிடிச்சி விட்டாங்க. நீங்கள் ஒரு சிஓ சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஹஸ்பண்ட் தரேன் சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படி ஒரு குழந்தை பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா சொல்லிட்டாங்க. உங்களை மட்டும் ஹஸ்பண்ட் கிடைக்கிறேன் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறது நிஜமாக சொல்கிறீங்க. நிஜமாக ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஹியூமன் எல்லாத்தையும் நீங்கள் பெஸ்ட் ஓகேவா, நீங்கள் ஒரு பெஸ்ட் டேடாக இருப்பீங்க. இப்போ ஒரு பெஸ்ட் டேடாக தான் இருக்கீங்க. அவனே ஒன் டைம் சொல்லுவான், ஓகேவா டேடா நீங்கள் தான் பெஸ்ட்டு சொல்லிட்டு நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் தெரியுமா. நான் நான் ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பேன் லைஃப்பில், அது நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. நான் போய் டிசர்வ் நினைக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நீ கிடச்சதான் டிசர்வ் நினைக்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கிடச்சி எனக்கு லக்கி சொல்லிட்டு ஜங்கு மாறி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் ஜங்கு கண்டிப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்க மேலே ரொம்ப அப்சஷனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னோட வா சொல்கிறாங்க. ஆமாம் நான் உங்களோட சொல்கிறாங்க. இல்லை நான் தான் அதிகமாக இருக்கேன் சார் ஜங்கு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. நீ ஹாப்பியாக இருக்கா, கம்ஃபர்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கா. நான் உங்கள் கூட இருக்கிறதோட வேறு யார் கூட கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது, இது போதும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேஸஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கலாம். ஒரு 5 years ஆஃப்டர் பார்க்கலாம். இங்கே ஒரு நைட் டைம் தான் கீழே பெட்டுக்கு கீழே பார்த்தா ஒரு பாசனம் பயங்கரமாக கொஞ்சிட்ருக்காங்க. ஒரு மாதிரி சிக்ஸில் கிஸ் பண்ணுறது, நோஸில் கிஸ் பண்ணுறது ஒரு மாதிரி க்யூட்டாக கொஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களும் அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சிட்ருக்காங்க. இப்போலாம் பேபிஸ் வந்ததுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பயமாக இருக்குல்ல சொல்கிறாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சம்டைம் என் குழந்தைய விட்டுட்டு தள்ளி இருக்க முடியல சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் குழந்தை மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமாக சொல்கிறாங்க. என் குழந்தை என்னோட ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் இல்லை ஓகேவா. அதுக்கப்புறம் என்னோட அதர் கிட்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபஸ்ட்டு பேபி ரொம்ப பிடிக்குமா அம்மா சொல்கிறாங்க. ஓ அப்படியா விஷயம் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெமின் ஜங்குடாக்குன்னு பயந்துறாங்க. அதுக்கப்புறம் ஜெமின் ஜங்குடா ஓகேவா அவங்க தான் கீழே வந்திருப்பாங்க. பார்த்தா 2 குழந்தைங்க க்யூட்டாட்டி பார்க்குறாங்க. ஒரு 3 வயசில் ஒரு பொண்ணும் 5 வயசில் ஒரு பையனும். இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்ஷன் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. டெடம்மா மெல்ல தூங்க அம்மாக்கே என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என் ஒய்ஃபை லவ் பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என் ஒய்ஃபை லவ் பண்ணிட்டுருக்கா. இப்போ என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன அப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் சொல்லுவாங்க பாரு நான் உங்கள் 2 பேர் ரொம்ப லவ் பண்ணுறேன். அதை விட மோர் எனக்கு இவனை தான் ஃபஸ்ட்டு இவன் தான் என்னோட ஃபஸ்ட் லவ். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சொல்கிறாங்க. தெரியும் மேலே வந்து படுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ மாணவரை படிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு தானே சொன்னேன் சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி எந்திரிங்க சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க் வந்து கழிச்சு மேலே பெல் படுக்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்கடா நான் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறேன். ஜங்ஷி வந்து மாமா பக்கத்தில் படுத்து பார்த்து சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸும் மாறி படுத்து ஒன்றும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அப்படி தான் படுத்து போக சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 days ஆஃப்டர் நம்ம பேபி ஸ்கூலில் தான் இப்போனாக்கா ரன்னிங் ரேஸ் தான் வைக்கிறாங்க. ஜங்க் தான் பேபி கூட அப்படியே என்கரேஜ் பண்ணி ஓடிட்டு வந்துருக்காங்க. கமான் ஜங்ஷன் கமான் சொல்லி ஓடிட்டு வந்துருக்காங்க. இது பக்கத்து ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேபி பார்க்குது அண்ணா அப்படி இங்கே கூப்பிட்டு இருக்கு. ஜங்ஷன் தான் ஜங்கே பார்த்துட்டு ஓடி வந்துருக்காங்க. நீங்கள் ஓடிட்டே வந்துட்டு வா சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஜங்ஷன் தாங்க நடந்து எல்லா காம்படிஷன்லையும் ஃபஸ்ட் வின் பண்ணியிருப்பாரு. எல்லா ப்ரைஸும் அவருக்கு தான் கிடைக்கிது. இப்போ ஜங்ஷன்ட்ட கேட்குறாங்க நீ இந்தளவுக்கு எல்லாமே எப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ் வர ஸ்டடீஸாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அதை சொல்கிறாங்க. அப்போ ஜங்ஷன் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. என்னோட ரீசன் வந்து டேட் சொல்கிறாங்க. என்னது காமா என்னுடைய ஹீரோ என்னுடைய ரோல் மாடல் என்னோட மோட்டிவேஷன் என்னுடைய எல்லாமே வந்துட்டு என் டேட் தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் என் டேட் வந்து பெஸ்ட்டு டேட் என்னோட மாமன் டேட் வந்து பெஸ்ட்டு பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஜங்கோட குழந்தைங்களாம் வந்து பார்த்து நம்ம பாப்பா ஜங்ஷி வந்து இப்போ 3 years ஆகுது. அவர் ஸ்கூல் போல் நம்ம ஜங்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜங்ஷனுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பார்க்குறாங்க. ஒரு பேரண்ட்ஸ் தான் இவ்வளோ கைட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டு வந்து ஜங்குக்கு ஜிம்முக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு குழந்தைய அவங்களாம் பார்த்துப்பாங்க. 2 குழந்தைங்களும் பயங்கரமாக பார்த்துப்பாரு கேர் பண்ணிப்பாரு. யாரும் நம்பி குழந்தைங்க விடவே மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். யாரும் நம்பி கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ஜிம்மில் அப்பா மாட்டாங்க கூட ஜங்கு ஃபோன் பண்ணி கேட்டேப்பாங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் வீட்டுக்கு. அந்தளவுக்கு கேரிங். ஏன்னா அவர் லைஃப் நடந்தது எதுவுமே குழந்தைக்கு நடந்து கூட சொல்லிட்டு ரொம்ப பயம். ஜிம்முக்கு பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன்னோட லைஃப்பில் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு குழந்தைங்களும் இவ்வளோ கேராக இருப்பார் சொல்லிட்டு குழந்தைங்களை அவ்வளோ பத்திரம் பார்த்துப்பாங்க. வெளில போனாலும் சரி குழந்தைங்களோட அவரோட கண்ணு ஃபுல்லாக குழந்தைங்க மேலே தான் இருக்கும். ஒரு பக்கம் குழந்தைங்க மேலே இன்னொரு பக்கம் ஜிம்மின் மேலே. இப்போ ஜங்ஷன் எல்லா அவார்டையும் வாங்கிட்டு டேடா இதை எடுத்து உங்கள் கூட தான் வாங்கிக்கணும் ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் டேடா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு மேலே வராங்க. அந்த பெஸ்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் தி இயர் அவார்டையும் நம்ம ஜிம் ஜங்கு சேர்ந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு அந்த பேபி கூட எல்லா அவார்டையும் வாங்குறாங்க. கீழே வராங்க. இங்கே பாட்டச்சலும் எனக்கு இவ்வளோ கிஃப்ட் அவார்டெலாம் வாங்குற பெரிய விஷயம் இல்லை. நீ வந்துட்டு நீ சேஃபாக இருக்கியா, நீ ஸ்கூலில் நல்லா படிக்கிறதில்ல, ஆனால் ஸ்கூல் மிஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்க யாராவது புள்ளி பண்ணுறாங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன் டேடா அங்கே பாருங்க நீ யாரும் போய் பண்ணல அப்படி யாராவது பண்ணால் என் டேடா இருக்காரு சூப்பர் ஹீரோ அவரை நான் சொல்லுவேன். அவரை அவங்கள அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிடுவார். சரியா என் டேடா எனக்கு எல்லாமே சொல்லி
கொடுத்து வச்சிருக்காங்க. எது குட் டச் எது பேட் டச் சொல்லி கொடுத்துருக்காங்க. என் டேட் அளவுக்கு வேறு யாரும் பெஸ்ட்டே கிடையாது இந்த வேர்ல்டில். சரி ஓகேவா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது. என்னை யாரும் பேட் டச் பண்ண முடியாது, யாரும் ஹர்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் உடனே சொல்லுவேன் எனக்கு என்ன நடந்தால் டேரக்டாக ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குற தட்ஸ் மை பாய் சொல்லிட்டு ஜங்கு தூக்கிறாங்க. ஜங்கு குழந்தைய ரொம்ப போல்டாக அப்படி தான் வளர்க்குறாங்க. சேம் டைம் எல்லாமே செலுத்துறாங்க. அவருக்கு எல்லா குட் ஹேபிட் இருக்கும், சேம் டைம் எல்லா டேலண்ட்டுமே இருக்கும். இப்போ பேபி பார்க்குறது டேடா இவன் சூப்பர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி தாங்க சொல்கிறோம் ஜங்கு தான் பேபி கொஞ்சிறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, எனக்கு பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. பாசிட்டிவாக இருக்க எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கும் சொல்கிறாங்க, உனக்கு சொல்கிறாங்க, எனக்கும் என் ஹஸ்பண்ட் இதே மாதிரி நான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் கூட அப்படி பார்த்துக்கூடிய அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு ஜெலஸாக இருக்க சொல்கிறாங்க. ஜெலஸாகவும் சொல்கிறாங்க. என் குழந்தைங்கள என் ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க பாருங்களேன், இவ்வளோ லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியலையே, அவங்க ஒய்ஃப் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. அப்படி தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ அப்படியே இருக்கீங்களா, உங்களுக்கு அழகான ஃபேமிலி, ஒரு பெஸ்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த இயர் கிடச்சில ஜங்ஷன் மற்ற அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஹாப்பி இல்லை. ஆனால் அவங்க பெஸ்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ரீசன் என்ன ஏன்னா ஜங்ஷன் நீங்கள் அவ்வளோ நல்லா வளர்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம், எப்போவுமே குழந்தைங்க பெருசாகிட்டு ரொம்ப பெரிய பசங்களாக ஆகிட்டு கூட அவங்க மேரேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் என் குழந்தைங்க கூட நான் இருப்பேன். அவங்க என்ன பண்ண சேர்ந்து ஃப்ரீடமாக விடுவேன். அப்போ சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டு நான் இருப்பேன். என் குழந்தைங்கள அவங்களுக்கு தெரியாமல் அவங்க தெரிஞ்சு கூட அவங்க ஃப்ரெண்டு யாரும் வரக்கூடாது, நான் இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா இவர் தான் பெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. அப்படி எங்கள் 3 பேருக்கும் இவர் தான் பெஸ்ட்டு சொல்லிட்டு இப்போ 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்டன் நின்றுட்டு ஜிம்மின்னு மற்ற 2 பேபி சேர்ந்து நீடப்பட்டு நீங்களாம் பெஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னோட பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எங்களோட பெஸ்ட் டேடா சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக இருக்குது. நாங்கள் 3 பேர் சேஃபாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு பேபி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வரும், ஒரு நிமிஷம் சொல்லி ஜிம்முக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி ஒரு வாய்ஸ் ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம் எப்படி பாருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஆண்டி உங்களுக்கு இன்னமும் உங்கள் வரதுக்கு தைரியம் இல்லையா கேட்குறாங்க. இல்லைப்பா நான் வரதுக்கு தைரியம் எனக்கு இல்லை, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகேவா, நான் உங்களை அங்கேருந்து பார்த்து தான் இருக்கேன், உங்கள் வீடியோ காலை பார்க்குறேன், நீங்கள் வீடியோ காலை காமிக்கிறேன், நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்றைக்கி ஜங்ஷன் நிறைய அவார்டு வாங்கினா அந்த அவார்டை விட ஜங்க்கு ரொம்ப ஹாப்பியாக தானே பெஸ்ட் டேட் ஆஃப் த இயர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் அப்படி பெஸ்ட் டேடாக இல்லாமல் போயிட்டோம். பெஸ்ட் டேட் மாமா வாரா, நீங்கள் பெஸ்ட் டேட் அம்மாவா இருக்கீங்க இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, சந்தோஷமா இரு சொல்கிறாங்க. இது யாரும் ஜங்கோட அப்பா அம்மா. ஜங்கோட அப்பா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜிம்முக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு ஃபோனை பிக் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஜம்க்கு எப்படி இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது ஜங்கோட அப்பா மேலே தப்பு இல்லை, அவங்க பண்ண தப்பு என்னாக்கா விட்டு போனது ஒரு 3rd பர்சன் நம்மளே தான் தப்பு, செகண்ட் அவங்க பார்க்காம இருந்தால் தப்பு. ஓகே, மணி பின்னாடி அவங்க போன அந்த இதை விட குழந்தைங்க படி தானே வந்திருக்கணும். குழந்தைங்களுக்கு தான் லவ் கேர் அப்போ எந்த டைமில் தேவைப்படப்பா கொடுத்துருக்கணும். தேவைப்படுறப்ப கொடுக்காம தேவையில்லாதப்போ வந்துட்டு என்ன அது எப்படி யூஸ் ஆகிற இருக்காதுல்ல. இப்போ சொல்லிட்டு ஜிம்முக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஜங்குக்கு தெரியும் ஜிம்மில் அவங்க தன்னோட அப்பா மட்டும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க மேலே தப்பு இருந்துச்சு. ஜங்குக்கு புரியுது ஒரு வகை தப்பு இல்லை, ஒரு வகை தப்பு இருக்குது. அவரோட மன்னிக்க முடியல. சென்டம் எதுவும் திட்டவும் மாட்டார். அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படி விட்டுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. நான் கொரியா வரேன்னு நினைக்கிறப்பா, ஜங்ஷனையும் ஜங்ஷனையும் ஒரே டைம் வந்து பார்க்கலாமா நேரில் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி எங்கிள் உங்களுக்கு அவன் நல்லாவும் தெரியும். ஓகே, அவனுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், பேபிக்கும் தெரியும், பேபிஸ் 2 பேருக்கும் உங்களுக்கு நல்லாவும் தெரியும். கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன் ஃபோட்டோவில். ஓகேவா, நீங்கள் ஒர்க் விஷயமா ஃபாரின் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க அப்பா லைஃப் நடந்ததும் தெரியாது, உங்களுக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, நீங்கள் வாங்க, நான் கண்டிப்பாக கூட்டு வந்து காமிக்கிறேன் கிட்ஸாக சொல்கிறாங்க. அப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. நிஜமாக பார்த்து நிஜமாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலில் அவங்க கொரியா வராங்க. ஒரு 3 days ஆஃப்டர் நம்ம ஜிம்மி நான் பேபிஸ் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என் ஜங்கு கிட்ட நான் எதுவும் ஹைட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஏன்னா அவங்க அம்மா அப்பா எனக்கு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணப்போ நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அவங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட கிராண்ட் சைல்டு நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கவா சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour தான், நான் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. சரி ஓகே நானும் வர சொல்கிறாங்க. நீங்களா சொல்கிறாங்க. நானும் வரேன், ஏன்னா எல்லாருக்கும் லைஃப் ஒரு மனைவி கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்க அப்படி பண்ணாலே என்னவோ எனக்கு இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃபு, என்னை இவ்வளோ லவ் பண்ணேன், எல்லா லவ்வையும் மொத்தமாக சேர்த்து கொடுக்குறதுக்கு நான் இவ்வளோ ஹாப்பியாக ரீசன் தான். ஓகேவா, ஒன்று அவங்க என் லைஃப்பில் எனக்கு கொடுத்ததுக்காக நான் தேங்க் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. உண்மையாகவே என் லைஃப்பில் கொடுத்ததுக்கு நான் கண்டிப்பாக அவங்க தேங்க் பண்ணி ஆகணும். அவங்க எனக்கு பெயின் கொடுத்துருக்காங்க, மறக்க மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சேம் டைம் அவங்க எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. அது நீ அது ஓகேவா, ஒன்று அவங்க எனக்கு கொடுத்ததுக்காக நான் தேங்க் பண்ணணும். ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் ஜங்குக்கும் ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கும் ஜிம்னும் பேபிஸ் கூட கிளம்புறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. அம்மா எங்கே போகிற சொல்கிறாங்க. அதுவா உனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸா, நான் 2 days முன்னாடி தானே கிராண்ட் பார்த்து சொல்கிறாங்க. ஓ அந்த கிராண்ட் மேரடாமா, இவங்க மிஸ்ஸஸ் ஜியோன் கிராண்ட் மா சொல்கிறாங்க. ஓ அவங்களா சொல்லிட்டு
அவங்கள இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. அதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்கோட அப்பா வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கு கூட வந்து பார்த்தா ஜங்கோட அப்பா பயம் வந்துட்டு ஏதாவது திட்டுவானு சொல்லி பயந்து இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சிடுறாங்க. சரி ஜிம்மி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு பேபிஸ் காமிக்கிறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீட் பண்ணி 2 பேரும் ஹக் பண்ணி ஃபேஸ் கிஸ் பண்ணுறாங்க. தங்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் தங்கம் சொல்லிட்டு அவங்க நிறைய கிஃப்டாக வாங்கிருக்காங்க கொடுக்குறாங்க. அச்சா கிஃப்டாக வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லைப்பா இது கிராண்ட் பேரண்ட், இது வந்து எங்களோட லவ் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டாங்க. எங்கள் கிராண்ட் பேரண்ட் சொல்லி லவ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம், வாங்கிக்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. பார்க்குறாங்க, நல்லா ஹக் பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் கூப்பிட்டு கேட்குறாங்க எப்படி பார்க்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குப்பா, எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசை. நாங்கள் பண்ண பெரிய தப்பு தான் சொல்கிறாங்க, எனக்கு புரியுது சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சரி 2 பேரும் தனியாக வராங்க. ஜிம்மின் பார்த்தா பேபிஸ் கூட்டிட்டு போய் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இப்போ ஜம்ப் வந்துட்டு அவங்க 2 பேருக்கு முன்னாடி தேங்க் பண்ணுறாங்க. பவ் பண்ணி ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு லைஃப் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது என்னக்கா என் ஜிம்மினை லைஃப்பில் சூஸ் பண்ணது நீங்கள் தான். ஓகேவா, நீங்கள் எனக்கு எவ்வளோ பிளண்டட் ஃபிக்ஸ் பண்ணீங்க, ஆனால் எனக்கு பிடிக்கல. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கேட்டீங்க, நீங்கள் இந்த பையனை போய் மீட் பண்ண கண்டிப்பாக உனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எதனால் சூஸ் பண்ணீங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு மாறிக்கு ஜங்குக்கு அம்மாவை தச்சு மன்னிச்சிரு, சத்தியமான வேணும்னு எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு தெரிஞ்சது நடக்க சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஜங்கோட விளக்க ஹக் பண்ணி அழகாக நீல்டர் பண்ணி இதை பார்க்க ஜங்கு ஒரு மார்க்கு இவன் ஜிம்மிக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ 2 பேபிஸ் பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் 2 பேரும் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு கிராண்ட்ஃபா என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தா உங்களுக்கு பாசம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பெரியவங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் ஜங்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பெரியவங்க பார்க்குறாங்கம்மா, நீங்கள் பண்ணக்கூடாது தப்பு, ஓகேவா, நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, நீங்கள் எந்திரிங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்போ சொல்லி அந்த பேபிஸ் எழுந்திருக்காங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா ஒரு பார்த்துருக்காங்க. அப்பா டாடா கிராண்ட்ஃபாதர் தப்பு பண்ணிட்டாங்களா, அதை ஆக்சுவலி மன்னிச்சிருங்க, இப்படி பண்ணாதீங்க டாடா. கிராண்ட்ஃபா பாவம் அவங்க ஏஜ் பீப்புள் இல்லையா, ரெகுலராக பெயினாக இருக்குல்ல அப்படி சொல்லி பேபி சொல்கிறாங்க. பேபி சொன்னது ஜங்குக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா ஜிம்மில் இதை முன்னாடி சொல்லிப்பாங்க, உங்களுக்கு மன்னிக்குன்னு தோணுனா மன்னிச்சிருங்க, பேச வேணாம், அட்லீஸ்ட் ஒரு டைம் மன்னிச்சிருன்னு சொல்லிடுங்க, அவங்கள ஏஜ் அதாவது ரொம்ப வயசான காலத்தை கஷ்டப்படுவாங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம்முக்கு அது புரியுது, ஜங்குக்கு புரியுது. ஜங்கு பார்க்குற எந்திரிங்க சொல்கிறாங்க. சரி 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா, நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, ஏன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் நடிச்சதே இல்லை, திட்டினதே இல்லை, எனக்கு ரொம்ப லவ்வோட கேரக்டர் பார்த்துக்கிட்டவங்க. அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, உங்களுக்கே மணி பின்னாடி போகணும்னு தோணுச்சு, என்ன பார்த்துக்காம உங்களுக்கே மணி மைண்டில் தோணுச்சு சொல்கிறாங்க. அப்பா இங்கே பாரு, மணி ஒன்று எங்களுக்காக நான் ஏன் பண்ணலப்பா, எல்லாம் உனக்காக தான் ஏன் பண்ண, உனக்கு அவங்க கிட்ஸ்க்காகவும் தான், மற்றபடி நான் கேட்டேன், நான் சரி நீ கேட்கல, தப்பு தான் எங்கள் மேலே தான் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ஜங்கு அப்பா அம்மாவும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களால் ஏன் ஹார்ட் ஆனால் சொல்கிறாங்க. பேபிஸ் 2 பேர் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறீங்க போங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் 2 பேர் ஜிம்மிட்டு வந்துடுறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாங்க. உங்களை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா, உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா, ஆனால் உங்களோட எக்ஸாம்பிள் எவ்வளோ வெறுக்குன்னு தெரியுமா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வெறுத்துக்கப்பா, நீ அடிச்சுக்கப்பா, எங்கள் மேலே கோவம் அடி பார்த்துட்டு பயனால பண்ணிக்கப்பா, ஆனால் வெறுத்துலன்னு சொல்லாதப்பா, முடியல, அந்த வார்த்தை கேட்க முடியலப்பா, நாங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கூட எங்களுக்கே தேர்தல் திரும்பி பார்த்தா எங்கள் பையனுக்கு நாங்கள் ஹெல்மெட் மட்டும் கொடுத்துருக்கோன்னு தெரியுது, மன்னிச்சிடா தங்கலன்னு எனக்கு மன்னிச்சிருப்பா சொல்லி ஜங்கோட அம்மா கெஞ்சுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சத்தியமாக எங்கள் ரெஸ்டாரண்ட் ஃப்ளை வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நீ சொன்னால் நாங்கள் இங்கே இருக்கோம்ப்பா, கொரியாவில் இருக்கோம், உங்களை பார்த்துக்கிறோம், இல்லைக்கா நாங்கள் ஃபாரின்ட்டு போயிடுவோம், உங்கள் கண்ணிலே படாமல் கூட இருக்கும், ஆனால் எப்பவும் நினச்சிட்டே தான் இருப்போம், ஒவ்வொரு கோவிலாக போயிட்டு உனக்காக நாங்கள் ப்ரே பண்ணிட்டே இருப்போம், நாங்கள் பண்ண தப்புக்காக மன்னிப்போம், என்னோட குழந்தைங்க இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, நீங்கள் வயசாகிடுச்சு, உங்களுக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் கூட சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இல்லைப்பா அவங்க கூட நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் நான் கஷ்டப்பட மாட்டோம் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் பண்ண தப்பான ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், ஓகேவா, ஏன்னா நீங்கள் வந்து சின்ன வயசில் விட்டு போயிட்டு கஷ்டப்படுற மாதிரி இப்போ நீங்கள் வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக விட்டு என்னால் கஷ்டப்படுத்த முடியாது, ஏன்னா ஜிம்மில் கூட சொல்ல வயசான காலத்தில் தான் பேரண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும், நம்ம குழந்தையா இருக்கும், நம்ம எப்படி பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வயசாகிடுச்சுனாக்கா அவங்க நம்மளை பார்த்துக்கணும், சார் நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும், அதுதான் ஒரு குழந்தையோட கடமை. நான் அப்படி உங்களை பார்த்துப்போம், உங்களை அப்பெல்லாம் கஷ்டப்பட விட மாட்டேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணாலும் சரி, என்ன நீங்கள் அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கல்ட்டியாக இருக்குது. இல்லை தாங்க நான் வந்து உங்க கூட இருக்கிற டிசோன பாசனே இல்லை, வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வாங்க என் கூட சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க, ப்ளீஸ் வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா அவங்க கூட வராங்க. எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம ஜங்கோட கிட்ஸ், அதை நம்ம ஜங்கு வேலை அவங்க எழுதுல, ஏன்னா ஜங்கு வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்கோட கிட்ஸ் அதாவது நம்ம ஜங்ஷன் மேலே நேம் தான் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அவங்க ஜங்கோட விட்டுட்டு வந்து இருந்துடுறாங்க. இப்போ பேபிஸ் 2 பேரும் ஜங்கோட அப்பா அம்மா கூட போய் தூங்குறாங்க. அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரையும். அவங்க வந்து சின்ன வயசுல ஜங்கு கூட ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க, ரொம்ப கேர் வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க விட்டு போனது அதுதான் ரீசன். இப்போ அவங்க ஜங்ஷன்கிட்ட நிறைய பேசுகிறாங்க, ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க, அவங்க சின்ன வயசுல பண்ண சில தப்பையும் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணக்கூடாது சொல்லும்போது அவங்களுக்கு புரியுது, ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன். நான் கிராண்ட் அவங்க கூட்டு தூங்கவா சொல்கிறாங்க, ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்ஷனும் ஜங்ஷியும் நம்ம கிராண்ட்பா கூட தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமினும் ஜங்கு பெட்ரூமில் இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, உனக்கு எதுவும் சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் கோவம் ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா ஏன்னா என் ஜங்குக்கு ஃபைனலாக அவங்க அப்பா அம்மா மன்னிச்சிட்டாங்களே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என்ன இதுன்னு சொன்னேன்,
ஒருத்தவங்க தப்பு பண்ணா நம்ம அந்த அந்த தப்பு நம்ம திருப்பி பண்ண கூடாது சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்றாங்க அது ரிசல்ட். ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுக்குறோம். ஓகே பை டேக் கேர்.